Hi all. I welcome you all to KingMakers IAS Academy's Economic Survey 25-26 discussion session. So இது வந்து ஒரு 18 hours detailed discussion of economic survey. இந்த 18 hours detailed discussion நாங்கள் 8 parts-ஆ கட் பண்ணி 8 videos-ஆ KingMakers உடைய YouTube channel-ல upload பண்ணியிருக்கோம். See all the 8 videos so that you can make the fullest use of economic survey for prelims, mains and personality test point of view. இந்த economic survey-ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் வந்து posted in the description and economic survey-ல யூஸ் பண்ண PPT and notes is posted in the KingMakers IAS Academy's Telegram channel. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay, before I start, I would like to give a few instructions. First of all, வந்து I welcome you all. இந்த வாட்டி வந்து ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ், எல்லா வருஷத்தோட ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த வருஷம் தான். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஹாப்பி. கிங்மேக்கர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் இட் இஸ் ஹையஸ்ட். நான் சொல்றது கரண்ட் பேட்சில், ப்ரீவியஸ் பேட்சில். கரண்ட் பேட்ச் எப்படி வருவீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஸோ யூ ஹாவ் டு அட்டெண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்ஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி டு சி. அதுவும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃப்ரம் தி நான் கிங்மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் வந்து இந்த வாட்டி ஹையஸ்ட். ஸோ வி காட் வெரி குட் நம்பர்ஸ். அதுவும் இந்த வாட்டி தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ வில் ஸ்டார்ட் தி கிளாஸ். So good morning everyone. I welcome you all to economic survey session on KingMakers IAS Academy. இது வந்து லாஸ்ட் 6 இயர்ஸா நடத்திட்டு இருந்தோம். இது வந்து நம்மளுடைய 7th இயர். ஸோ 7th இயர்லையுமே வந்து உங்களுடைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து இவ்வளோ ஹையாக இருக்கிறதுனால ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு யூ ஆல் அண்ட் ஐ ஹோப் திஸ் செஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் இந்த செஷனை வந்து நான் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ரிஷப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ ரிஷப் வந்து சூப்பராக பேசிட்டு போனார். அண்ட் தட்ஸ் ஹவு ரெஸ்பான்சிபிள் டாப்பர் வில் ஸ்பீக். ஸோ நீங்கள் வந்து டாப்பர் ஸ்டாக்கோட வீடியோலாம் பார்ப்பீங்களே, எந்த டாப்பர்ஸை வந்து சீரியஸாக எடுத்துக்கணுங்கிறது இருக்கு. நாட் ஆல் டாப்பர்ஸ் ஆர் ஆஸ் சென்சிபிள் லைக் தி டாப்பர் ஹூம் வி saw டுடே. அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், டெப்டி செக்ரட்டரி தான். ஆனால் இங்கே உங்கள்கிட்ட வந்து ஒரு சீனியராக தான் பேசினார், ஆஃபீஸராக பேசவே இல்லை. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒன்று நோட் பண்ணீங்களா, நான் தேர்ட் அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸில் இது பண்ணேன். அவர் வந்து நான் ப்ரிலிம்ஸ்க்கு இவ்வளோ தான், நான் 1.5 மாதம் தான் ப்ரிலிம்ஸ் படித்தேன், பாஸ் ஆகிட்டேன் அப்படி சொல்லலை. தேர்ட் அட்டெம்ப்டில் 1.5 மாதம் தான் ப்ரிலிம்ஸ் படித்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ரெஸ்பான்சிபிள் டாப்பருக்கான டாக்கு. ஏன்னா 2 வருஷம் லட்சுமிகாந்த் படிச்சு பல சாக்கியாச்சு. அப்புறம் இதை பார்த்துட்டு 1.5 மாசத்துலேயே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம், 4 மாசத்துலேயே யூபிஎஸ்சிக்கு பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தம்ப்நெயில் போட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் தி ஐடியா. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ரிஷப் சார் ஃபார் கிவிங் சச் அ வண்டர்ஃபுல் ஸ்பீச் அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே டீம். ஸோ எக்கனாமிக் சர்வே எப்படி டிராஃப்ட் பண்ணுறாங்கன்னு பிஹைண்ட் தி ஸ்டோரி வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன். அண்ட் அவர் ஃபுல்லாக படிச்சிருக்காரு, அவரோட ஸ்பீச்லேயே நமக்கு தெரிஞ்சுது. ஸோ ஃபுல் எக்கனாமிக் சர்வேயும் படிச்சிருக்காரு. ஸோ ஐ ஹோப் ஆல் தி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன் இந்தியா ரீட் எக்கனாமிக் சர்வே லைக் ரிஷப் சார் அண்ட் பி அப்டேட்டட் இன் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தி நேஷன். நாட் ஒன்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், எல்லா பியூரோக்ராட்ஸும் வந்து நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட். ஏன்னா கண்ட்ரியோட விஷன் என்ன, where the country has to go and what is the goal which we have to achieve. நம்ம பிளானிங் சாப்டர் பார்த்துருந்தோம். இந்தியாவுக்குன்னு ஒரு கோல் இருக்கு, இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு இதெல்லாம் ரிசோர்சஸ் இருக்கு, இந்த ரிசோர்சஸை ஆப்டிமமா யூட்டிலைஸ் பண்ணா அந்த கோலை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பிளானிங்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் அவைலபிள் ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ், ஹியூமன் ரிசோர்சஸ், ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் இன் ஆர்டர் டு அச்சீவ் தி கோல் ஆஃப் தி நேஷன் இஸ் கால்ட் அஸ் பிளானிங். இதான் வந்து பார்த்தோம். இந்த பிளானிங்ல எக்கனாமிக் சர்வேயோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா 3 பத்தியும் டிஸ்க் பண்ணும். அது வந்து கண்ட்ரியோடைய கோல் என்ன, கரண்ட் கவர்மெண்டோடைய கோல் என்ன, பிரைம் மினிஸ்டரோட கோல் என்ன, இது எல்லாத்தையும் விஷன் சொல்லுது. 2வது நாட்டில் என்னென்னலாம் ரிசோர்சஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் என்ன இருக்கு, ஹியூமன் ரிசோர்சஸ் என்ன இருக்கு, நேச்சுரல் ரிசோர்சஸ் என்ன இருக்கு, அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பிளானிங்ல நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தா அந்த கோலை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சரிஸ்டிக் வே ஃபார்வர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம they are taking references of past schemes. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, அந்த ஸ்கீம்ஸ் உள்ள ஃபிளாஸ் என்ன இருக்கு. ஸோ எக்கனாமிக் சர்வே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இட் கிவ்ஸ் அ கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அபவுட் சர்டன் திங்ஸ். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃப்ளவரி. அன்லைக் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இட் வாஸ் வெரி ஃப்ளவரி தான். பட் இந்த வருஷம் வந்து they have been critical of a few things. They are very லாஸ்ட்லேருந்தே, போன வருஷத்துலேருந்தே டோன் மாறிச்சு, ப்ராக்டிக்கலாக பேசியிருந்தாங்க, இந்த வாட்டி ப்ராக்டிக்கலாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த விக்சித் பாரத் கோல் ஆஃப் 2047 அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ரீச் பண்றதுல என்ன சேலஞ்சஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ இதுல என்ன அடுத்து பேசியிருக்காங்கன்னா, பாஸ்ட் ஸ்கீம்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அதை பத்தியும் வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பெஸ்ட் சக்சஸ்ஃபுல் மாடல்ஸ் என்ன, நம்ம பிளானிங் அண்ட் நீதி ஆக்ட் சாப்டர்ல பார்த்த எல்லா விஷயங்கள் பத்தின ஒரு கன்சாலிடேட்டட் டாக்குமெண்டா இது இருக்கும்.
அதை தாண்டி இந்த எக்கனாமிக் சர்வேல வேற எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா they are discussing about the macroeconomic performance of the economy. Macroeconomic performance. ஸோ அதாவது மேக்ரோ எக்கனாமிக் செக்டர்ஸ், நம்ம எக்கனாமியில் இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக் செக்டர்ஸ் லைக் ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் எக்ஸ்டர்னல் செக்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ், சோஷியல் செக்டர், இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 1 year எப்படி இருந்துச்சு, அந்த பெர்ஃபார்மன்ஸில் இப்போ கரண்டாக நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோம், வாட் இஸ் த கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அந்த விஷயங்களை பேசுவோம். அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஜிடிபியில் என்ன பிரச்சனை, இன்ஃப்ளேஷனில் என்ன பிரச்சனை, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசியில் என்ன பிரச்சனை அப்படின்னு மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் உடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸையும் எக்கனாமிக் சர்வே கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் த எக்கனாமிக் சர்வே. அண்ட் இதை தாண்டி எக்கனாமிக் சர்வேயோட அடுத்த ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா தீமேட்டிக் அனாலிசிஸ். எக்கானமியோடைய ஒரு கோர் இஷ்யூவை எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு கரெக்டாக ரிஷப் சார் சொன்னார், சக்கரவியூஹா ப்ராப்ளம், ஜாம் ட்ரினிட்டி, யூனிஃபார்ம். நாங்கள் ஒரே காலத்தில் படித்த அந்த எக்கனாமிக் சர்வே தான், அதே அரவிந்த் சுப்ரமணியம் சார் எழுதின எக்கனாமிக் சர்வே தான் அதுவும். ஸோ அந்த மாதிரி இந்தியன் எக்கானமி ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. they will also talk about the issues and they will talk about the solutions. வெறும் குறை சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் குட் கவர்னன்ஸ் கிடையாது, குறையும் சொல்லணும், அதோட தீர்வுகள் என்னங்கிறதையும் சொல்லணும். ஸோ அந்த தீர்வுகளையும் இவங்க சூப்பராக கொடுப்பாங்க. ஸோ அப்போ இது எக்கனாமிக் சர்வேயோடைய ஒரு முக்கியமான ஒர்க். இது 2 வால்யூம் ஃபார்மேட்ல முன்னாடி வந்துருந்தது. முன்னாடி எப்படி இருக்குன்னா, வால்யூம் 1ல அந்த காலத்தில் நாங்கெல்லாம் படித்தப்போ அந்த டைலாக்ஸ் அந்த காலத்தில் நாங்கெல்லாம் படித்தப்போ எப்படி இருந்ததுன்னா 2 வால்யூம் ஃபார்மேட்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல யூ ஹேவ் திஸ் இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாகவே எதை பற்றி பேசணும்னா, இந்தியன் எக்கானமிலேருந்து ஒரு 10 இஷ்யூ எடுத்துப்பாங்க, 10 பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டு அந்த 10 பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வால்யூம். செகண்ட் வால்யூம்ல தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸஸ் பத்தி இருக்கும். இப்படி 2 வால்யூம் ஃபார்மேட்ல வந்துச்சு. ஸோ 2022 வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ 2022க்கு அப்புறமா என்ன ஆகுது, அனந்த நாகேஸ்வரன் டேக் ஓவர் பண்ணதுல இருந்து 1 வால்யூம் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாறிட்டோம். கிருஷ்ணமூர்த்தி போய் அனந்த நாகேஸ்வரன் வந்ததுல இருந்து சிங்கிள் வால்யூம் ஃபார்மேட்ல ஒரே வால்யூம்ல வெறும் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் பத்தி மட்டும்தான் லாஸ்ட் 3 years எக்கனாமிக் சர்வே போச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு லாஸ்ட் இயர் தான் என்ன பண்ணாங்க, திரும்ப இந்த சிங்கிள் வால்யூம்லயுமே 2 சாப்டர்ஸ் அனாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. என்ன மாதிரி அனாலிசிஸ் அப்படின்னா, போன வருஷம் we had a chapter which talked about AI. AI வரும்போது நம்ம எப்படி AI ஃபேஸ் பண்ணணும், ஏஐனால ஜாப்ஸ் போகுமா, ஏஐ வேலைகளை எடுக்குமா. இன்னைக்கு கூட பார்த்தோம், கெல்காட்டியாஸ் யூனிவர்சிட்டியில அந்த மேடம், லெக்சர் மேடம் தான் இந்தியாவில் அஃபிஷியலி ஏஐனால வேலை போனவங்க ஒருத்தங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கான்டெக்ட் புரியலையா, ஏஐ சமிட்ல யாரும் பார்க்கலையா, நாய் பொம்மையை வச்சு ஏமாத்திருந்தாங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த நாய் பொம்மைன்ற பாருங்க, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராடக்ட். ஸோ என்னதுன்னா, இந்த மாதிரி ஏஐ உடைய இந்த கரண்ட் ஏஐ இஸ் டேக்கிங் ஓவர் தி என்டையர் வேர்ல்ட், இதோடைய இம்பாக்ட் என்னவா இருக்கும், இதை எப்படி ஒரு கவர்மெண்டா நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பேசினாங்க. இதை நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் சாப்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் பண்ணேன், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங், ஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங் அண்ட் ரீஸ்கில்லிங் பண்ணணும் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வேலைக்கு ஏஐனால வேலை போறவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏஐ எப்படி நம்ம ரெகுலேட் பண்றது அப்படிங்கிற அந்த அப்ரோச் பத்தி ஒரு சாப்டர் பேசுச்சு. அண்ட் ரெண்டாவது என்ன சாப்டர்னா, மீடியம் டேர்ம் விக்சித் பாரத் ரீச் பண்றது ஈஸியா. ஸோ அந்த ஒரு கனெக்டேஷன் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். விக்சித் பாரத்ங்கிற கோல் 2047 இந்தியாவை டெவலப்டு நாடு ஆகணும். ஏன் 2047? 2 ரீசன். ஒன்னு, இந்தியாவோட 100வது வருஷம், இன்னொன்னு டெமோகிராபிக் டிவிடன் முடிய போற டைம். இட்ஸ் 2050, இன்னும் 10 வருஷம் இருக்கு. 2056ல தான் அது முடியும்னு வச்சுக்கலாம், 55ல தான். ஆனா அதுக்குள்ள நம்ம ரீச் பண்ணிருக்கணும். அப்பதான் we would have had a successful path and we can go into the developed nation status. அந்த விக்சித் பாரத்தை ரீச் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. there are few challenges. அந்த சேலஞ்சஸ் சரி பண்ணலன்னா ரீச் பண்ண முடியாது அப்படின்னு அந்த சாப்டர் பேசியிருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு குரூப்ல போய் பார்க்க ஹோம்ஒர்க்காக கொடுத்தேன். அந்த வீடியோ எல்லாரும் போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல போய் பாருங்க. நானும் மோடிஜியும் தம்ப்நெயில்ல இருப்போம். உங்களுக்கு ஃபார் ரெஃபரன்ஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கூகுள் அண்ட் see that வீடியோ. விக்சித் பாரத் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு போன வருஷம் பேசினாங்க. அண்ட் இந்த வருஷத்தோட எக்கனாமிக் சர்வே இஸ் தொடர்ச்சி, இஸ் கண்டினியூவேஷன். ஸோ இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல 17 சாப்டர்ஸ் இருக்கு. 16th சாப்டர் பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிருக்காங்க. ஸோ 17 சாப்டர்ஸ். இந்த 17 சாப்டர்ஸ்ல இந்த மாதிரி அபார்ட் ஃப்ரம் மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் வேரியஸ் செக்டர்ஸ், இவங்க எக்ஸ்ட்ராவா அனாலிட்டிக்கலா 4 சாப்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சாப்டர் ரிஷப் சார் எல்லாமே லிஸ்ட் பண்ணாரு. ஒரு சாப்டர் இஸ் கண்டினியூவேஷன் ஆஃப் தி ஏஐ விச் தே ஸ்டார்டட் லாஸ்ட் இயர். ஏஐ நம்ம இந்தியாவில் எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்தியாவில் ஏஐ எப்படிப்பட்டதா இருக்கணும். நம்ம இன்ஃபேக்ட் லாஸ்ட் எடிட்டோரியல் செஷன்ல டிஸ்கஸ் பண்ண அதே தான். ஏஐ டெக்னாலஜிக்கலா போகணுமா, இல்ல
மக்களுடைய பெரிய லார்ஜ் கம்பெனிஸ் வந்து அந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங்கா போயிட்டு இன்னொரு கூகுளாவோ இல்லைன்னா இன்னொரு அமேசானாவோ போகிறதுக்கான ரோட் மேப் தான் நம்மளோட விஷன் கிடையாது. லார்ஜ் கம்பெனிஸ் வந்து அவங்க மட்டுமே எல்லா ப்ராஃபிட் எடுத்துக்கிறது இல்லை, மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு கொடுக்குற ஏஐயா இருக்கணும். ஏஐ ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட், ஏஐ ஃபார் வெல்ஃபேர், ஏஐ ஃபார் சால்விங் தி எக்கனாமிக் சேலஞ்சஸ். ஸோ ஹியூமனிட்டிக்கு வெல்ஃபேர் பண்ற மாதிரியான ஒரு ஏஐ சிஸ்டம் இந்தியாவில் உருவாக்கணும். we are not going to adopt the path of the west அப்படிங்கிற அந்த அப்ரோச்சை பத்தி ஒரு சாப்டர். ரெண்டாவது சாப்டர் அர்பனைசேஷன், ஃபியூச்சர் growth. எக்கானமியில எல்லா ஏரியாவும் அர்பன் ஏரியாவும் மாறிட்டு வருது. ஸோ அப்போ growth பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கிற ரீஜன் அர்பன் ஏரியாஸ் தான். ஸோ அப்போ அந்த அர்பன் ஏரியாஸ்ல மக்கள் இனிமேல் ஃபியூச்சர்ல அதிகமா வாழ போறது அர்பன் ஏரியால தான். நம்ம எல்லாருமே அர்பன் ஏரியால தான் இப்போ இருக்கும். ஸோ அப்போ இந்த அர்பன் ஏரியால ஈஸ் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கு, ஒழுங்கா வாழ முடியுமா, அதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, நாடே இப்போ அர்பனைசேஷன் நோக்கி போகுதுன்னா இப்போ அர்பனைசேஷன்ல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி அது பேசுது. இது செகண்ட். அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் தான் இட் இஸ் a continuation ஆஃப் தட் விக்சித் பாரத். விக்சித் பாரத் கோல் அச்சீவ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. நான் ஆரம்பிச்சார்ல போன வருஷம், அதோட தொடர்ச்சியா அடுத்த 2 எபிசோடு இந்த வாட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ விக்சித் பாரதை ரீச் பண்றதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, அந்த சேலஞ்சஸை சரி கட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றாரு. ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து சொல்றாரு. செல்ஃப் ரிலையன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் ரிசீலியன்ட் எக்கானமி அப்படின்லாம் சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜிக் ரிசீலியன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வரைக்கும் நம்மளுடைய கோல் வந்து செல்ஃப் ரிலையன்ஸா இருந்துச்சு, ஆத்ம நிர்பர் பாரதா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ரெசிலியன்ட் எக்கானமினா என்னன்னா, ஒரு குளோபல் ஷாக் வந்தாலும் அந்த ஷாக்கை தாங்கிக்கிட்டு எக்கானமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறத எக்கனாமிக் சர்வேல எப்பவுமே நரேட்டிவ் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இத்தனை ஷாக் வந்து நமக்கு ஒன்றும் ஆகலப்பார், நம்ம நல்லா தானே இருக்கும். ஸோ அப்போ வி ஆர் ஹேவிங் அ வெரி குட் மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஃபார்மன்சஸ் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வந்து பேசுவாங்க. இந்த எக்கனாமிக் சர்வேல எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்றாருன்னா, அது மட்டுமே முக்கியம் கிடையாது. நீ அடிச்சா அடி வாங்கிட்டு கீழே விழுந்தோடனே நான் ஏஞ்சி நின்னுறேன் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதுதான் கோல் கிடையாது. அடி வாங்காம இரு அப்படிங்கிறது தான் வந்து கோலா சொல்றேன். நீ அடி வாங்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் ஏஞ்சி நிக்கிற, எவ்வளவு தெளிவா நிக்கிறங்கிறது முக்கியம் தான். ஆனா அது மட்டுமே முக்கியம் கிடையாது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து சொல்றாரு. ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிள்னா என்னதுன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ரிசீலியன்ஸ்ல இருந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிளா மாறணும் அப்படிங்கிற போது, இன்டிஸ்பென்சிபிலிட்டினா என்ன, இந்தியா இல்லைன்னா வேர்ல்டுல இந்த விஷயம் நடக்காது. அதான் இன்டிஸ்பென்சிபிலிட்டி. இப்போ சைனா வந்து ஒரு வருஷம் எக்கனாமியை க்ளோஸ் பண்ணோன்னா வேர்ல்டே நின்னுச்சுல பேண்டமிக்ல. ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்டிஸ்பென்சிபிள் கண்ட்ரி அப்படின்னு சொன்னா சைனாவை சொல்லலாம், யூஎஸ்ஏவை சொல்லலாம். அந்த மாதிரி இந்தியா வந்து இந்த விஷயம், இந்தியா இல்லைன்னா இந்த விஷயம் நடக்காதுப்பா. ஸோ வேர்ல்ட் எக்கானமி அண்ட் குளோபல் சப்ளை செயின்ஸ் மஸ்ட் பி டிபெண்டன்ட் ஆன் இந்தியா. World economy and global supply chains must be dependent on India for some aspects, where India is showing its core expertise and having the major share. And அந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி ரீச் பண்றதுதான் விக்சித் பாரத் கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி, அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் கடைசி 2 சாப்டர்ல பேசுறாரு. ஸோ அப்போதான் வந்து அவர் வந்து நிறைய அனாலஜிஸ்லாம் யூஸ் பண்றாரு. ஸோ புரிஞ்சிச்சா, இதான் இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேயோட தீம். ஸோ வாட் இஸ் த தீம் ஆஃப் திஸ் இயர்ஸ் எக்கனாமிக் சர்வேனா, இந்தியா எப்படி ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டியை ரீச் பண்ண போகுது அப்படிங்கறதா வந்து கோர் பாயிண்டா வந்து இதுல பேசுறாங்க. ஸோ கிளியரா, இதான் வந்து ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ எக்கனாமிக் சர்வே வந்து இப்போ நம்ம யூபிஎஸ்சி இதெல்லாம் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நாடோட முன்னேற்றம், நாடு வளர்ந்துரும், அதுக்காக தான் இதெல்லாம் பேசுறோம். இதெல்லாம் சரி, இதெல்லாம் எக்கனாமிஸ்டுக்கும் பாலிசி மேக்கர்ஸ்க்கும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நான் ஏன் நீ இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, எக்ஸாம்ல கேள்வி வருமா வராதா, அவ்வளவுதான் நமக்கு தேவை. நம்ம உட்காந்து இப்ப ரகுராம் ராஜனாவோ இல்ல அரவிந்த் சுப்பிரமணியமாவோ ஆக போறது இல்லை, இல்ல மன்மோகன் சிங்காவோ ஆக போறது இல்லை. ஆகலாம், ஐஏஎஸ் ஆயிட்டு இப்போ ரிஷப் சாரோட ரூட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆகலாம். பட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து எக்கனாமிஸ்ட் ஆகிறதுக்கு இங்க வரல, நம்மளோட வேலை ஐஏஎஸ் ஆகிறது தான். எனக்கு எக்ஸாம்ல என்ன வரும் அதுதான் முக்கியம். ஸோ எக்ஸாம்ல இந்த எக்கனாமிக் சர்வேயோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வில் சி. ஸோ எக்கனாமிக் சர்வே இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் அவர் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஃபார் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். ப்ரிலிம்ஸ்ல சார் இன்னைக்கு சொன்னாரு டைரக்டா 2 கேள்வி வரும் அப்படின்னு. ஷோர், டைரக்டா உங்களுக்கு 2 கேள்விக்கு அது உதவும். ஓகே, சம்டைம்ஸ் 1 or 2 questions டைரக்ட்லி இட் வில் ஹெல்ப். ஆனா எக்கனாமிக் சர்வேயோட ரோல் அதோட முடிஞ்சிடல ப்ரிலிம்ஸ்க்கு. இன்டைரக்ட்லி இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அலாட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். ப்ரிலிம்ஸ்னா என்ன? ஸோ ப்ரிலிம்ஸ் இஸ் அபவுட் கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க எவ்வளவு பெரிய, இப்போ நானா இருக்கட்டும், ரிஷப் சாரா இருக்கட்டும், அவங்களே ப்ரிலிம்ஸ் வந்து எழுதினாலும் அவங்களுக்கு 100 கொஸ்டினுக்கு பதில் தெரியாது. உங்களுக்கு புரியுதா? யாரு வந்து ப்ரிலிம்ஸ் எழுதினாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரிய போறது இல்லை. 35 to 40க்கு மேல யாருக்கும் தெரியாது. என்ன எழுதி கொடுக்க முடியும் எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. எவ்வளவுதான் படிச்சுட்டு வந்தாலும் 30 40க்கு மேல ஷார்ட் ஷார்ட்டா ஆன்சர் தெரியாது. அப்ப மிச்சம் 60க்கு என்ன பண்ண போறோம்? மிச்சம் 60 நம்ம கெஸ் தான் எடுக்க போறோம்.
கால்குலேட்டிவ் கெஸ், இன்ஃபார்ம்டு கெஸ், ரேஷனல் கெஸ். இங்கிட்டு இங்கே பாக்கி கிடையாது. ஸோ அப்போ அந்த ரேஷனல் கெஸ், இன்ஃபார்ம்டு கெஸ், கால்குலேட்டிவ் கெஸ் எடுக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. அதாவது ப்ரிலிம்ஸ் உடைய வெர்பாட்டியம் தேவை, வேர்ட்ஸ் எப்படி வருங்கிறது தேவை, அதுல இருந்து ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தேவை. அது எல்லாத்தோட முக்கியம் அக்யூமுலேட்டட் நாலேஜ். உங்ககிட்ட இருக்கிற அக்யூமுலேட்டட் நாலேஜை வச்சு தான் நீங்க ஒரு கெஸ் எடுக்க போறீங்க. ஓ இது இருக்க வாய்ப்பு இல்லை, இதுவா தான் இருக்கும். ஓ அங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கோம், அது இருக்காது. ஸோ அப்போ இங்க இப்படி கேள்விப்பட்டதுனால இதுவா இருக்கும். இந்த மாதிரி ஒரு அக்யூமுலேட்டட் நாலேஜ் தான் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டு eliminate a few statements. So this economic survey plays a very crucial role to eliminate a few statements indirectly. So அதுக்கு வந்து நம்ம நம்பரே சொல்ல முடியாது. ஏன்னா அக்யூமுலேட்டட் நாலேஜ் தான் இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு நம்மளோட காலேஜ் எக்ஸாம்ல எக்ஸாம் முந்தின நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் போய் எழுதுவோம். பட் இங்கே அக்யூமுலேட்டட் நாலேஜ் தான் இட்ஸ் கோயிங் டு ஒர்க். 1 year என்ன படிக்கிறீங்களோ அதுதான் ப்ரிலிம்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. அந்த அக்யூமுலேட்டட் நாலேஜ் கெய்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் சர்வே. ஸோ அதை வந்து கற்றுக்க போகிறோம். இப்போ நான் ஃபார் சாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து காட்டணும்னா, இப்போ லாஸ்ட் இயர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேண்டேட்ஸ் தட் ஆல் லிஸ்டட் கம்பெனிஸ், இருங்க நான் வியூ வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன். So Reserve Bank of India mandate that all the listed companies must submit business responsibility and sustainability report. First statement வந்துச்சா, இந்த business responsibility and sustainability report உடைய current performance என்ன அப்படின்னு நான் ஒரு 10 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். 6 வருஷமா எக்கனாமிக் சர்வேல இது வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். வரல, போன வருஷம் வந்துச்சு. வாட் இஸ் பிசினஸ் எக்கனாமிக், இப்போ இது வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம சபரி சார் காலத்துல இருந்து அவர் எனக்கு நடத்துனதுல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு இது வரும்னு. ஆனா வந்தது 2025 தான். ஸோ அப்போ புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ இந்த ரிப்போர்ட் எக்கனாமிக் சர்வேல எல்லா வருஷமும் பேசுறாங்க இந்த ரிப்போர்ட் பத்தி. ஆனா வந்தது 2025. ஸோ அந்த மாதிரி டைரக்டாவும் ஒரு கொஸ்டின் வரும். அது வந்து செபியோட இனிஷியேட்டிவ்னு. அதை தாண்டி ராஷ்டிரிய கோகுல் மிஷனோட ஃபீச்சர்ஸ் என்ன? எக்கனாமிக் சர்வேல ஃபுல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான். இன்னைக்கு நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மினிமம் 100 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தியாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு புரியுதா? இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சீனியர்ஸ் எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் இனிமேல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நீங்க கேள்விப்படுவீங்க. உங்களோட வேலை என்னன்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறதான் பேச முடியும். உட்காந்து ஃபுல் ஸ்கீமும் நடத்த முடியாது. இதுல என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை மட்டுமே நீங்க ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கி படிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் யூ கேன் பி வெரி கம்ஃபர்டபுள் இன் யூபிஎஸ்சி. ஃபார் டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 30 கேள்வி. ஏன்னா குரூப் 1ல வந்து ஆல்மோஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் ஆர் ஒன்லி ஃப்ரம் ஸ்கீம்ஸ் தான். ஸோ அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் 18 கேள்வி வந்தது போன வாட்டி. ஜஸ்ட் 18 கொஸ்டின்ஸ் இன் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அவுட் ஆஃப் 200 வாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். மிச்ச 12 ஸ்கீம் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ். அது தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, அது இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே செஷனும் வருது. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேஸ் செஷன் வந்து ஜூன் மாதம் பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் நடத்திடலாம். ஸோ அப்போ அதுல இருந்து மிச்சம் 18 பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம்ஸ் நீங்க எல்லாம் நோட் பண்ணி, நான் சொல்லியிருக்கேன்ல அந்த ஸ்கீம்ஸை பத்தி தெரியாம தூங்கக்கூடாதுன்னு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கீம்ஸ் பத்தி படிங்க. நெக்ஸ்ட் வந்து பின்னாடி போயிடுச்சா? ஸோ இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ். ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு இந்த ஒரு சில கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ அதான் வந்து இந்த பர்டிகுலர் விஷயம். இல்ல ஒரு சில ஸ்கீம்ஸ் பேரெல்லாம் வந்து நீங்க இதே டோன்ல பாடினீங்கன்னா மேட்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஈக்விட்டி கான்ட்ராக்ட்ஸ். நான் காட்டுறேன், அந்த ஸ்கீம்லாம் நிச்சயமா அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த பாருங்க, இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் வெரி லார்ஜ் போர்ஷன்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் ட்ரேடட் குளோபலி. இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் ஹஸ் grown rapidly in the recent past, overtaking ஹாங்காங்ஸ். இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹாங்காங் ஓவர் கம் பண்ணிடுச்சு. இது எங்க இருக்க போகுது? ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இருக்குமா? இல்லை எக்கனாமிக் சர்வேல இருக்கும். எவ்ரி இயர் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, மற்ற ஸ்டாக் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்க இருக்கும்? இதெல்லாம் எக்கனாமிக் சர்வே வந்து டைரக்டா அப்படியே வர ஸ்டேட்மெண்ட்ஸ். உங்களுக்கு புரியுது? இட்ஸ் நாட் சம்திங் ரேண்டம். தேர் இஸ் நோ ரெகுலேட்டரி பாடி டு வான். அது கிடையாது. அப்போ செபி எதுக்கு இருக்கு? ஸோ அந்த மாதிரி வந்து டைரக்ட்லி இட் இஸ் கமிங். இப்போ இந்த மாதிரி நேச்சர் சொல்யூஷன் ஃபினான்ஸ் ஹப் ஆஃப் ஏஷியா இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் ஹூம். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ், குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய அங்கங்க கருவேப்பிலை கொத்தமல்லி வேர்க்கடலை மாதிரி தூவி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒன்லைனர்ஸ் வந்து ஏகப்பட்டது எக்கனாமிக் சர்வேல இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ல, அதுல இருந்து நீங்க இதெல்லாம் தான் நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் கொஸ்டின்ல பாருங்க, இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் ஹஸ் ரேபிட்லி இன் தி ரீசென்ட் பாஸ்ட் ஹஸ் ஓவர்டேக்கன் ஹாங்காங் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் வெரி லார்ஜ் இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஈக்விட்டி கான்ட்ராக்ட்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 2 மேஜர் எத்தனால் ப்ரொடியூசர்ஸ் இன் தி வேர்ல்ட் ஆர் பிரேசில் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இது எங்க இருக்கு? 5 எக்கனாமிக் சர்வேவா இந்த டேட்டா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த எக்கனாமிக் சர்வேல இருக்கு எத்தனால் ப்ரொடக்ஷன் பத்தி ஒரு பாக்ஸை போட்டுருவாங்க, E20 பத்தி.
ஸோ அப்போ எத்தனால் ஹஸ் பீன் அ காமன் தீம் இன் என்டையர் அண்ட் ஆல் தி எக்கனாமிக் சர்வீஸ். ஸோ அப்போ இது எங்க இருக்கு? எக்கனாமிக் சர்வேல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து எக்கனாமிக் சர்வேல மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லலை. இது பல சோர்சஸ்ல பல இடத்துல நீங்க படிக்க முடியும். ஆனா எக்கனாமிக் சர்வேல அது ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைச்சிரும். எக்கனாமிக் சர்வேல படிக்கிறது மூலமா இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆயிடுதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யூ ஹாவ் டு நோட் டவுன். இப்போ இங்க பாத்தீங்க, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் தி டெபாசிட்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இஸ் நாட் டாக்ஸபிள். அதுக்கு டாக்ஸ் போடுறாங்களா இல்லையா? ஏன்னா எக்கனாமிக் சர்வே சொல்லியிருப்பாங்க, போன வருஷம் டாக்ஸஸ்லாம் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணாங்க, அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அதிகமா இருக்கு, இல்ல கவர்மெண்ட் வந்து இதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு அதிகமான டாக்ஸ் போட்டாங்க அப்படின்னு ஒரு லைன் வந்து எக்கனாமிக் சர்வேல இருக்கும். அப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ இதுதான் தான் வந்து வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் தி டூ மேஜர். ஸோ இந்த எத்தனால் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 3.2% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். வேர்ல்டோட எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா 3.2%. இந்த டேட்டா எங்க இருக்கு? இது எக்கனாமிக் சர்வேல இருக்கும், எக்ஸ்டர்னல் செக்டர் சாப்டர்ல. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், முதல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட் பாருங்க. இந்த ஃபார்மேட்ல எக்கனாமிக் சர்வே ஃபுல்லாவும் ஒரு 100 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, 100 டேட்டா இருக்கு. 100 டேட்டாவும் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான், பட் அது ஃபெமிலியரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுல இருக்கிற 100 டேட்டாவும் ஒரு ஆஸ்பிரண்டால ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு அந்த கொஸ்டினுக்கு போவோம். நிச்சயமா முடியாது. பட் வாட் இஸ் த பர்பஸ்? அந்த அக்யூமுலேட்டட் நாலேஜ்ல உள்ள போகும். கிளாஸ்ல ஒரு வாட்டி கேட்டீங்க, வீட்டுக்கு போயிட்டு நிச்சயமா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும், இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது. பிலிம்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். எக்கனாமிக்ஸ் சர்வே டெஸ்ட் ஒன்று வைக்க போறோம் எப்படியும், அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு 3 வாட்டி அதை பார்த்த உடனே உள்ள போகுதுல, அது உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஸ்டினா பார்க்குறப்போ இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ புரிஞ்சிச்சா? இது ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ ப்ரிலிம்ஸ்ல டைரக்டா ஹெல்ப் பண்றதுக்கு இவ்வளவு இருக்குன்னா, இன்டைரக்டா நான் இங்க வந்து 2 வருஷத்தோட எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். 2025 2024ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் ரேண்டமா இன்னைக்கு காலையில தான் அந்த ஸ்லைடே போட்டேன். ரேண்டமா சும்மா அப்படியே ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு, ரேண்டமா ஏதாவது கிடைக்குதான்ட்டு ரேண்டமா எடுத்து போட்டது தான் இந்த இத்தனை கொஸ்டின்ஸ். உட்காந்து அனலைஸ் பண்ணி எக்கனாமிக் சர்வேல இருந்து என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு போட்டா அதுல இன்னும் நிறைய வரும். ஸோ புரிஞ்சிச்சா? மெயின்ஸ்ல என்னென்னலாம் கொஸ்டின் எவ்ரி இயர் எக்கனாமிக் சர்வேல இருந்து மேண்டேட்டரி ஒரு கொஸ்டின் டைரக்டா வரும். டைரக்ட்லி எக்கனாமிக் சர்வேல பேசப்பட்ட ஒரு தீமை எடுத்து அந்த தீமை வச்சு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸா பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். எந்த ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்லயும் எக்கனாமிக் சர்வேல பேசின ஒரு விஷயத்தை தாண்டி கேள்வி வராம போனதில்லை. ஸோ அப்போ கண்ட்ரியோட முக்கியமான சேலஞ்சஸ் எல்லாம் இதுல பேசுறாங்க. ஸோ அதனால மெயின்ஸ்ல அதோட அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைக்குது. இதை தாண்டி மெயின்ஸ்ல நீங்க எழுதுறதுக்கு டேட்டா, எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடிஸ். ஸோ இந்த செஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எடிட்டோரியல்ஸ் அட்டன் பண்றவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ஸ்க்கு நான் சொல்றேன், எடிட்டோரியல் செஷன் ரெகுலரா அட்டன் பண்றவங்களுக்கு இது எப்படி இருக்கும்னா, இது வந்து ஒரு 4 நாளைக்கு பேக் டு பேக் எடிட்டோரியல் செஷன் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் இந்த 2 வாரமா எடிட்டோரியல்ஸ் வைக்கல சார். அதுவே ஏன் வைக்கல, அதுவும் பண்ணு பரவாயில்ல படிக்கட்டும் அப்படின்னாரு சார். பாவம் சார் அவங்க இது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் வந்து வைக்கல. ஸோ அப்போ எடிட்டோரியல்ஸை நீங்க 4 மணி நேரம், எடிட்டோரியல்ஸ் 3 மணி நேரம் போதுன்னா இது 4 மணி நேரம். அது என்ன ஃபீல் தருமோ அந்த அளவுக்கு இதுல டேட்டாவும் கண்டென்ட் இருக்கும். ஸோ டேட்டா இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும், விச் இஸ் ஆத்தென்டிகலி கிவன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அது ஃபுல்லாக மெயின்ஸ் எழுதலாம். ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்கும், விதவிதம். அரிஸ்டாட்டல் கோட்ஸ் எல்லாம் ஒரு சாப்டர்ல நான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அரிஸ்டாட்டல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கோட் வருது. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஏன் எக்கனாமிக் சர்வேல பேசுறீங்க அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும்ல, அது எங்க பேசுறாங்கிறதுக்கு பொறுத்து இருந்து பாருங்க. சரியா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ எவ்ரி இயர் இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வரும். என்னதுன்னா ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ். ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் உடைய இட்ஸ் a tool for assessing fiscal performance of states. How can you encourage? ஸோ ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் பத்தி 2023 எக்கனாமிக் சர்வேல பேசணும். நானும் கிளாஸ்ல நடத்தினேன், எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணேன். டைரக்ட் கொஸ்டின், ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸோட பர்பஸ் என்ன? ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் பத்தி ஒரு கேட்டிருக்கான். டிஸ்கஸ் தி ரேஷனல் ஆஃப் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம், வாட் இஸ் தர் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஹவு தட் அவுட்கம்ஸ் கேன் பி இம்ப்ரூவ்ட். இதோட அச்சீவ்மெண்ட் என்ன, ஹவு இட் கேன் பி இம்ப்ரூவ்டு. டைரக்டா ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டு இதோட அவுட்கம்ஸ் என்ன, இம்ப்ரூவ் என்ன, இது எங்க இருக்கு? எக்கனாமிக் சர்வேல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து what are all the causes for persistent high food inflation in India? Comment on the effectiveness of monetary policy. RBI ஓட monetary policy of late effective இல்ல because of CPI. CPI ஓட டார்கெட் சரியா இருக்கா? அந்த இஷ்யூ பத்தி எக்கனாமிக் சர்வேல பேசினாங்க, கொஸ்டின் வந்துச்சு. Distinguish between care economy and monetized economy. How can care economy be monetized for women empowerment? இது 2020-21 எக்கனாமிக் சர்வேல பேசினாங்க. பேண்டமிக் அடுத்த வருஷம் வந்து எக்கனாமிக் சர்வேல we discussed about care economy. கேர் எக்கானமி பத்தி தனியா வந்து ஒரு 5 பக்கத்துக்கு எழுதியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல டிஸ்கஸ் பண்ணா அந்த வருஷமே கேள்வி. ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன். நிச்சயமா நம்ம இந்த 4 நாள்ல பார்க்க போறதுல இருந்து 2026 மெயின்ஸுக்கு ஒரு கொஸ்டின் கேரண்டி. ஒரு கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினே கேரண்டி. இன்டைரக்டா ஏகப்பட்டது வரப்போகுது. நீங்க டேட்டா, எக்ஸாம்பிள், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். So economic growth in the recent past has been led by increase in labor activity. Labor productivity க்கும் labor activity க்கு ரிலேஷன்ஷிப் என்ன, அது வந்து கேட்டிருக்காங்க.
Do you agree that India has recently experienced V-shaped recovery? Give reasons to support your answer. இது பேண்டமிக் வருஷம். அந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல ஒரு சாப்டர்ல கிருஷ்ணமூர்த்தி வந்து V-shaped தான் அடிச்சு பேசினாரு. இந்து எடிட்டோரியல்ல அவரை தவிர எல்லாருமே அது K-shaped அப்படின்னு அடிச்சு சொன்னாங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் படிச்சிட்டோம். எக்கனாமிக் சர்வேல V-shaped படிச்சிட்டோம், எடிட்டோரியல்ஸ்ல K-shaped படிச்சிட்டோம். V-shaped தான் ஆமான்னு சொல்லி நம்மளும் ஒரு முக்கா பக்கத்துக்கு அடிச்சு பேசணும். இல்லப்பா இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு கேவையை உனத்தை போட்டு முடிச்சிடணும். ஸோ இதுதான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், அவ்வளோதான். இதான் வந்து எடிட்டோரியல்ஸ் அண்ட் எக்கனாமிக் சர்வேயோட ரோல். நிச்சயமா இதை நான் லாஸ்ட் 6 years உடைய கொஸ்டின்ஸ் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ கிளியரா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சர்வே. சீனியர்ஸ் சிரிக்கிறீங்க, அதே ஸ்லைடு. ஸ்லைடு இன்னும் மாறவே இல்லையா? ஓகே. ஸோ உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதை நான் கிளாஸ்லேயே ஒரு 30 வாட்டி சொல்லிட்டேன். அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், எல்லாரும் என்ன பாருங்க, சரியா? ஸோ ஸ்லைடில் ஆக்சுவலி இங்கே அது அந்த பிடிஎஃப் காட்டினதுனால அதை சொன்னேன். பட் இங்கே நான் தான் பிடிஎஃப் கண்ட்ரோலில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியாது. பட் என்னதுன்னா, இங்கே ஒரு கிராஃப் வரும், ஒரு டேட்டா வரும், ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் 2 secondsல இன்டர்பிரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணுறது ஒரு 30-40 செகண்ட் ஆகும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதையே நீங்கள் பார்க்கணும். அதுதான் நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்ல. ஸோ நான் இமேஜை காட்டி இங்கே பாருங்கன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் அங்கே பாருங்க. இப்போ ஒரு டேப்லர் காலம் காட்டுவேன், அதில் ஒரு 40 டேட்டா இருக்கும். நான் அந்த டேப்லர் காலம்ல அதை இங்கே பாருங்கன்னு சொல்லுவேன், நீங்க இங்க மட்டும் பாருங்க. ஸோ இப்போ இந்த டேப்லர் காலம்னா அனலைஸ் பண்றதுக்கான டைம் வந்து உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு வெறும் கவனிக்கிறது தான் உங்களுடைய வேலைன்னு சொல்றேன். ஐம் ஜஸ்ட் ஃபாலோ மை டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த விஷயத்தை இங்க வந்து நோட் பண்ணுங்க. ஸோ இதை நோட் பண்ணுங்க, இது இந்த பாருங்க அப்படின்னா நீங்க என்டையர் இமேஜ்ல இங்க தான் பார்க்கணும். ஏன்னா அது வந்து ஈஸிலி வில் பி டைவர்டட். நீங்க இங்க எதையோ ஒன்று பார்த்துட்டு யூ வில் பி லூசிங் தியர் அட்டென்ஷன். ஸோ அதனால ஃபாலோ மீ டியூரிங் த செஷன் ரேதர் தன் டைரக்ட் இன்டர்பிரேஷன் ஃப்ரம் போர்டு. நீங்க போர்டுல இருந்து எந்த இன்டர்பிரேஷன் பண்ண வேணா, நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் பிடிஎஃப் போட்ட உடனே ரிவைஸ் பண்றப்போ நீங்க ஏதாவது புது இன்டர்பிரேஷன்ஸ் கண்டுபிடிங்க, சரியா? FY26 இப்போ ஃபினான்ஷியல் இயர் 26 அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல இந்த வேர்டு எங்க மென்ஷன் ஆயிருந்தாலும் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 25 April 1 to 26 March 31 அதை தான் மீன் பண்றாங்க. ஸோ FY26 இன்னும் முடியல. ஸோ இந்த வீக்கெண்டு முடிஞ்சா இன்னும் ஒரு மாசம் இருக்கு. ஸோ March 31 தான் முடியும். ஸோ அப்போ இன்னும் நம்ம FY26ல தான் இருக்கும். ஸோ FY26னா என்னதுன்னா கரண்ட் இயர், அதுதான் வந்து குறிக்குது. 25-26 தான் FY26ன்னு சொல்லுவோம். இந்த முடிகிற வருஷன் வச்சு தான் FYன்னு சொல்லுவோம். அதே மாதிரி CYன்னு இருக்கும். CYனா கரண்ட் இயர் கிடையாது, கேலண்டர் இயர். இப்போ CY26ங்கிற வேர்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கேலண்டர் இயர். ஜனவரில இருந்து டிசம்பர் வரக்கூடிய இயரை கேலண்டர் இயர்னு சொல்லுவோம். FYன்னு சொன்னா April 1 to March 31. ஸோ எக்கனாமிக் சர்வேல FY CY அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து அங்கங்க மாறி மாறி இருக்கும். ஸோ அதுக்கோட இன்டர்பிரேஷன் வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். கெட் இன்ஃபரன்சஸ் ஃப்ரம் தி கிராஃப்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க இருக்கிற ஏகப்பட்ட கிராஃப்ஸ்ல ட்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம். அந்த ட்ரெண்ட் எல்லாமே ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன இன்டர்பிரேஷன்ஸ் தேவை. ஏன்னா இங்க நம்ம அடுத்த 4 daysல பாக்குற எல்லாமே ஒரு ப்ரிலிம்ஸ் ஸ்டேட்மெண்டா தான் நீங்க யோசிக்கணும். நீங்க இதுல இருந்து என்ன யோசிக்க போறீங்கன்னா இது ப்ரிலிம்ஸ்ல என்ன ஸ்டேட்மெண்டா வரும், அந்த ஒரு தாட்ல தான் நீங்க வந்து போக போறீங்க. ஸோ அது பண்ணணும். ஐடென்டிஃபை டேட்டா ஃபார் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், எக்ஸாம்பிள்ஸ், டேட்டா, கேஸ் ஸ்டடி, இது எல்லாமே நானே அதை போல்ட் பண்ணியிருப்பேன். நம்மளோட பேட்டர்ன் தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம். நான் போல்ட் பண்றது மட்டும் பார்த்து அதை நோட் பண்ணிக்கிட்டாலே போதும். திரும்ப வந்து போர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் காப்பி பண்ணணும்னு நினைக்காதீங்க. போர்டில் இருக்கிறது எல்லாமே உங்க கைக்கு வந்துடும். ஸோ அப்போ போர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எதை காப்பி பண்ணணும்னா உங்களுக்கு யூனிக்கா ரிவைஸ் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரன்னிங் நோட்ஸ் எடுத்தா போதும். ஸோ ரன்னிங் நோட்ஸ் இதுல வந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இது பை திஸ் டைம் யூ வுட் ஹவ் காட் த மெச்சூரிட்டி. 10 months ஆயிடுச்சு வந்து. ஸோ உங்களுக்கு வுட் ஹவ் காட் அன் ஐடியா எதை வந்து நம்ம நோட் பண்ணணும். ப்ரிலிம்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் பேரோ இல்ல எதையாவது அப்படிங்க பார்க்கணும்னு நினைச்சாலோ, முக்கியமான ஏதாவது டேட்டா நான் சொன்னாலோ, ஒரு கீவேர்டை சொன்னாலோ, ஒரு நம்பரை சொன்னாலோ அதை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. ஆர் நானே சொல்லுவேன் இதை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ அதை நோட் பண்ணிட்டே வாங்க. போர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் காப்பி பண்ணணும்னு நினைக்காதீங்க. PDF will be shared. ஓகே, எடிட்டோரியல் மாதிரி சொல்ல மாட்டேன் அஃப்கோர்ஸ். இதோட PDF நான் ஃபுல்லாக கொடுத்துருவேன், சரியா? எடிட்டோரியல்ஸ்க்கு தான் தர மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து யூஸ் எக்கனாமிக் சர்வேஸ் யூடியூப் வீடியோ. ஸோ எக்கனாமிக் சர்வேயோட யூடியூப் வீடியோ வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோட எண்ட் ஆர் செகண்ட் வீக்ல போடுவோம். செகண்ட் வீக் ஒரு 2-3 weeks கழிச்சு யூடியூப்ல வீடியோஸ் வந்துடும். ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறப்போ, ஏன்னா இன்னைக்கு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரிவைஸ் பண்ணுவீங்க. ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறப்போ உங்களுக்கு திரும்ப ரீகால் பண்ணணும், ரெஃபரன்ஸ் பண்ணணும்னா எப்பவுமே வீடியோ எடுத்து அந்த பாட்டை மட்டும் வச்சு பாருங்க, சரி? சம்டைம்ஸ் நீங்க நோட்ஸ் புரியாது, ஆர் சம்டைம்ஸ் என்னோட ஸ்லைடு மட்டும் பார்க்குறப்போ புரியாது. ஸோ அப்போ யூ கேன் ஓப்பன் அண்ட் see the வீடியோ. அண்ட் எக்கனாமிக் சர்வேல நான் நிறைய இடத்துல 5 editorials ஆஃப் தி வீக் உடைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா எக்கனாமிக் சர்வேல பேசின நிறைய விஷயங்கள் நம்ம எடிட்டோரியல்ஸ் ஆல்ரெடி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்தந்த வரும்போது நான் அந்த ரெஃபரன்ஸ் சொல்லுவேன். அது என்னங்கிறதையும் நான் சொல்லிட்டு இந்த ரெஃபரன்ஸை பாருங்க, இன்னும் நிறைய கதை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கோ அண்ட் ரெஃபர், சரியா? இது வந்து அதான் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது பிளேலிஸ்ட் வரும். இது வந்து புதுசா பாக்குறவங்களுக்காக தான், உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு.
ஸோ புரியுதா? எக்கனாமிக் சர்வேயோட கண்டென்ட் என்ன? ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே செஷன் இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வந்து 2 நாள் தான் பண்ணேன். சாட்டர்டே சண்டே ஃபுல் டே அப்படிதான் 8 மணி நேரம் அப்படிதான் போகும். எல்லாம் 6.5 hours 6.5 hours அப்படிதான் எடுத்தேன். அப்புறமா என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்னு நிறைய பேர் ஃபார்மேட்டை மாற்ற சொன்னாங்க. ஸோ அதனால ஆஃப்டர்நூனுக்கு 3 to 7 மாத்தினேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு மேல அடிக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால 4 மணி நேரத்துக்கு தான் ஒரு நாளைக்கு. ஸோ 4 into 4 16. ஸோ ஏன் இந்த 16 hours அப்படின்னா 16 சாப்டருக்கு 1 hourங்கிற அந்த கணக்கு. ஒரு சில சாப்டர் எக்ஸ்ட்ரா ஆகும், ஒரு சில சாப்டர் சீக்கிரம் முடியும். பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ½ hour ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சாப்டரே ஆரம்பிக்கல. ஸோ அப்படி இருக்கிறப்ப முன்ன பின்ன ஆகும். அதோட கோடு உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியும் சரியா? என்னன்னா மேக்சிமம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த இன்னைக்கு வந்து செஷனோட டைமிங்ஸ் 10:30 ஆரம்பிச்சோமா, 10:30 நான் வந்து ஒரு 1 வரைக்கும் இன்னைக்கு எடுக்கிறேன். எடுத்துட்டு 1 to 2 வந்து லஞ்சு. ஸோ திரும்ப 2 to 15 2 o'clock நம்ம கண்டினியூ பண்ணி 2ல இருந்து நான் இன்னைக்கு பிளான் பண்ணி இந்த டாபிக் முடிக்கிற வரைக்கும் எடுப்போம். மேக்ஸிமம் அது வந்து ஒரு 3:34 முடிஞ்சிடும். 2 to 4. ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ் மைண்ட் செட். இன்னைக்கு கிளாஸ் வந்து ஒரு 4 o'clock வரைக்கும் போகும். இது இன்னைக்கு என்னது, நாளையில இருந்து 3 to 5 ஃபர்ஸ்ட் செஷன், அப்புறம் 5 to 5:30 பிரேக்கு, 5:30 இருந்து 7:30 or 8 இந்த டைம்ல தான் நாளையில இருந்து வந்து கண்டினியூ ஆகும். உங்களுக்கு புரியுதா? ஸோ 8 மணிக்கு முடியுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு 7:45 முடியும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பேனர்ல சும்மா அது வந்து நேம் சேக்காக ஒரு 7:13 போடுவோம். ஏசி யூ டோன்ட் நோல. இப்போ என்னால மானிட்டரி பாலிசி எவ்வளவு மணி நேரத்தில் எடுக்க முடியும்னு சொல்ல முடியும். எக்கனாமிக் சர்வேல எவ்வளவு மணி நேரத்தில் எடுக்க முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அனந்த நாகேஸ்வரனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா திஸ் இஸ் அ நியூ டாபிக்ல. அது ஒரு வாட்டி எடுத்தா தானே தெரியும் எவ்வளவு மணி நேரம் ஆகும்னு. ஸோ நம்ம 2 வாட்டி எடுத்த பிறகுதான் ஓகே இந்த டாபிக் இவ்வளவு நேரம் ஆகுது. இப்போ எல்லாம் புதுசு. ஏன் எடிட்டோரியல்ஸ்க்கு வந்து டைம் போகுது? ஏன்னா எல்லாமே புது டாபிக். ஸோ அப்போ அந்த டாபிக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு ஒரு வாட்டி எடுத்தா தானே தெரியும். ஸோ ஒரு வாட்டி தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ அப்போ அது போகிற டைம்ல போகும். அதுதான் இதோடைய லாஜிக். மற்றபடி எனக்கு என்ன ஆசையா எக்ஸ்ட்ராவா எடுக்கணும்னு அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ இதான் வந்து பிளான். நான் இந்த 4 நாள் எப்படி பிளான் பண்ணி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, டே 1 வந்து நம்ம வந்து மேக்ரோ எக்கனாமியை பார்க்க போறோம். ஸோ மேக்ரோ எக்கனாமியில என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் எக்கானமி, இதுல ஜிடிபியை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து குளோபல் எக்கனாமி எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் சாப்டர். குளோபல் எக்கனாமி எப்படி இருக்கு, இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்கு, இந்தியாவோட ஜிடிபி என்ன growth நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம், இது சாப்டர் 1ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. இதுல நம்மளோட ஃபிஸ்கல் பாலிசி, நம்ம ஃபிஸ்கல் பாலிசி பட்ஜெட் அக்கௌண்ட் டயக்ராம் பார்த்தோம்ல, ரெவன்யூ அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டெபிசிட்ஸ், டெட், ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன், இது எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி ஃபிஸ்கல் பாலிசியில கவர்மெண்ட் கொண்டு வந்து சேஞ்சஸ் என்ன, இனோவேஷன்ஸ் என்ன, நிறைய இனோவேஷன்ஸ், ஜஸ்ட் இன் டைம் மாடல் அப்படிங்கிற மாடல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாடல் பத்தி எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி லாஸ்ட் 1 year எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது, அது வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி பாலிசி. இது வந்து மணி அண்ட் பேங்கிங். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மணி இருக்கும், மானிட்டரி பாலிசி இருக்கும், பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரே சாப்டர். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ஸ், பேங்கிங். ஸோ இப்போ 3rd and 4th சாப்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிலிம்ஸ். 3rd சாப்டர் வந்து கேபிட்டல் மார்க்கெட், பேங்கிங், மானிட்டரி பாலிசி. இந்த 3 தான் யூபிஎஸ்சியோட ஃபேவரட் ஏரியா. யூபிஎஸ்சியில் எவ்ரி இயர் அதிகமா ரீசென்ட் டைம்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா மானிட்டரி பாலிசி, பேங்கிங், கேபிட்டல் மார்க்கெட்ஸ். ஸோ அப்போ அந்த ஏரியா தான் வந்து இந்த சாப்டர் 3. ஸோ அப்போ இந்த சாப்டர் 3 இட்ஸ் அ லென்த்தி சாப்டர். ஸோ அதுல வந்து வில் பி டிஸ்கசிங் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பேங்க்ஸ் என்ன. ஸோ சக்கரவியூஹ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்களே, இப்போ we have come back to normal. Indian banking sector is performing very well now because of the steps and reforms done in the last 10 years. So அப்ப அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பேங்கிங் எப்படி இருந்தது, கேபிட்டல் மார்க்கெட் எப்படி இருந்தது, மணி மார்க்கெட் எப்படி இருந்தது, என்பிஎஃப்சிஸோட ஸ்டேட்டஸ் என்ன, இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷனோட ஸ்டேட்டஸ் என்ன, இது எல்லாத்த பத்தியும் பார்ப்போம். இதை தாண்டி மணி சப்ளை பத்தி பார்ப்போம். 4th is எக்ஸ்டர்னல் செக்டர், யூபிஎஸ்சியோட மோஸ்ட் ஃபேவரட் ஏரியா. இதுல கரண்ட் அக்கௌண்ட் எப்படி இருந்தது, கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி இருந்தது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எப்படி இருந்தது, இன்வெசிபிள்ஸ் எப்படி இருந்தது, ரெமிட்டன்சஸ், கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாரோயிங், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங், எஃப்டிஐ, எஃபிஐ, இதெல்லாம் எப்படி இருந்துச்சு சமாச்சாரம். இந்த சமாச்சாரம் பார்ப்போம். அடுத்து என்ன பார்ப்போம், ருப்பியும் டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஏன் டாலர் வந்து எரோட் ஆச்சு, டாலர் எரோட் ஆகிறதுனால இந்தியாலாம் வந்து நீங்க தப்பா நினைக்காதீங்க, அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கறோம். இது நம்ம எடிட்டோரியல் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். சரி, இன்னொன்னு எடிட்டோரியல்ஸ் ரெகுலரா அட்டன் பண்றவங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ற நிறைய கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் பி வெரி ஈஸியர் ஃபார் யூ. ஸோ அதனால குயிக்கா வந்து உங்களுக்கு அது கிராஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ் எவ்ரிதிங் இன் டீடைல். இந்த எக்கனாமிக் சர்வேல பேசின எல்லாமே கடந்த 30 வாரம் எடிட்டோரியல் நீங்க ரஃப்லி ஒரு 20 வாரம் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு 20-25 வீக்ஸ்ல 175 அப்புறமா பார்த்தவங்களுக்கு நிச்சயமா யூ கேன் ஈஸிலி கிராஸ்ப் a lot of things. நெக்ஸ்ட் இன்ஃபிளேஷன். அஃப்கோர்ஸ் இன்ஃபிளேஷன் எப்படி இருந்துச்சு, ஸோ ஹவு இன்ஃபிளேஷன் வாஸ் கண்ட்ரோல்ட் அண்ட் புது இண்டிசஸ்ல இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு ஜிடிபி டேட்டா வந்துடும்.
புது பேஸ் இயரில் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, February 27. ஸோ எக்கனாமிக் சர்வே முடியிறப்போ புது ஜிடிபி வேல்யூ வந்துடும், புது பேஸ் இயர் வந்துடும், புது மெத்தட்ஸ் வரும். எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. ஸோ எதுக்கெல்லாம் ஜாலியாக வரும் பாருங்க. ஸோ முதல் நாள், அதாவது நான் இன்னைக்கு பிளான் பண்ணது முதல் 4 சாப்டர் தான், முடிஞ்சா 5வது பார்ப்போம். பட் 4 சாப்டர் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ரோ எக்கனாமி தான் டே 1. ஸோ மேக்ரோ எக்கனாமி இண்டிகேட்டர்ஸ் எப்படி இருந்துச்சு. டே 2 நாளைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமி, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட், இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் சாப்டர். ஸோ நம்ம கிளாஸஸ்ல பேசிக்ஸ் தான் பார்த்தோம். இப்போ இங்கே தான் வந்து நம்ம மெயின்ஸுக்கு தேவைப்படுற நிறைய டாபிக்ஸை பார்க்க போறோம். இப்போ நம்ம கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ண அந்த 70-75 ஹவர்ஸ்ல we just saw the fundamentals, but conceptual கிளாரிட்டிக்காகவும் சிலபஸ்ல இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் தான். இங்கே தான் ஏகப்பட்ட டேட்டா, ஸ்கீம்ஸ், அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன இருக்கு எல்லாமே இங்கே தான் பார்க்க போறோம். ஸோ எக்கனாமிக் சர்வே நான் எவ்ரி இயர் வந்து ஒரு 16 ஹவர்ஸ் எடுக்கிறதுனால அங்கே நிறைய விஷயங்கள் கவர் ஆகும். ஸோ அக்ரிகல்ச்சர்ல இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இஷ்யூஸ் என்ன, ஸ்கீம்ஸ் என்ன, அந்த கதையெல்லாம் பார்க்க போறோம். சர்வீசஸ், இண்டஸ்ட்ரி தான் வரணும், ஏன் சர்வீசஸ் வருதுன்னு தெரியல, அவங்க அடுத்த சர்வீசஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ சர்வீசஸ் எப்படி இருந்துச்சு, சர்வீஸ் செக்டரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, வேரியஸ் சர்வீசஸோட கரண்ட் டேட்டா என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் இங்கே வரும். ஸ்கீம்ஸ் நிறைய பேசியிருக்காங்க. சர்வீஸ் செக்டரோட குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் பத்தி லாஸ்ட் 5 எக்கனாமிக் சர்வேல பேசிட்டு இருக்காங்க கண்டினியூஸா. பிரிலிம்ஸ்ல நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம், மெயின்ஸ்லயும் எதிர்பார்க்கலாம். அப்புறம் இண்டஸ்ட்ரி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் இண்டிஸ்பென்சிபிலிட்டி. ஸோ ஆத்ம நிர்பர் பாரத் மட்டும் போதாது, அதையும் தாண்டி நம்ம ஒரு ஸ்டெப் போகணுங்கிற அந்த விஷயத்தை பத்தி இதுலயும் பேசியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல எப்படி growth நம்ம கொண்டு வரணும், அதுல இன்னும் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியல் செக்டர் டாக்ஸ் மோர் அபவுட் வாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வி நீட் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டஸ்ட்ரீஸ். நம்ம வந்து செல்ஃப் ரிலையண்டா க்ளோஸ்ட் எக்கானமியெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத பத்தி பேசணும். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிளாஸஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணிட மாட்டேன், எல்லாம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் தான். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக இங்கே தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ரோடு எப்படி இருந்தது, ரயில், ஏர், அப்புறமா போர்ட்டு, அப்புறமா அதர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பண்ணியிருக்கோம், எனர்ஜி, இதை பத்தி எல்லாம் இங்கே தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதனால எக்கனாமிக் சர்வேல வில் see this. அண்ட் இதில் பிபிபி மாடல்ல நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் திரும்ப இங்கே எழுதியிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மெடிக்கல்ல என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் எடிட்டோரியல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண அதே விஷயத்தை தான் திரும்ப எக்கனாமிக்ஸ் சர்வேலையும் சொல்லியிருக்கோம். ஏர்போர்ட்ல நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்வாயரன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து என்ன பார்ப்போம்னா, இது வந்து ரெண்டாவது நாளோட என்னோட மேஜர் அப்ஜெக்டிவ் வந்து இந்த ஏரியாஸ் தான். அக்ரிகல்ச்சர், சர்வீசஸ், இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ஏரியா தான் வந்து செகண்ட் டேக்கு நான் பிளான் பண்றேன். அஃப்கோர்ஸ் முன்ன பின்ன ஆகும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டேல வந்து சோஷியல் செக்டருக்கு போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே மேக்ரோ எக்கனாமி, செகண்ட் டே வந்து செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமி, தேர்ட் டே வந்து சோஷியல் செக்டர், சோஷியல் இஷ்யூஸ் பேப்பர் 1ல முக்கியமான டாபிக் அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். அது வந்து தேர்ட் டே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல என்ன பண்ண போறோம்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்கு தனி சாப்டர் கொடுத்துருக்கோம். அதுல கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்கீம்ஸ் என்னென்ன போட்டிருக்காங்க, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் பார்க்க போறோம். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்ல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, எப்படி இன்டகிரேட் பண்ணலாம், அதெல்லாம் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் ஹியூமன் டெவலப்மெண்ட் நோக்கி என்ன விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில், எம்ப்ளாய்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இந்த 4 தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், இதுக்கப்புறம் தான் எல்லாமே. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, இந்த 4 பண்ணாம நீங்க எது பண்ணாலும் வேலைக்காகாது எக்கானமில. ஸோ இருக்கிற சாப்டர்ஸ்லயே நாட்டுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு மோஸ்ட் குரூஷியல் எது அப்படின்னு பார்த்தா 11 and 12 தான். ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில், எம்ப்ளாய்மெண்ட், இந்த 4 விஷயங்கள் தான். ஸோ இந்த 4 விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்து வந்து ரூரல் டெவலப்மெண்ட். பொதுவாக ரூரல் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து அவங்க வந்து தேவோட இன்டகிரேட்டட் வித் ஹெல்த் சோஷியல் செக்டர் சாப்டர் தான். ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தான் சாப்டர் இருக்கும். இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் தனியான சாப்டர் போட்டாரு. ஸோ ரூரலுக்கு தனி சாப்டர் இருக்கு, அர்பனுக்கு தனி சாப்டர் இருக்கு இந்த வாட்டி. ஸோ அது வந்து அதனால 17 சாப்டர்ஸ் அது போயிருக்கு. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்ல லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ரூரல் ஏரியாஸ் எப்படி வந்து டெவலப் ஆயிருக்கு, அதோட என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, அதை பத்தி எல்லாம் வில் பி டிஸ்கசிங். அண்ட் இதுதான் வந்து சோஷியல் செக்டர்ல நம்ம டே 3 பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டே அன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, லாஸ்ட் டே அன்னைக்கு நான் கிளைமேட் சேஞ்ச் பார்ப்போம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் நான் லாஸ்ட் டே தான் வச்சிருக்கேன். அண்ட் அது கூட இந்த தீமேட்டிக் அனாலிசிஸ், ஏஐயோட ஃபியூச்சர் என்ன, அர்பனைசேஷன்ல வாட் இஸ் த ஈஸ் ஆஃப் லிவிங், ஸோ எப்படி இந்தியன் சிட்டிஸை வந்து நம்ம வந்து பெட்டர் பண்ணலாம், அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இண்டிஸ்பென்சிபிலிட்டி, அதை பத்தி பில்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இது வந்து லாஸ்ட் டே அன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதான் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிற விதம். ஸோ அவங்க 17 சாப்டர்ஸையும் 4 நாள், அதனால தான் 4 days தேவைப்பட்டிருக்கு. ஸோ நீங்க வந்து எண்டிங் டைம் பத்தி என்கிட்ட வந்து கமிட்மெண்ட்ஸ் எதுவும் எதிர்பார்க்காதீங்க, சரியா? நான் டே 1லேயே தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நான் 8 o'clock ஆகுதுன்னா 8 o'clock கிட்ட அது தேவைப்படும். நடுவில் யாருக்காவது போகணும்னா தாராளமாக நீங்கள் வந்து இன்கேஸ் சீக்கிரமா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகலாம். ஏன்னா யூடியூப்ல வந்துடும் 2 weeksல. ஸோ அதனால யூ கேன் see in யூடியூப் ஆல்சோ, சரியா? பட் இருந்து அட்டன் பண்ணிட்டு கதை கேட்டிங்கன்னா ஒரேடியாக இங்கே முடிச்சிருங்க. அண்ட் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், ஆல்ரெடி எல்லா ஃப்ளோர்லையும் சொல்லிட்டேன், நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன்.
மேல செகண்ட் ஃப்ளோர்ல இதான் செகண்ட் ஃப்ளோரா? சரி, மேல தேர்ட் ஃப்ளோர்ல மேல போனா கீழேன்றேன், கீழே போனா மேல தேர்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த எக்கனாமிக் சர்வே செஷன் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவியில பார்த்து இன்னைக்கே இந்த வேலையை முடிச்சிருங்க. நாளைக்கு சீக்கிரம் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இடத்த பிடிச்சிருங்க. உங்களுக்கு இடம் கிடைக்கலனாலும் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு நாளைக்கு இடம் கிடைக்காம போகலாம். நீங்க மேல போற மாதிரி இருக்கும், டிவியில பாக்குற மாதிரி இருக்கும். வந்து பாத்துருங்க. இந்த 4 நாள்ல முடிச்சு தொலைங்க. இதை உட்காந்து நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. ஸோ இங்க இடம் கிடைச்சாலும் ஓகே, இங்க இடம் கிடைக்கலனாலும் ஓகே. ஸோ நம்ம இதை முடிச்சிடலாம். இதுதான் வந்து நான் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறேன். ஸோ இப்போ பழைய பில்டிங்லாம் நீங்க இன்னும் மோசமா இருக்கும். இங்க வந்து வி ஆர் ஹேவிங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஆடியோ நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ஏசியும் நல்லா இருக்கு. எக்கனாமிக் சர்வே தான் நடத்துறேங்கிற ஃபீலே எனக்கு வரல. ஏன்னா எக்கனாமிக் சர்வேல இவ்வளவு சில்லா இருக்கே அப்படின்னு. ஏன்னா வேர்த்து கொட்டிக்கிட்டு இருப்போம். புரிஞ்சிச்சா? ஸோ ஆஸ்பிரன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து ஒரு ரீல் போட்டேன் பாத்தீங்களா? ஸ்ட்ரேயா அண்ட் பிரேயா. அது நான் சொன்னது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நான் கேட்ட ஸ்ட்ரேயாவா பிரேயாவானா ஒரு நண்பர் வந்து டாப்ஸி தான் வேணும்ன்றாரு. அப்படி பேசுறாங்க. நம்ம அந்த ஸ்ட்ரேயா பத்தி பேசல. ஸோ ஆஸ்பிரண்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எந்த ஸ்ட்ரேயா அப்படிங்கிறது. ஸ்ரேயா இவங்க தெரியுமா? ஆக்சுவலி தெரியும் இல்லைங்க, இப்ப நடிக்கிறது இல்லை, அதனால தெரியாது. உங்களுக்கு எல்லாம் மமிதா பைஜு தான் தெரியுமோ? அந்த மாதிரி வந்து சரி, அவங்களே தெரியுமா? ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் வாய்ஸ் இருக்கிற ஒரு சிங்கர் ஸ்ரேயா கோஷால். ஸோ ஸ்ரேயா கோஷால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட வாய்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்ரேயாவை பத்தியும் நம்ம பேசல. எல்லாரும் இதை தான் நினைச்சுக்கிறீங்க. நம்ம எந்த ஸ்ரேயா அண்ட் பிரயாங்கிறத பார்த்தோம்னா கதா உபனிஷத். ஸோ கதா உபனிஷத்துல இருக்கிற இந்த ஸ்டோரி பத்தி பேசியிருந்தாங்க. அதை பத்தி நான் ரீல்ஸ்லையும் பேசியிருந்தேன். இப்போ அந்த ஸ்டோரி பத்தி சொல்றேன். வாட் இஸ் த கான்டெக்ட் ஆஃப் திஸ் ஸ்டோரி? ஏன்னா இப்போ கதா உபனிஷத் ஏன்ஷியன்ட் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த உபனிஷத் பத்தி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது அந்த மாதிரி தான் லிங்க். நம்ம இப்போ உட்காந்து எல்லா உபனிஷத்தும் படிக்க முடியாது. இந்த மாதிரி முண்டோக உபனிஷத், கதா உபனிஷத், இந்த மாதிரி அங்கங்கே ஏதோ ஒரு உபனிஷத்ஸ் பார்க்குறப்போ நம்ம அதை படிச்சுக்க முடியும். ஸோ தட் இஸ் தி சிம்பிள் திங். ஸோ இந்த கதா உபனிஷத்தை வந்து தேர் இஸ் திஸ் கான்வர்சேஷன் பிட்வீன் யமா அண்ட் நச்சிகேதா. ஸோ லாங் ஸ்டோரி ஸ்டார்ட் சிம்பிளா சொல்றேன். நச்சிகேதாங்கிற சின்ன பையன் வந்து அவங்க அப்பா வந்து யாகம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஒரு சாமியார் முனிவர் யாகம் பண்ணிட்டு இருக்கிறப்போ கடவுளுக்கு வந்து தானம் கொடுப்பாங்க. தானம் கொடுக்கறது தான் யாகத்துல வந்து they'll be donating some offerings to God. தேங்காய் உடைக்கிறது அந்த மாதிரி. அவங்க அப்பா வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மாடு கொடுத்துட்டு இருந்தாரு. கொடுத்துட்டு இருக்கிறப்போ பால் வராத மாடு, அதாவது கொஞ்சம் வயசான மாடை வந்து தானமா கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து நச்சிகேதை பார்த்துட்டு, அப்பா தானம் கொடுக்கறது நல்ல மாடா தான் கொடுக்கணும், நீங்க என்ன நைஸா அவங்களுக்கு வயசான மாடை கொடுத்துட்டு ஏமாத்துறீங்க, இப்படிலாம் ஏமாத்தாதீங்கன்னு நச்சிகேதா போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டோன்னா அப்பா கோவம் வந்துடும். ஸோ அப்போ அப்ப நான் உன்னை கொடுத்துட்றேன்னு சொல்லி இவரை கொடுத்துருவாரு. என்ன யாரு நான் பண்ணியா நோட்ல சொல்றேன். உன்னை கொடுத்துறேன்னு சொன்னோன்னே என்ன யாரு கொடுப்பீங்கன்னா, உன்னை நான் கடவுளுக்கு தானமா கொடுத்துறேன், டெத்துக்கு தானமா கொடுத்துறேன், ஐ எம் கிவிங் யூ டு டெத்னு சொல்லிடுறாரு. ஸோ டெத்துக்கு தானமா கொடுத்தோன்னா இவரும் பிரகலாதர் மாதிரி அப்பா சொன்னதான் என்னோட இது, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் டெத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லி இவர் வந்து டெத்தை நோக்கி போவாரு. ஸோ இவரும் யாக குண்டத்துல போடுற மாதிரி. ஸோ டெத்தை நோக்கி இவர் போய் யமலோகத்துல வெளியில போய் வெயிட் பண்ணும்போது வெளியில பெரிய கியூ இருக்கு, உள்ள அலௌட் இல்ல, 9 மணிக்கு தான் விடுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ யம தர்மராஜா வெளியே போயிருக்காரு, அவர் இன்னும் ரிட்டர்ன் ஆகல, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா. ஆனா உன் பேர் இங்க லிஸ்ட்லயே இல்லையே, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்ல நீ என்ன உன் கதைப்படி இன்னும் உன்னை சாவடி கூடாது, நீ எப்படி இங்க வந்த, இன்னும் உன்னை டெத் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். நான் உண்மையான கதை தான் சொல்றேன். ஸோ டெத் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே யம தர்மராஜா வர ஒரு 3 நாள் ஆகும்பா அப்படின்னு உடனே, பரவாயில்ல எங்க அப்பா எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு, எங்க அப்பா சொல்றதா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜாக்கு 3 நாள் வெயிட் பண்றாரு. அப்புறம் யம தர்மராஜா வராரு. வந்த உடனே, என்னப்பா உன் பேர் லிஸ்ட்லயே இல்லை, நீ வந்து நின்றுட்டு இருக்க. இல்ல எங்க அப்பா கொடுத்தாரு. சரிப்பா லிஸ்ட்ல இல்ல, ஆனா 3 நாள் வந்து யமனை பார்த்து பயப்படாம, டெத்தை பார்த்து பயப்படாம, ஒரு சிறுவன் டெத்தை பார்த்து இவ்வளவு போல்டா இருக்கே, சூப்பர், உன்னோட இதை பார்த்து நான் வியந்துட்டேன், உனக்கு 3 வரம் தரேன் அப்படின்னு கேட்கறாங்க. 3 வரம் கொடுக்குறப்போ 3 வரமா அவர் என்ன கேட்கிறாருங்கிறது தான் ஸ்ரேயா அண்ட் பிரயா கான்செப்டை ஓபன் அப் பண்ணுது. ஸோ அவர் கேட்கிற 3 வரங்கள் என்ன? முதல் வரம் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எங்க அப்பா என்ன தப்பா நினைச்சிட்டாரு, என் மேல கோவமா இருக்காரு, எங்க அப்பாவுக்கு என் மேல கோவம் போகணும், இதான் முதல் வரம் கேட்கிறாரு. எங்க அப்பா என்னைக்குமே என்ன நல்லபடியா வச்சுக்கணும், சந்தோஷமா பாத்துக்கணும், நான் இரிட்டேட் பண்ணிட்டேன் வர அப்படின்னு. 2வது வரம் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு வேர்ல்டுல இருக்கிற எல்லா மந்திரங்களும் யாகங்களும், அப்போ ஃபுல்லா யாகங்கள் அந்த மாதிரி தானே, வேதிக் டைம்ஸ் ஃபுல்லா யாகம் தான். ஸோ யாகங்கள்ல இருக்கிற வேரியஸ் டெண்டன்சி, அக்னி யாகங்கள்லாம் எப்படி பண்ணணும், ஹவன்ஸ் எப்படி பண்ணணும், எல்லா ஸ்லோகங்களையும் எல்லா மந்திரங்களும் எனக்கு சொல்லி வேணும், ஏன்னா என்டையர் வேதிக் நாலேஜ் வேணும், எதுவுமே விடாதீங்க எல்லாத்தையும் வேணும் அப்படின்றாரு. இது 2வது வரம். 3வது வரம் என்ன வேணும் அப்படின்னு கேட்கறப்போ அவர் வெயிட் பண்றாரு. என்ன அவன் சின்ன பையன், எனக்கு ஆப்பிள் வேணும், ஆரஞ்சு வேணும், கிண்டர் ஜாய் வேணும்னு கேட்பான்னு பார்த்தா
இவன் ஏதோ இப்படி கேட்டுட்டு இருக்கானே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மூணாவது வர ஏதாவது கேட்பான், பணம் என்ன ஏதாவது வருவான்னு பார்த்தா, ரிமோட் கார் வேணும்னு கேட்பான்னு பார்த்தா, மூணாவது வர என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு டெத்தோட ரியாலிட்டி பத்தி கதை சொல்லுங்க. நீங்க தானே டெத்துக்கு கடவுள். ஸோ டெத்துக்கு அப்புறமா என்ன நடக்குது, வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத், அதோட பிலாசபி சொல்லுங்க. இவர் வந்து ஷாக் ஆகிறார். ஏன்பா டெத்தோட பிலாசபி எல்லாம் வந்து பல முனிவர்களுக்கே புரியாது, உனக்கு புரியுமானா? எனக்கு புரியும், நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு இவர் வந்து வியந்துடுறாரு. ஸோ அப்போ லைஃப்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் நீங்க சூஸ் பண்றதுக்கு. இந்த பையன் என்ன வேணா கேட்டிருக்கலாம், 3 வரங்கள். ஆனா இந்த பையன் கேட்ட வரங்கள் 3மே நாலேஜ் என்ஹான்ஸ் பண்றதுக்கும் தான் லைஃபை ஹாப்பியா வச்சு லாங் டேர்ம்ல லைஃப் நல்லா இருக்கணும். நம்ம லாங் டேர்ம் நல்லா இருக்கணும், அப்பா கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், அப்புறம் வேலை செய்யணும்னா எல்லா யாகங்களும் இருக்கணும், அப்புறம் பிலாசபி லைஃபோட பிலாசபி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது எதுக்கு யூஸ் பண்றான்? லைஃப்ல லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ஆர் லாங் டேர்ம் கோல்ஸ், அதுதான் ஸ்ரேயா அப்படின்னு சொல்றோம். ஸ்ரேயானா வந்து நம்ம லைஃப்ல லாங் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும், அதுக்காக நம்ம ஆஸ்பயர் பண்றதா லாங் டேர்ம் கோல்ஸ். அந்த பாத்தை நீங்க சூஸ் பண்ண. இப்போ இந்த 3 வாரத்துல இவர் கொடுத்ததுனால இமீடியட்டா அவர் அடுத்த நாள் ஏதாவது பணக்காரர் ஆக போறான்னா கிடையாது. திரும்ப அவன் ஏழை சிறுவனா தான் இருக்க போறான். லைஃப்ல பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஷார்ட் டேர்மா வந்து யூ வில் பி சஃபரிங் தான். நீங்க லாங் டேர்ம் கோல்ஸை வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணி லைஃப்ல ஒர்க் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம்ல சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அண்ட் சூப்பரா வந்து இன்னைக்கு ரிஷபோட ஸ்பீச்சே வந்து அதை பத்தி தான் இருந்துச்சு. ஹி அன்இன்ஸ்டால்டு மொபைல்ன்றாரு. கீபேட் போன் தான் வச்சிருப்பாரு. எனக்கு நானே பார்த்துருக்கேன் கீபேட் போனு. அது எல்லாம் உண்மைதான். சார் சொன்னது எல்லாம் உண்மைதான். ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு சொன்னது, ரஜினி படத்துக்கு போனது எல்லாமே இட்ஸ் ட்ரூ, ஐவ் சீன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன், ஷார்ட் டேர்ம்ல நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டியது வரும், பிளஷர்ஸ் எல்லாம் விட வேண்டியது வரும். இந்த மாதிரி கரண்ட் பிளஷர்ஸை நம்ம விட்டு சாக்ரிஃபைசஸ் பண்ணி அந்த லாங் டேர்ம் கோல் வேணும்னு அச்சீவ் பண்ணும்போது ஒர்க் பண்ணாதான் அந்த லாங் டேர்ம் கோலை ரீச் பண்ண முடியும். இதுதான் ஸ்ரேயா. இந்த பையன் ஸ்ரேயாவை தான் சூஸ் பண்ணான். ஸோ அப்போ பிரேயானா என்ன? பிரேயானா வந்து ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ், சும்மா சோம்பேறியா இருக்கிறது, அப்படியே படுத்து தூங்குறது, அதே மாதிரி வந்து டைம் ஃபுல்லா ரீல்ஸ்லயே பாக்குறது, ஆக்டிவாவே இல்லாம நம்ம படிக்கிறத ப்ரோக்ராஸ்டினேட் பண்றது, அப்புறம் படிக்கலாம்னு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான எதுவுமே பண்ணாம பிளஷர்ஸை மட்டும் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கு. சென்சுவல் பிளஷர்ஸ், வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் பிளஷர்ஸ்க்காக என்டர்டெயின்மெண்ட், ஊர் சுத்துறது, ஃபன் பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, இதெல்லாம் வேணும் தான். ஆக்சுவலி வேணாம் நான் சொல்லவே வரல, அதுவும் ரொம்ப முக்கியம். பட் அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் பிரேயா. லாங் டேர்மை மறந்து வெறும் இதை மட்டுமே பண்ணி இதை மட்டும் தான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறது பிரேயா. ஸோ அப்போ உங்க லைஃப்ல ஸ்ரேயா அண்ட் பிரேயா இவங்க 2 பேரும் சூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது யூ சூஸ் ஸ்ரேயா அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நம்ம வந்து கத்துக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ டாப்ஸி இல்லை வரல. ஸோ அதனால வந்து ஸ்ரேயாவை தான் சூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து சொல்றேன், இதுதான் நான் ஆஸ்பிரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன், நம்மளும் இதுதான் சூஸ் பண்ணணும். நிச்சயமா நான் சொல்றேன், அந்த ஒரு ரைட் எஃபர்ட்ஸ் வித் ரைட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று சேரும்போது நிச்சயமா சர்வீசஸ் வந்துடும். அதனால நம்மளும் கரெக்டா லாங் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸை யோசிச்சு கரண்டா கொஞ்சம் ஒரு சில சாக்ரிஃபைசஸ் பண்றதுல தப்பே கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அஃப்கோர்ஸ் பிளஷர்ஸ் வேணும்னா, என்டர்டைன்மெண்ட் வேணும்னா அதெல்லாம் நிச்சயமா தேவை. நானே சொல்றேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது தேவைதான். ஆறு அப்பப்போ ஒரு மாசத்துக்கு 2 வாட்டி பண்ணலாம். அப்பப்போ மாசத்துக்கு ஒரு படம் 2 படம் பார்க்கலாம். ஆனா அதே பொழப்பா டெய்லி பண்ணக்கூடாது. பட் இன்னைக்கு பிரச்சனை அது கிடையவே கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை டெய்லி நமக்கே தெரியாம 6 மணி நேரம் மொபைல்ல போறதுதான். டிஜிட்டல் அடிக்ஷன் பத்தி ஒரு 12 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க எக்கனாமிக் சர்வேல. எக்கனாமிக் சர்வேல தேர் இஸ் a chapter which talks about digital addiction. 12 பக்கத்துக்கு எக்கனாமிக் சர்வேல பேசுற அளவுக்கு அது ஒரு கேட்டாஸ்ட்ராபிக் இஷ்யூவா மாறி இருக்கு. ஸோ நிச்சயமா டிஜிட்டல் டீடாக்சிகேஷன் எல்லாருமே பண்ணி ஆகும். ஏன்னா எக்கனாமிக் சர்வேல அவ்வளவு பெரிய ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. நமக்கு அதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச், அதுதான் நமக்கு பிரேயா. இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன பிரேயா தெரியுமா? இதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து பணமோ இல்லைன்னா ஆல்கஹால்ஸோ இல்லைன்னா வந்து கேம்லிங்கோ போறது இல்லை. உங்க எல்லாருக்கான பிரேயா உங்க கையிலே தான் இருக்கு, மொபைல் அப்படிங்கிற இந்த ரூபத்துல. மொபைலையே நீங்க ஸ்ரேயாவும் யூஸ் பண்ணலாம், பிரேயாவும் யூஸ் பண்ணலாம். நீங்க மொபைலையும் ஸ்ரேயாவா யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து எக்கனாமிக் சர்வேல இருந்து நம்ம கத்துக்கிறோம். இந்த மாதிரி கதைகள்லாம் ஜாலியா இருக்கும் கேட்கறதுக்கே இவ்வளவு சூப்பரா இருப்பாங்க. இந்த மாதிரி கதை கேட்கறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட நம்ம கிளாஸ் திஸ் வில் வைண்ட் அப் தி session. We'll meet next week with another set of 5 editors. அதான் நம்ம ஆரம்பிக்கவே போறோம். ஸோ இதான் வந்து ஸ்ரேயா பிரேயாவோட நரேட்டிவ். இப்போ இந்த ஸ்ரேயா பிரேயா கதைகள்ல இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம நோட் பண்ணா நம்ம உடனே என்ன யோசிக்கணும்? லைஃபுக்கு மோட்டிவேஷன் அதெல்லாம் ஓகே, அதை தாண்டி எஸ்ஏல யூஸ் பண்ணலாம், எத்திக்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தான் உபனிஷதே கரைச்சி குடிக்கிற மாதிரி ஆன்சர் எழுதணும். கதா உபனிஷத்துல யம தர்மராஜாவும் நச்சிகேதாவோட கான்வர்சேஷன் இன்ட்ரோடக்ஷன்ல அனெக்டோடே இதுதான். யங் பாய் ஸ்டுட் பிரேவ்லி அவுட் சைடு தி யம தர்மாஸ் அடோப்,
standing to face death without any fear. When he was given opportunity, he chose Shreya. அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதணும். ஸோ இப்போ புரியுதா? இதுதான் வந்து நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்ல கத்துக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ கிளியரா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் we are going to see is state of economy pushing the growth frontier. ஐ ஹோப் டிவியில் பார்க்குறவங்களுக்குலாம் ஃபாண்ட்ஸ் தெரியுதுன்னு. நான் ஃபாண்ட் சைஸை வந்து பெருசாக தான் வச்சிருக்கேன். எடிட்டோரியல்ஸை விட ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் விசிபிள். எல்லாருக்கும் ஃபாண்ட் தெரியுதுல்ல? பின்னாடி இருக்கவங்களுக்கு டிவியில் அந்த ஃபாண்ட் தெரியுது தானே? ஓகே, யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஐ மீன் யூடியூப்ல ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு. பார்த்து எழுதாதீங்க. பார்த்தீங்களா? 4 லைன் வந்துடக்கூடாது, எழுத ஆரம்பிச்சிடுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் எக்கானமி புஷிங் தி growth frontier. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கரண்ட் ஸ்டேட் ஆஃப் குளோபல் எக்கனாமி என்ன, குளோபல் எக்கனாமியில இப்போ என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அடுத்து இந்தியன் எக்கானமியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இதை வந்து பார்க்க போறோம். அப்புறம் ஜிடிபி எப்படி இருக்கு. ஸோ ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இன் மார்க்கெட் ப்ரைசஸ் அண்ட் நம்ம வந்து ப்ராடக்ட் மெத்தட் இன் மார்க்கெட் ப்ரைசஸ், அப்புறமா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம பார்க்க போறோம். டிமாண்ட் சைடு அண்ட் சப்ளை சைடு. ஸோ இந்த ரெண்டு சைடும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் we are going to discuss in this particular chapter and what is the outlook they have for the economy. இதான் வந்து சாப்டர் 1. அண்ட் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், எக்கனாமிக் சர்வேவை நானே உட்காந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் படிக்கலாமா, கிட்டத்தட்ட 750 பேஜஸ் இந்த டாக்குமெண்ட். நானே செல்ஃபாக படிக்கலாமா, தாராளமாக படிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டஸ் படிக்க வேணாம். ஐ ஸ்ட்ரிக்ட்லி சே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டஸ் அண்ட் செகண்ட் அட்டெம்ப்டஸ், டு சம் எக்ஸ்டென்ட் ஈவன் தேர்ட் அட்டெம்ப்டஸும் வேணாம். உங்களுக்கு புரியுதா? நம்ம எக்கனாமிக்ஸ் எல்லாம் ஆக போறது இல்லை. கதை கேட்டுட்டு சிம்பிளிஃபைடா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. யாரோ ஒருத்தன் படிச்சுட்டு வரான்ல, அவன்கிட்ட வந்து கதை கேட்டு நீங்க அதை உட்காந்து ரீவொர்க் பண்ணிக்கோங்க. இந்த 4th attempt 5th attempt 6th attemptலாம் போன பிறகு லைஃப் வந்து லட்சுமிகாந்த் பார்த்தாலே எரிச்சல் வரும். அந்த ஃபேஸ்ல இருக்கிறவங்களுக்கு லட்சுமிகாந்த் எடுத்து வைக்க கடுப்பா இருக்குன்னா அவங்க தே கேன் சி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு அப்படிதான் இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் நீங்க லட்சுமிகாந்த் லவ் பண்ணணும். ஸோ அவர் சொல்றது பாத்தீங்கன்னா லட்சுமிகாந்த் தூக்கியே போட முடியாது. நானும் இன்னும் வச்சிருக்கேன் அந்த புக்கை. டிலாபிலேட்டட் சுச்சுவேஷனா இருந்தாலும் அந்த புக்கு இன்னும் ப்ரிசர்வ்ட் இட் மை லட்சுமிகாந்த். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு 4th attempt 5th attempt 6th attempt இந்த மாதிரியான டைம்ஸ்ல யூ கேன் see this economic survey and read. அப்படி படிக்கணும்னா நீங்க எந்த சாப்டர்ஸ் படிக்கலாம்னா, நான் சொன்ன 11th அப்புறமா இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ் படிங்க. முதல் 10 சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சீனியர்ஸ் who want to try self study, ஓகே, அனாலிசிஸ்க்கு போயிடுங்க. டேட்டாவெல்லாம் இந்த மாதிரி யாராவது பிடிஎஃப் போடுவாங்க, பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஸ்டேட் ஆஃப் எக்கானமி புஷிங் தி குளோபல் ஃப்ரான்டியர், growth frontier. ஸோ குளோபல் சினாரியோஸ் ரிமைனிங் அன்சர்டன். இப்போ கரண்ட் குளோபல் சினாரியோ என்ன இருக்குன்னா அன்சர்டனா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ பிரைம் மினிஸ்டரோட இன்ஸ்பிரேஷன். ஸோ நம்ம என்னைக்குமே கரெக்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோபல் சினாரியோ ரிமைன்ஸ் அன்சர்டன், ஷேப்டு பை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், ட்ரேட் டிஸ்ரப்ஷன்ஸ் அண்ட் டைவர்ஜென்ட் growth. கரெக்டா? இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கும்? என்டையர் வேர்ல்டு இட் இஸ் வெரி அன்சர்டன், எஸ்பெஷலி ஆஃப்டர் தி ட்ரம்ப்ஸ் அசெண்டன்ஸ். ஆல்ரெடி முன்னாடியே அன்சர்டனிட்டியா தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த லைனை தான் வந்து நான் கடந்த 4 வருஷமா எக்கனாமிக் சர்வேயோட முதல் லைனா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பேண்டமிக்ல ஆரம்பிச்சது, இன்னும் முன்னாடி போனா ட்ரேட் வார்ல ஆரம்பிக்குது 2018ல ட்ரம்ப்னால. அடுத்து பேண்டமிக் வந்து இன்னும் வர்சன் பண்ணுது. அது பேண்டமிக் முடிச்சுட்டு வெளியே வந்தா செகண்ட் வேவ் வருது 21ல. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தா உக்ரைன் வார் ஆரம்பிக்குது. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தா நமக்கு இஸ்ரேல் வார் ஆரம்பிக்குது. அண்ட் ட்ரம்ப் வந்துட்டாரு திரும்ப. ஸோ ட்ரம்ப் வந்த பிறகு திரும்ப அந்த அன்சர்டனிட்டி குறையுது. இப்போ வந்து ட்ரம்ப் தான் காரணம். நெக்ஸ்ட் வந்து இந்த டாரிஃப்ஸ், குளோபல் அன்சர்டனிட்டியில அடுத்த முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த அன்வைண்டிங் ஆஃப் மல்டிலேட்டரலிசம் ஆர் இன்வர்ட் லுக்கிங் நேஷனலிசம்ஸ் அதிகமாகுது, xenophobia அதிகமாகுது, குளோபலைஸ்டு வேர்ல்ட் ஆர்டர் வந்து டீக்ளோபலைசேஷன் நடக்குது. ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்லி எல்லா வேர்ல்டுக்கு நடுவில் எக்ஸ்போர்ட் டாரிஃப்ஸ் இம்போர்ட் டாரிஃப்ஸ் எதுவுமே இல்லாம ட்ரேட் ஃப்ரீயா நடக்கணும் அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷனை தாண்டி இப்போ எல்லாருமே இன்வர்ட் லுக்கிங்கா போறாங்க. அண்ட் வேர்ல்ட் இஸ் கெட்டிங் ஃபிராக்மெண்டட். ஜியோ எக்கனாமிக் ஃபிராக்மெண்டேஷன் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஜியோ எக்கனாமிக் ஃபிராக்மெண்டேஷன். ஸோ அப்படின்னா என்னதுன்னா, எக்கனாமிக்கலா என்டையர் வேர்ல்டும் ஒரு யூனிட் குளோபல் வில்லேஜா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் குளோபலைசேஷன் வாஸ் கிவன் டு அஸ் இன் 1990s. பட் இப்போ எப்படி இருக்குன்னா எல்லாருமே அங்கங்க ஃபிராக்மெண்டடா போயிட்டாங்க. ஸோ தனித்தனி பிளாக்ஸா ஆர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு தனித்தனி அக்ரிமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி அன்சர்டனிட்டி. இதை தாண்டி ட்ரேட் அன்சர்டனிட்டி பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் அண்ட் டாரிஃப்ஸ். லக்கிலி சுப்ரீம் கோர்ட் வந்து நல்ல தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தீர்ப்பு வந்ததுல இருந்து அவரை பிடிக்க முடியல, திட்டிக்கிட்டே இருக்கார். சுப்ரீம் கோர்ட்லாம் ஒரு கோர்ட்டா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க தரல, worst decision in American history அது. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்றாரு. பட் he imposed 15% tariff till அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல. USA is going to face a big democratic crisis.
வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அக்லி டெமோக்ரஸியா மாறும் இன்னும் 2 இயர்ஸ்ல பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டாரிஃப் போட்டு வேர்ல்டு எக்கானமியே வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வாட் வாஸ் தி சிச்சுவேஷன்? த மோஸ்ட் டிஸ்ரப்டிவ் வாஸ் இம்போசிஷன் ஆஃப் டாரிஃப்ஸ் பை USA ஆன் இம்போர்ட்ஸ். இதனால என்ன ஆயிருக்கு? growth வந்து குறைஞ்சிருக்கு. குளோபல் growth வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அண்ட் இன்ஃபிளேஷன் வந்து இட் இஸ் ஹையர் தேன் இட் வாஸ் எக்ஸ்பெக்டட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உக்ரைன் வார் அப்போ ஃபுட் இன்ஃபிளேஷன் பீக்ல போச்சு. பிகாஸ் வீட் பேஸ்கெட் ஆஃப் தி வேர்ல்ட் வாஸ் அஃபெக்டட். அதை தாண்டி கல்ஃப்ல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தனால ஃபியூவல் இன்ஃபிளேஷன் இருந்துச்சு. கடந்த ஒரு ஆஃப்டர் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுட் இன்ஃபிளேஷன் ஃபியூவல் இன்ஃபிளேஷன்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா எல்லா நாட்டோடைய மானிட்டரி பாலிசியும் ஹை ரெப்போ ரேட்டுக்கு போயிட்டாங்க. எல்லா வேர்ல்டு எக்கானமிஸும் தன்னுடைய ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால கண்ட்ரோல் ஆயிட்டு போயிட்டு இருந்தது. இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு திரும்ப டாரிஃப்ஸ் போட்டதுனால இன்ஃபிளேஷன் வந்துருச்சு. ஸோ டாரிஃப்ஸ் வரதுனால எப்படி இன்ஃபிளேஷன் வருது? ஏன்னா அது இம்போர்ட் டியூட்டி போட்டா பொருளோட விலைகள் ஏறிடுதுல. ஸோ அதே மாதிரி வேர்ல்டு ட்ரேடு கொஞ்சம் ஜோல்ட் ஆகுதுல்ல. ட்ரேடு ஜோல்ட் ஆச்சுன்னா லாஜிஸ்டிக்ஸ் ஜோல்ட் ஆகும், பொருள் விற்காம கொஞ்சம் தள்ளி போகும், சப்ளை ஷாக்ஸ் வரும். இதனால கொஞ்சம் இன்ஃபிளேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமில growth has moderated பட் இன்ஃபிளேஷன் ஹையர் இன்ஃபிளேஷன் வாஸ் எக்ஸ்பெக்டட். ஆனா இது வந்து ஒரு என்னதுன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்னும் ஃபுல்லஸ்ட் இம்பாக்ட் இன்னும் காட்டல. இது டிரான்சியண்டா தான் இருக்கு. டிரான்சியன்ட்னா ஷார்ட் டர்மா தான் இப்போதைக்கு வந்து இருந்துட்டு திரும்ப வந்து மாடரேட்டா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இந்த ட்ரம்போட டாரிஃப் அவர் சொல்லி இமீடியட்டா நாளையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவர் ஏப்ரல் மாசம் வரும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 100 நாள் டைம் கொடுத்தாரு. ஸோ கொடுத்துட்டு ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏப்ரல் மாசமே உங்களுக்கு இண்டிகேஷன் வந்துருச்சு செப்டம்பர்ல இருந்து டாரிஃப் வரப்போகுதுன்னு. ஸோ ஏப்ரல் டு செப்டம்பர் எல்லாருமே they started taking steps in order to prevent the impact. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இது வந்து அன்சர்டனிட்டியை கொண்டு போகல. ஸோ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஸோ யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்க, இதே கேப்ல நிறைய நாட்டு கூட ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி டாரிஃப்ஸை குறைச்சிக்கிட்டாங்க. நம்மளும் நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். அதனால டிரான்சியன்ட் என்னதுன்னா, ஷார்ட் டேர்ம்ல ஒரு அன்சர்டனிட்டியை கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப நார்மலுக்கு வருது. ஸோ திரும்ப வந்து அது வந்து அன்சர்டனிட்டியை கொடுத்துட்டு ஓரளவுக்கு திரும்ப நார்மல்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது காரணங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாருடையும் சைன் பண்ணிட்டாரு. நான் மேல அதிக டாரிஃப் போட போறேன், 50% போட போறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் வாங்கின பிறகு சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிடுச்சு. இந்த ஜட்மெண்ட் முன்னாடியே கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, அவங்க ஊர் சுப்ரீம் கோர்ட் அட்லீஸ்ட் 1 இயர்க்குள்ளேயே தராங்க. ஸோ அதை பாராட்டணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து IMF உடைய வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக். இப்போ இதுதான் நீங்க நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும்னா, வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் இஸ் ரிலீஸ்ட் பை யார்? IMF. இதுதான் பிரிலிம்ஸுக்கு. ஸோ அப்போ வாட் டு டேக் ஃபார் பிரிலிம்ஸ்ங்கிறது தான் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். IMF-ஓட இது, வேர்ல்டு பேங்கோட இது, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஃபார் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்டோடது இது, அந்த மாதிரி வந்து நம்ம ஹிண்ட்ஸ் வரும்போது அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஸோ IMF-உடைய வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, US households and businesses increase their spending ahead of expected tariff. செப்டம்பர் வரதுக்கு முன்னாடி எல்லா பொருளையும் வாங்கி வச்சிடலாம். ஸோ அப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, செப்டம்பருக்கு முன்னாடி எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. டாரிஃப் வரதுக்கு முன்னாடி அந்த வருஷம் பூரா எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதை இந்த 4 மாசத்துலேயே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மாடரேஷன் வந்து டெம்பரரியா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பிசினஸஸ் போஸ்ட்போன் தி ரைசிங் பிரைசஸ். வருஷம் வந்து எல்லா பிசினஸும் பொருளோட விலைவாசி ஏற்றுவாங்க. இப்போ டாரிஃப் வந்து ட்ரம்ப் அதிகமாக போட்டதுனால இந்த வருஷம் யாருமே விலை ஏற்றல. ஆல்ரெடி விலை ஏறப்போது டாரிஃப்னால, நம்மளையும் விலை ஏற்ற வேணாம், நம்ம கொஞ்சம் அந்த லாஸை கொஞ்சம் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு விலையை கொஞ்சம் தள்ளி ஏற்றலாம் அப்படின்னு சொன்னதுனால போஸ்ட்போன் தி ரைசிங் ஆஃப் பிரைசஸ் அண்ட் ஃப்ரண்ட் லோடிங் தர் எக்ஸ்போர்ட். ஃப்ரண்ட் லோட்னா என்ன? அந்த வருஷம் பூரா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில பண்ண வேண்டிய எக்ஸ்போர்ட் எல்லாம் செப்டம்பருக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க. அதான் ஃப்ரண்ட் லோடிங், முன்னாடியே லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுறது. ஸோ ஃப்ரண்ட் லோடிங் தர் எக்ஸ்போர்ட்ஸ். இதெல்லாம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு அன்சர்டனிட்டி ஒரு டிரான்சியண்டா இருந்து திரும்ப வந்து டிசம்பருக்குள்ள நார்மல்சிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யூஎஸ்ஏல growth இந்த டாரிஃப்ஸ்னால அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தா யூஎஸ்ஏல growth ஸ்ட்ராங்கா இருக்கு. எதனால? ஆக்சுவலி இதுக்கு வந்து 2 டைமென்ஷன் இருக்கு. ஒரு டைமென்ஷன் நிச்சயமா யூஎஸ்ல ஹை இன்ஃபிளேஷன் வந்திருக்கு அண்ட் யூஎஸோட growth மாடரேட் ஆயிருக்கு. ஆனா டாரிஃப்ஸோட இம்பாக்ட் நிச்சயமா எக்கனாமில இருந்திருக்கு. ஆனா அதையும் தாண்டி யூஎஸோட எக்கனாமிக் growth நல்லா இருக்கு இந்த வருஷம். எதனால அப்படின்னு பார்த்தா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ என்டையர் யூஎஸ் எக்கானமில கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஜிடிபி வேல்யூ வரைக்கும் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் ஏஐ. ஏஐல ஒரு குளோபல் டாமினன்ட் பவரா வரணும்னு சொல்லி அமெரிக்கா லாஸ்ட் ஜோ பைடன் டைம்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் 3-4 இயர்ஸா பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து கண்டினியூ பண்றாரு. ஸோ அப்போ கவர்மெண்ட்டும் பிரைவேட் செக்டரும் கிட்டத்தட்ட 50 அமெரிக்கால லாஸ்ட் 1 இயர் மட்டும் ஏஐக்காக அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 50% ஆஃப் ஜிடிபியா. 50% ஆஃப் ஜிடிபி வேல்யூ ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா இஸ் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் தி வேர்ல்டு. கிட்டத்தட்ட 25 ட்ரில்லியன் இருக்குன்னா 12 ட்ரில்லியன் வரைக்கும் அவங்க வந்து ஏஐக்காகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து growth வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு அமெரிக்கால அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் growth has been accompanied by inflation. ஸோ
இன்ஃபிளேஷன் ஆனால் இருந்துகிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் டாரிஃப்ஸ். ஏன்னா டாரிஃப்ஸ் போட்டால் என்ன ஆகும், இன்ஃபிளேஷன் இருக்க தான் செய்யும். இது அமெரிக்காவோட சுச்சுவேஷன். அமெரிக்காவில் growth நல்லா இருக்கு, ஹை growth வந்துருச்சு. ஆனால் இன்ஃபிளேஷன் வந்து அவங்க ஊரில் 2% தான் லிமிட். நம்ம 4 வச்சிருக்கோம்ல, அமெரிக்காவில் 2% தான் லிமிட் வச்சிருக்காங்க, 2க்கு மேலே தான் இருக்கு. அடுத்து வந்து யூரோப்ல வந்து ரைசிங் இன்ஃபிளேஷன் அண்ட் மாடரேட் growth. ஸோ யூரோப்ல வந்து இன்ஃபிளேஷன் அதிகமாக இருந்தாலும் growth மாடரேட்டாக தான் இருக்கு. அமெரிக்காவில் நல்ல growth இருந்தாலும் யூரோப்ல growth பெருசா இல்லை. ஏன்னா யூரோப்ல வாஸ் அஃபெக்டட் பை டாரிஃப்ஸ். யூரோப் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்குலாம் இப்போ டாரிஃப் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. பிளஸ் ஜென்ரலாகவே அவங்க எக்கானமி ஒரு ஸ்லோ டவுன்ல போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஜெர்மனி, இட்டாலி அண்ட் பிரான்ஸ் இவங்கெல்லாம் ஒரு ஸ்லோ டவுன்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ மாடரேட் growth தான், ஆனால் இன்ஃபிளேஷன் மட்டும் ஹையா இருக்கு பிகாஸ் ஆஃப் டாரிஃப்ஸ். ஸோ அது யூரோப்போடைய சுச்சுவேஷன். நெக்ஸ்ட் வந்து இன் ஏஷியா அண்ட் சைனீஸ் எக்கானமி கண்டினியூஸ் டு ஃபேஸ் டிஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ். டெப்பிட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணா. டெப்பிட்னா வந்து ரொம்ப மந்தமா, லோ லெவல்ல இருக்கிறது, லெஸ் தென் வாட் வி எக்ஸ்பெக்டட். நம்ம ஒரு 2 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்த பிறகு நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி. ஸோ ரீல்ஸை தான் நம்ம தாக்க போறோம். ஸோ டெப்பிட் இப்போ ரேண்டமா பேசுற அவரு கூட ரீல்ஸை பத்தி தான் பேசிட்டு போனாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இட் இஸ் வெரி பிக் இஷ்யூ. அதனாலதான் ரீல்ஸை பார்க்காதீங்கன்னு நான் ரீல்ஸ் மூலமாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் இடத்துல போய் தானே அவனை போடணும், அதனால ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ அதனால அமெரிக்காவில் வந்து சைனால வந்து டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ப்ராப்பர்ட்டி செக்டர் அண்ட் ரியல் எஸ்டேட் கிரைசிஸ். ஸோ சைனீஸ் எக்கனாமி ஒரு கிரைசிஸ்குள்ள போயிட்டு இருக்கு. என்ன கிரைசிஸ்குள்ள போயிட்டு இருக்குன்னா, ரியல் எஸ்டேட் கிரைசிஸ் வரப்போதான். யூஎஸ்க்கு இதே மாதிரி ரியல் எஸ்டேட் கிரைசிஸ் வரும்போது தான் 2008 குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்துச்சு. ரியல் எஸ்டேட் பம்ப். இங்கே என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்டா அவங்களோட இந்த பூம் பீரியட்ல இஷ்டத்துக்கு ரியல் எஸ்டேட் செக்டர்ஸ்க்கு லோன் கொடுத்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா வந்த சர்ப்ளஸ் எல்லாமே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு அந்த அளவுக்கு சைனா போயிட்டு இருக்கு. இஷ்டத்துக்கு வீடுங்களாம் கட்டிட்டாங்க, ஆனால் எந்த வீடு விற்க மாட்டேங்குதான். ஸோ நிறைய வீடு விற்காம சைனால வந்து காலியா கிடக்குது. ஸோ அதனால ஒரு ரியல் எஸ்டேட் கிரைசிஸை நோக்கி சைனீஸ் எக்கனாமி போகுது. சைனீஸ் எக்கனாமிக் ஏதாவதுன்னா அவ்வளவுதான், வேர்ல்டு எக்கனாமி திரும்ப ஒரு ரிசெஷனுக்கு தான் போகும். அதான் ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி. சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்ஸ் அப்படிதான் நம்மளும் ஆகணும். நம்ம இந்தியாவுக்கு பிரச்சனைனா வேர்ல்டுக்கே பிரச்சனை அப்படின்னு பயப்படணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ இது சும்மா பாருங்க, இந்த கிராஃப் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, சும்மா பாருங்க. பாலிசி ரேட்ஸ் ஆஃப் இஎம்டினா என்னதுன்னா, எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங் எக்கானமிஸ். டெவலப்பிங் நாடுகளை தான் இஎம்டின்னு சொல்லுவாங்க. இந்தியால இஎம்டி, ஏன்னா அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸ். ஓகே, எமர்ஜிங் மார்க்கெட் டெவலப்மெண்ட் எக்கனாமிஸ்லாம் வந்து தன்னுடைய ரெப்போ ரேட்டை குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்தியாவோடது இங்கே இருக்கு பாருங்க, ரெப்போ ரேட்டை குறைச்சி தானே இருக்கும். 6.5 5.25 குறைந்து வந்திருக்கும். மெக்சிகோலையும் குறைஞ்சிட்டு இருக்கு, எல்லா ஊர்லயும் குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து ரெப்போ ரேட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. குளோபலி வந்து அவங்களுடைய பாலிசி ரேட்ஸை குறைச்சிட்டு இருக்காங்க, எக்ஸப்ட் ஃபார் ஜப்பான். ஜப்பான்ல மட்டும் இன்ஃபிளேஷன் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் 1 இயர் ஜப்பான் எக்கானமியில் வந்து ஹை இன்ஃபிளேஷன் அண்ட் கிரைசிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றிருக்காங்க. ஸோ அது ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் 5, மெக்சிகோவில் தான் 7, ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா 0.75 தான். அது ஏற்றினது எவ்வளோ, ரொம்ப நாளாக 0ல இருந்தது 0.75 ஏற்றிருக்காங்க. அவங்கலாம் வந்து 0 இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஜப்பான்லலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ எக்கனாமிக்ஸ் சைட்லேருந்து என்ன கற்றுக்குறீங்க, நம்ம ஊரில் ரெப்போ ரேட் வந்து ஆவரேஜாக 4 to 6 தான் இருக்கும் எப்போவுமே. அந்த ரேஞ்சு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லோ, 3க்கு கீழே தான் இருக்கு ரெப்போ ரேட்ஸு. மேக்ஸிமம் எவ்வளோ ரெப்போ ரேட் போகும் அப்படிங்கிறது. ஜப்பான்லலாம் 0.75 ஏற்றுனது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆஃப்டர் 2 decades தே டிசைடட் டு இன்க்ரீஸ் த ரெப்போ ரேட். 2 டிகேடா ரெப்போ ரேட் அவங்க ஊரில் 0 ஆகும், அதுக்கு முன்னாடி நெகட்டிவ்ல இருந்திருக்கு. ஸோ ரெப்போ ரேட்டே நெகட்டிவ்ல போகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து தே ஹாவ் மெயின்டைன். இப்போ நெகட்டிவ் ரெப்போ ரேட்ஸ் பற்றி நான் பேச விரும்பல, அது தனி கான்செப்ட், அது அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நம்ம போவேன்னா. இப்போதைக்கு ஜஸ்ட் ஹேவ் திஸ் திங் இன் மைண்ட். ஸோ அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க, யூ ஆர் கெட்டிங் சம் அக்யூமுலேட்டட் நாலேஜ். அப்போ ஆவரேஜாக டெவலப்ட் எக்கானமிலாம் ரெப்போ ரேட் 3க்கு மேலே போகாது. இந்த அக்யூமுலேட்டட் நாலேஜ் தான் இன்டைரக்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின்ல யூஸ் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து எக்கனாமிக் சர்வேயோட பர்பஸ். ஸோ உட்காந்து கதை கேட்கிறப்போ யூ வில் நோ லாட் ஆஃப் திங்ஸ் வித் விச் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஸோ growth ரேட் இன் எக்கானமி வந்து ரொம்ப மாடரேட்டாக தான் இருக்கு ஜப்பான்ல. இன்ஃபிளேஷன் கண்டினியூஸ் டு எக்ஸீட். அவங்க ஊர்ல 2% மேலே இன்ஃபிளேஷன் போயிடுச்சான். அவங்க ஊர்ல அப்பர் லிமிட் 2 தான், நம்ம 6 வச்சிருக்கோம்ல, 4 to 6 மேலே போகக்கூடாது. அவங்க டிஸ்பைட் வீக் growth அண்ட் இன்ஃபிளேஷன் ஃபிஸ்கல் பாலிசி இன் மேஜர் எக்கனாமிஸ் எக்ஸ்பான்ஷனரி. இப்போ நம்ம ஃபிஸ்கல் பாலிசிக்கு வரும். அங்க வந்து இன்ஃபிளேஷன் இருந்தாலும் growth மாடரேட்டா இருக்கிறதுனால எல்லாருமே எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில தான் இருக்காங்க. யூஎஸ் கூட பாத்தீங்கன்னா ஏஐல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஷ்டத்துக்கு அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா ஹியூஜ் பாரோயிங். கவர்மெண்ட் ஏகப்பட்ட லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லா நாடுகளும், நம்ம இந்தியா பத்தி பேசல, வேர்ல்டு நாடுகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். மற்ற நாடுகள்லாம் தே ரிலீஸ் a lot of government securities to borrow money. ஸோ நிறைய கவர்மெண்ட் செக்யூரிட்டியை மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், when government is selling a lot of government securities, கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட சப்ளை அதிகமாயிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட வேல்யூ என்ன ஆகும்,
ஃபாலோ ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் புரியுதுல? ஸோ வென் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோடைய ஜிசெக் உடைய செல்லிங் வந்து அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? சப்ளை அதிகமாகுது. சப்ளை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட பிரைஸ் வந்து ஃபால் ஆகும். பிரைஸ் ஃபால் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஈல்டு வந்து அதிகமாகும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஸ்டாட்டிக். இப்போ என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நான் நடத்த மாட்டேன். அதான் எகனாமிக் சர்வே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி. ஸோ ஸ்டாட்டிக் வீடியோவில் அதெல்லாம் போய் பாருங்க. ஈல்டுக்கும் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட பிரைசஸ்க்கு என்ன லிங்க்? இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். பிரைஸ் ஏறிச்சுன்னா ஈல்டு வந்து குறையும், பிரைஸ் குறைஞ்சதுன்னா ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன ஆயிடுச்சு, எல்லா நாடுகளும் வந்து தன் எக்கானமியை க்ரோத்தை கொண்டு வரணுங்கிறதுனால நிறைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ரிலீஸ் பண்றதுனால சப்ளை ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கு. அதனால சப்ளை அதிகமாயிடுச்சுன்னா பிரைஸ் குறையும், பிரைஸ் குறைஞ்சனால ஈல்டு அதிகமாயிடுச்சு. ஸோ லாங் டர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம்? இந்த ஈல்ட் ஆஃப் லாங் டர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் தி குளோபல் மார்க்கெட் இஸ் இன்க்ரீசிங். இது ஒரு ஸ்டேட்மெண்டா வரும். அசர்ஷன் ரீசனிங் டைப்ல ஸ்டேட்மெண்ட் 1ல இதை போட்டுடலாம். ஸ்டேட்மெண்ட் 2ல இதுக்கான ரீசனிங் நீங்க கொடுக்கலாம். பிகாஸ் ஆஃப் ஹை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படி போடலாம். ஆர் வேற ஏதாவது சம்மந்தமே இல்லாம கூட நீங்க கொஸ்டின் வந்து செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் யூ கேன் கீப் இன் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ புரிஞ்சிச்சா இந்த லைன் எப்படின்னு? ஸோ ஃபினான்ஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் இது ஹை பாண்ட் டீல்ஸ் அதனால அதிகமாயிடுச்சு. எஸ்பெஷலி இந்த அல்ட்ரா லாங் மெச்சூரிட்டி அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர்ஸ் நிறைய செல்லிங் இருக்கிறதுனால பாண்டோட ஈல்டு எல்லாம் ஏறிடுச்சு. ஸோ ஈல்டு கவ் பாருங்க, இது சும்மா இப்போ எல்லா நாட்டோடைய பாண்டோட ஈல்டு கவும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்க்ரீசிங் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ குளோபல் லெவல்ல பாண்டு கவோட ஈல்டு. இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, திஸ் இஸ் மை ஐ யூஸ்ட் சாட் ஜிபிடி. இந்த வாட்டி நிறைய சாட் ஜிபிடி கிட்ட இந்த பேராகிராஃபை கொடுத்துட்டு பிரிலிம்ஸ்ல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னு கேட்டோம்னா அது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. இதே கொஸ்டினா வரலாம். கொஸ்டினா இதுல இருந்து என்ன கேட்கலாம்? ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் அப்படின்னு கேட்கும்போது பர்சிஸ்டன்ட்லி ஹை ஃபிஸ்கல் டெபிசிட் ரைஸ் கவர்மெண்ட் பாரோயிங், ஃப்ளட் பவுண்ட் மார்க்கெட்ஸ் அண்ட் வீக்கர் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் அதனால என்ன ஆகுதுன்னா பாண்ட் ஈல்ட் ஹையரா புஷ் பண்ணும் அப்படிங்கிறது அது வந்து சொல்லுது. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா வரும் அப்படிங்கிறது சொல்லுது. என் அல்காரிதமை நான் அப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுதான் வந்து யூ ஹேவ் டு சி. ஸோ கிளியரா? ஸோ சாட் ஜிபிடி வந்தது டிஃப்ரெண்டா இந்த வாட்டி எகனாமிக் சர்வேக்கு இருந்துச்சு. ஸோ ஆஸ் பர் யுனைடெட் நேஷன்ஸ் புரிஞ்சிச்சா ஏன் வந்து குளோபல்? அப்போ ஆக்சுவலி இந்தியன் இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஈல்டும் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு. குளோபல் லெவலில் இருக்கிற பாண்டோட ஈல்டும் அதிகம் தான் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அதிக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு தான் இருக்கு, அதிக பாரோயிங்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பாரோயிங்ஸ் எல்லாம் இன்டர்னல் பாரோயிங் தான், அதனால அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான் அதிகமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் லெவல் பாண்ட் ஈல்டும் அதிகமாயிட்டு இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஜிசெக்கோட பாண்ட் ஈல்டும் அதிகமாயிட்டு இருக்கு. இதுதான் பிரிலிம்ஸ்க்கு தேவை. சரியா? யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ். இப்போ இது அடுத்து யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஃபார் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் உடைய வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட். இப்போ நம்ம போன ஸ்லைட்ல என்ன பார்த்தோம்? IMF ஓடது பார்த்தோம், எக்கனாமிக் அவுட்லுக். இங்க என்ன பார்க்குறோம்னா வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட். இட் இஸ் ரிலீஸ் பை UNCTAD. வேர்ல்டோட FDIs வந்து இட் ஹஸ் டிக்ளைன்ட் பை 11%. 11% வந்து FDIs வந்து குறைஞ்சிருக்கு. FDI flows in 2024 declined by 11%. ஸோ அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே என்ன பண்றாங்க? டீக்ளோபலைசேஷன் நோக்கி போறாங்க. அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால பெருசா அது பண்றது இல்லை. ஸோ இன்னொரு சைட்ல வந்து என்ன இருக்குன்னா கேபிட்டல் ஃப்ளோஸ் எல்லாம் எந்த டைரக்ஷனை நோக்கி இப்போ போயிட்டு இருக்குன்னா ஃபுல்லா ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கு. கேபிட்டல் ஃப்ளோஸ் ஆர் இன்க்ரீசிங்லி பீங் ஷேப்ட் பை தி சர்ஜ் இன் தி டிமாண்ட் ஃபார் ஏஐ சப்ளை செயின். So while FDI flows in most developed countries fell in 19.73%, ஆனா US ஓட FDI மட்டும் அதிகமா இருக்கு. So USA received larger FDI this year because of AI again. ஏன்னா AI ஓட ஜெயிண்ட் எல்லாம் அவங்க தான் அவங்க ஊர்ல வச்சிருக்கான். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? they got higher FDI this year. வேர்ல்டு வைடா growth மாடரேட்டா இருக்கு, ஆனால் US ஓட growth அதிகமா இருக்கு. வேர்ல்டு வைடா FDI குறைஞ்சிருக்கு, ஆனால் US ஓட FDI அதிகமா இருக்கு. Many people are investing in USA because of AI. ஸோ அப்போ அதுதான் வந்து நம்ம நோட் பண்றோம். செமிகண்டக்டர்ஸ், டேட்டா சென்டர். இப்போ சுந்தர் பிச்சை என்ன பண்றாரு? அவர் இந்தியாவில் வந்து கூகுள் சார்பா இன்வெஸ்ட் பண்றாரு. விசாகப்பட்டினம்ல தேர் பிளானிங் டு லான்ச் டேட்டா சென்டர். ஸோ அதை பத்திலாம் எக்கனாமிக் சர்வேல பேசியிருக்காங்க. இப்போ எக்கனாமிக் ஸ்டேட்ஸ் கிராஃப்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து அடுத்து யூஸ் பண்றாங்க. இப்போ எக்கனாமிக் பாலிசி அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிற ரெண்டு வேர்டுக்கு நடுவில் டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக் பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறத தாண்டி எக்கனாமிக் பாலிசிஸே இப்போ ஒரு ஸ்டேட் கிராஃப்டா மாறிடுச்சு. ஸ்டேட் கிராஃப்ட்னா என்னன்னா அது வந்து இட்ஸ் a specialized field. You are not only making economic decisions with respect to economic development alone. You are making your economic decisions for a country by keeping defense, strategy and national security perspective also. So நீங்க international relations, national security
அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்னைக்கு எக்கனாமிக் பாலிசியை மேக் பண்ற அந்த சுச்சுவேஷன் தான் எக்கனாமிக் ஸ்டேட்ஸ் கிராஃப்ட்னு சொல்றோம். ஸோ நம்ம எக்கனாமிக் பாலிசி மேக்கிங்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற கரண்ட் வேர்ல்டு எக்கனாமிக்கு நமக்கு எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் பாலிசி மேக்கிங் இந்தியாவுக்கு வேணும். அப்போ என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணுங்க அப்படின்னு அனந்த நாகேஸ்வரன் சொல்லிக்கிறாரு. என்னெல்லாம் விட்டுறாதீங்க, ஸ்டேட் கிராஃப்ட் வேணும், அப்போ எக்கனாமி நல்லா தெரிஞ்சவன் உள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு இன்டைரக்டா அரசாங்கத்திடம் சொல்ல வருகிறார் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட்னா என்னதுன்னா broadly defined as a deliberate use of economic means to achieve strategic ends. ஸோ எக்கனாமிக் பாலிசி எம்ப்ளாய்ஸ் ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஜென்ரலாக எக்கனாமிக் பாலிசினா என்ன, ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் growth கொண்டு வரதுக்கும் மணி சப்ளை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் எக்கனாமிக் பாலிசி. ஆனால் எக்கனாமிக் ஸ்டேட்ஸ் கிராஃப்ட்னா இட் கோஸ் ஃபர்தர் பை எம்ப்ளாயிங் எக்கனாமிக் டூல்ஸ் டு அச்சீவ் ஃபாரின் பாலிசி அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நம்ம ஸ்டேட் கிராஃப்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த டெஃபினேஷன் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணணும் இல்லை, ஏன்னா இது நான் PDF கொடுக்க போறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நீங்க என்ன நோட் பண்ணணும், இந்த 2 வேர்டு மட்டும் நோட் பண்ணுங்க, எக்கனாமிக் பாலிசி வெர்சஸ் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட். இது உங்க நோட்ஸ்ல இருந்தா போதும், இந்த லைன் ஃபுல்லா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதுதான் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனா சொல்றேன். மேபி நீங்க வீட்டில் ரிவைஸ் பண்ணும்போது யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் தட். ஸோ இப்போ வந்து ஏன் வந்து இந்த எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் தேவைப்படுது இந்த சுச்சுவேஷன்ல? சரி, இப்போ இந்த எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் இந்த மாதிரியான வேர்ட்லாம் எங்க யூஸ் பண்ண போறோம்னா மெயின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். மெயின்ஸ்ல கேள்வி வருது, அங்க ஆன்சர் ரைட்டிங்ல இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். எந்த கொஸ்டின் வந்தாலும் கவர்னன்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ த ஷிஃப்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஜியோபொலிட்டிக்கல் காம்படிஷன் ஓர் டெக்னாலஜிக்கல் டாமினன்ஸ். இன்னைக்கு என்ன மாதிரியான காம்படிஷன் கோல்டு வார் வந்து வேர்ல்டு எக்கானமி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னா டெக்னாலஜிக்கல் டாமினன்ஸை நோக்கின ஒரு வார் தான் இப்போ போயிட்டு இருக்கு. யார் வந்து ஏஐ கண்ட்ரோல் பண்ண போறா, யார் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அண்ட் ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்ற ஏஐ, ட்ரோன்ஸ் ஆர் இந்த பேட்டரி டெக்னாலஜி, ரெனியூபிள் எனர்ஜி, இந்த மாதிரியான விஷயங்கள், இண்டஸ்ட்ரி 4.0 ரிலேட்டட் டெக்னாலஜி, இதெல்லாம் யார் வந்து ஹை டெக்னாலஜி எண்ட்ல வச்சிருக்கா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவை? எலக்ட்ரானிக்ஸ் தேவை. எலக்ட்ரானிக்ஸ் என்ன தேவை? கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தேவை. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் யார்கிட்ட இருக்கு? இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி தான் இன்னைக்கு வேர்ல்டு போயிட்டு இருக்கு. அதனால தேவைப்படுது. அதே மாதிரி வேல்யூ செயின்ஸ், ட்ரெடிஷனல் வேல்யூ செயின்ஸ் தாண்டி இன்னைக்கு வேல்யூ செயின்ஸே ஒரு எக்கனாமிக் பாலிசி மேக்கிங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சைனா என்ன பண்ணுது, அவங்க கையில கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல ஒரு டாமினன்ட் வேல்யூ செயின் வச்சிருக்கிறதுனால அது எக்கனாமிக் பாலிசி மேக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாம தன்னுடைய நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரின் பாலிசி அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்குது. அமெரிக்கா என்ன பண்றாங்க, அவங்களும் அதை பண்ணிக்கிறாங்க. பேக் சிலிக்கா அப்படின்னு போன 2 நாள் முன்னாடி தான் சைன் பண்ணோம், பேக் சிலிக்கால சேர்ந்தோம். ஸோ அப்படி வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் ஆரம்பிக்கிறோம்? இதுதான் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட், எக்கனாமிக் பாலிசி ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ். ஸோ எக்கனாமிக் இன்டர்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு காலத்துல ஸ்ட்ரென்த்தா இருந்தது, பட் இன்னைக்கு அதுவே வந்து ஒரு வல்னரபிலிட்டியா இருக்கு. குளோபலைசேஷன் சொல்லி எல்லாரும் ஃப்ரீ ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி பண்ணி இப்போ சைனா கிட்ட இருந்து எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். நாளைக்கு சைனா வந்து எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணா அவ்வளவுதான். அப்போ நீங்க குளோபல் வேல்யூ செயின்ஸ்லயும் இருக்கணும், அட் த சேம் டைம் டிபெண்டா இருக்கக்கூடாது. அதுதான் வந்து உங்களுக்கு இங்க ஒரு கொஸ்டினா வருது. ஸோ டிஸ்ரப்ஷன்ஸ் டியூரிங் பேண்டமிக், வெப்பனைசிங் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஃபினான்ஸ். என்ன வெப்பனைசிங் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஃபினான்ஸ்னா என்ன ஆச்சு? பேண்டமிக்ல ஒரு டிஸ்ரப்ஷன் ஆச்சு. சைனா என்ன பண்ணா, எக்கனாமி க்ளோஸ் பண்ணா. 1 year எக்கனாமி க்ளோஸ் பண்ணோன்னு வேர்ல்டு சப்ளை செயின்கே வி ஆர் நாட் ஹேவிங் இனஃப் ரா மெட்டீரியல்ஸ். எல்லா நாட்டில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு, பிகாஸ் சைனா டிசைடட் நாட் டு எக்ஸ்போர்ட். அப்போ நீங்க டிபெண்டா இருந்தா உங்களுக்கு ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா குளோபல் வேல்யூ செயின்ஸ்ல நம்ம இருக்கணுங்கிற ஒரு கட்டாயமும் இருக்கு. அப்போ நம்ம குளோபல் வேல்யூ செயின்ஸ்ல ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கணும்னா நம்ம மேல டிபெண்டன்ஸ் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நம்ம போகணும். நம்ம இன்னொருத்தர் மேல டிபெண்டா இருக்கக்கூடாது. அப்பதான் நம்மளோட ஸ்டேட் கிராஃப்ட் நல்லா இருக்கும். ரியலிசம், ஃபாரின் பாலிசி இஸ் ஆல் அபவுட் ரியலிசம் தான். ஸோ ரியலிசம்ல நான் என்ன காப்பாத்திக்கிறேன் அப்படிங்கிற போது என்ன நீங்க டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நோக்கி நம்ம போனாதான் நம்ம அதர் ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி. புரிஞ்சுச்சா? ஸோ வெப்பனைசிங் ஆஃப் எனர்ஜினா என்ன ஆச்சு? இப்போ நீ அவன்கிட்ட ஆயில் வாங்காது என்கிட்ட வாங்கு அப்படின்னு ட்ரம்ப் வந்து எனர்ஜியவே ஒரு பாலிசி மேக்கிங்கா சொல்றாரு. அதே ரஷ்யா என்ன பண்ணுச்சு? வேர்ல்டு வைட் சாங்ஷன்ஸா இருக்கிறப்போ இந்தியா கிட்ட ஆயில வித்து தான் தன்னோட எக்கானமியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஃபினான்ஸ், இந்த மாதிரி குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல இருந்து ரஷ்யாவை கட் ஆஃப் பண்றோம். வெனிசுலா மேலே இன்னைக்கு அட்டாக் நடக்குது. ஸோ அப்போ எனர்ஜி அண்ட் ஃபினான்ஸே வந்து இன்னைக்கு வெப்பனைசிங்கா வந்து ஃபாரின் பாலிசி டூல்ஸா பயன்படுத்திக்கிட்டு இருக்கும். அல்ட்ரா நேஷனலிசம் எல்லா நாட்டிலையும் வளர்ந்துகிட்டு இருக்கு. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் லோவா தான் மாத்திட்டு இருக்காங்க. ஸோ லிமிட்டிங் லேபர் மொபிலிட்டி, உங்க நாட்டு ஆளுங்க வர xenophobia அதிகமாயிட்டு இருக்கு. டிட்டரேட்டிங் மல்டிலேட்டரலிசம் அண்ட் ஆர்ம்டு கான்ஃபிளிக்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அதிகமாயிட்டு இருக்கிறப்போ நிச்சயமா வந்து நம்ம வந்து வி கான் பி டிபெண்டன்ட் ஆன் திஸ் நேஷன். ஸோ அப்போ நம்மளும் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் தேவை. எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் என்னென்ன மாதிரியான பாலிசிஸ்ல நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா சைனா என்ன பண்ணாங்க, பேண்டமிக்லேயே ஆல்ரெடி ஒன்று பார்த்தாங்க. இப்போ சப்ளை செயின் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸோட எக்ஸ்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது மூலமா அவங்க ஸ்டேட் கிராஃப்ட் பண்றாங்க. எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் மெயினா யாருக்கு பண்ணாங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் அண்ட் சிப்ஸ் வந்து
நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏஐ ரிலேட்டட் சிப்ஸை வந்து நான் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன், கிரிட்டிக்கல் மினரல்ஸை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்னு செக் பண்ணுறான். ஸோ இல்லை இது யூஎஸ் போட்டது ஃபர்ஸ்ட் யூஎஸ் போட்டது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூஎஸ் என்ன பண்ணுறான், சிப்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் போட்டு இன்னைக்கு என்விடியா அப்படிங்கிற ஒரு சிப் கம்பெனி இருக்குல்ல, அவங்களுடைய இந்த சிப்பை வந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் போடுறான். ஸோ என்விடியாங்கிற கம்பெனிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களோட ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பயரா இருந்தது சைனா. ஸோ சைனாக்கு நீ சிப்ஸ் விற்கக்கூடாதுன்றாங்க. ஏன் சிப்ஸ் விற்கக்கூடாது, சிப்ஸ் வச்சுக்கிட்டாம he will become ஏஐ சூப்பர் பவர். ஏன்னா சிப் இருந்தால் தான் நீங்கள் ஏஐ அல்காரிதமை ரன் பண்ண முடியும், எலக்ட்ரானிக்ஸ் சிப்ஸ். ஸோ அந்த ஏஐ அல்காரிதமை நீங்கள் வந்து ரன் பண்ணாமல் இருக்கணும்னா அவனுக்கு சிப்ஸ் ஆக்சசிபிலிட்டி இருக்கக்கூடாது. ஸோ யூஎஸ் என்ன பண்ணுறாங்க, they restricted the exports of chips to China so that they are not getting next generation AI. அண்ட் அதுக்கு அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஃபாரின் டைரக்ட் ப்ராடக்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன், என்விடியாவை நீ எக்ஸ்போர்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து ஃபாரின் டைரக்ட் ப்ராடக்ட் ரூல்ஸ் அப்படின்னா என்ன, இது பிலிம்ஸ்ல வரலாம். இந்த டேர்ம் ஃபாரின் டைரக்ட் ப்ராடக்ட் ரூல்ஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் ஃபாரின் டைரக்ட் ப்ராடக்ட் ரூல்ஸ் அப்படின்னா, ஃபாரின் டைரக்ட் ப்ராடக்ட்னா என்னதுன்னா, அமெரிக்கா நான் பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபாரின் டைரக்ட் ப்ராடக்ட், அது வந்து ஒன்று. ஃபாரின் டைரக்ட் ப்ராடக்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈவன் தோ ஐ எம் நாட் எக்ஸ்போர்ட்டிங் இட், நீங்க அமெரிக்கன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீ உன் நாட்டில் ஏதாவது ஒரு கூட்ஸை ரெடி பண்ணாலும் நீ அதை சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம யூஎஸோட ஏதோ டெக்னாலஜியோ இல்லை யூஎஸோட ஏதோ ஒரு கம்பெனியோ இந்தியாவில் எஃப்டிஐ பண்றாங்க, இந்தியாவில் சிப்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நீங்க யூஎஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்தியாவில் நீங்க குஜராத்தில் சிப்ஸை தயாரிச்சாலும் நீங்க சைனாக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதா ஃபாரின் டைரக்ட் ப்ராடக்ட் ரூல்ஸ். So this provisions US export control law which allows US to regulate certain goods made outside USA if these goods are being produced using US origin technology, software, manufacturing equipments destined for restricted end user. So இதுதான். ஸோ அப்போ அவங்களுக்கு அது கொடுக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு நாட்டில் தயாரிச்சாலும் நீ அவனுக்கு விற்காதன்னு சொல்றது. அதான் வந்து இஃப் யூ ஆர் யூசிங் யூஎஸ் டெக்னாலஜி. அப்போ என்ன பண்றாங்கன்னா, யூஎஸ் வந்து டெக்னாலஜி அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் பண்ணும்போதே இது போட்டுருவாங்க, இதை நீ சைனாக்கு விற்கக்கூடாது, அப்போதான் கையெழுத்து பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபாரின் டைரக்ட் ப்ராடக்ட் ரூல்ஸ், ரெஸ்ட்ரிக்டிங் தேர்ட் கண்ட்ரி டு எக்ஸ்போர்ட் த கூட்ஸ் டு அனதர் கண்ட்ரி. ஸோ அப்போ இதுதான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு டேர்ம்ஸாக கேட்கலாம். 26, 27, 28, 29 இந்த 4 வருடங்களையும் இது ப்ரிலிம்ஸ் கொஸ்டினா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நான் எப்படி சொல்றேன் சரியா? நெக்ஸ்ட் வந்து டியூவல் யூஸ், அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இப்போ இதுக்கு பதில் சைனா என்ன பண்றான், நான் அவனுக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தரமாட்டேன் அப்படின்றான். அப்புறம் ரெண்டு பேரும் வந்து காம்ப்ரமைசன் வந்து சால்வா போயிட்டாங்க. ஸோ நீ எனக்கு கொடு, நானும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. So China has tightened the export licensing of rare earth minerals and permanent magnets. Permanent magnets இப்போ வந்து விற்க மாட்டேன்றாங்க. Permanent magnets தான் நியோடியம் magnets இருக்குல்ல, அந்த magnets தான் it is being used in many technologies. எலக்ட்ரானிக்ஸ்ல உங்க எலக்ட்ரானிக்ஸ்ல மேக்னெட்ஸோட பர்பஸ் தெரியும். ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா மேக்னெட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ மேக்னெட்ஸ் இல்லாத எலக்ட்ரானிக்ஸே இல்லை. அதனாலதான் கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரானிக் மேக்னெட்ஸ்க்கு ஒரு மிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம இந்தியாலே அந்த மேக்னெட்ஸ் வந்து நம்ம பண்ணோம், சைனா மேல டிபெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் மேக்னெட் ஸ்கீம்னு அது 8 வருஷம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி சாங்ஷன்ஸ் போடுறது, இன்னொரு கண்ட்ரி மேல சாங்ஷன்ஸ் போடுறது, இன்னொரு கம்பெனி மேல சாங்ஷன் போடுறது, இது ரஷ்யா மேல அமெரிக்கா வந்து போட்டாங்க. அதே மாதிரி டாரிஃப்ஸ் போடுறது. ஸோ சாங்ஷன்ஸ்ல வந்து அன்ரிலையபிள் என்டிட்டிஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி இந்த என்டிட்டிஸ் கூட யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடுறாங்க. டு ரெஸ்ட்ரிக்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் டிஃபென்ஸ் டெக் ஃபர்ம்ஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஹவ் யூஸ்ட் சாங்ஷன்ஸ் டு டிஸ்டர்ப் ரஷ்யாஸ் வார் ரிலேட்டட். இது ஸோ சாங்ஷன்ஸ் போடுறது கன்வென்ஷனலா நம்ம பார்க்கறது. அதை தாண்டி டாரிஃப். இப்போ யூஎஸ் டாரிஃப் போட்டதே என்ன, ஒரு எக்கனாமிக் பாலிசியை ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்காக பயன்படுத்திக்கிறது. ஆர் இப்போ கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், ஒரு இம்போர்ட் டாரிஃப் போடுறாங்க, அதனால என்ன ஆகுது, அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸை சால்வ் பண்ணுது. இதை தாண்டி ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட் கிராஃப்ட் யூஸ் பண்றாங்க. இப்போ நான் கவர்மெண்ட் பண்ற எக்ஸ்பெண்டிச்சர் எந்த செக்டருக்கு பண்ண போகுது, எனக்கு எது ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் கொடுக்க போதோ அந்த செக்டருக்கு பண்ண போகுது. இப்போ டிஃபென்ஸ்க்கு அதிகமான ஸ்பெண்டிங் பண்றதோ கிரீன் டெக்ல பண்றாங்க. யூரோப்பியன் நாடுகள்லாம் வந்து டிஃபென்ஸ் அண்ட் கிரீன் டெக்னாலஜிக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. சைனா வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், தன்னோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பூரா என்ன பண்ணுது, மற்ற நாட்டில் போர்ட்டு, மற்ற நாட்டில் ரோடு, மற்ற நாட்டில் ரயில்வேஸ் கட்டுது. ஏன்னா அது தான் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு ட்ரேட, லாஜிஸ்டிக்ஸை கண்ட்ரோல் வச்சு ட்ரேடை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இதுதான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவோட கோல். ரீசெண்டான அப்டேட் என்னதுன்னா, ஜப்பான் இஸ் increased their defense expenditure. ஒரு பாசிஃபைங் நேஷன் ஆஃப் ஜப்பான் இப்போ நியூ பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு she is increasing the defense expenditure and weaponizing Japan. டிஃபென்ஸ்ல மிலிட்டரைஸ் பண்றாங்க ஜப்பானை. ஸோ ஆயுதங்களே வேணாம் அப்படின்னு சொல்ற நாடுக்கு. ஏன்னா இந்த மாதிரி டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ அதிகமாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான வேர்ல்டுல நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலி இண்டிஸ்பென்சிபிளா இருக்கணும். we have to be part of global value chains but we should not be dependent on another nation. அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம போகணும். So India's reforms and economic performance வந்து லாஸ்ட் 10 years we have taken a lot of reforms. கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணி
ரெசிலியன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. மேக்ரோ எக்கனாமி என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா வி ஷேப் ரெக்கவரி நமக்கு வருது, growth வந்து 7லேயே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வேர்ல்டுல பிரச்சனை வந்தாலும் நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் ஸ்ட்ராங்கா போகுது. அதுக்கு பேர் தான் எக்கனாமிக் ரெசிலியன்ஸ். பட் அது தேவையில்லை, ரெசிலியன்ஸ் மட்டும் இப்போ நம்ம மட்டும் போதாது. We must cultivate strategic indispensability that arises when economy offers goods and services or roles that are sufficiently critical to global value chains without a substitute. Strategic indispensability na enaduna, economy offers goods, services or roles which is critical for global value chains. So we have to be part of GVC by being not dependable. அதுதான் வந்து strategic indispensability. அப்போ இந்த வருஷம் மெயின்ஸ்ல இந்த வார்த்தை இல்லாம மெயின்ஸ் ஆன்சரே இருக்கக்கூடாது. strategic indispensability அப்படிங்கிற இந்த வார்த்தை இப்படிதான் நம்ம வந்து இன்னைக்கே டியூன் பண்றோம். அந்த மாதிரி படிக்கும் போதே டியூன் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சுச்சா? ஸ்ட்ராட்டஜிக் இண்டிஸ்பென்சிபிலிட்டினா என்ன, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வெளிக்கிழமை பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. குளோபல் எக்கனாமி என்ன சுச்சுவேஷன் பார்த்தாச்சா? இப்போ இந்தியன் எக்கனாமிக்கு வருவோம். இந்தியன் எக்கனாமி வந்து நல்லா தான் இருக்கு, சுபம் எல்லாம் நல்லபடியாக போகுது. இந்தியா கண்டினியூஸ் வந்து நல்ல க்ரோத் பார்த்துருக்கு. எஃப்ஏனா வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட், அதாவது இயர் முடியறதுக்கு முன்னாடியே இந்த வருஷம் இவ்வளோ க்ரோத் வரும்னு சொல்றது தான் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ். அப்புறம் ரிவைஸ் எஸ்டிமேட்ஸ் வரும். அப்புறம் ஏப்ரல் மாதம் தான் ஃபைனல் டேட்டா வரும் ஃபினான்ஷியல் இயர் 26க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ல என்ன ப்ரெடிக்ட் பண்றோம்னா இந்த வருஷம் வந்து 7.4 to 7.3 வரும் அப்படிங்கிற ஹோப் இருக்கு. ஸோ கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நம்மளோட ஜிடிபி வந்து 7.42% ஜிடிபி வரப்போது. ஜிவிஏல 7.3, ப்ராடக்ட் மெத்தட்ல 7.4, ஜிவிஏ மெத்தட்ல 7.3. இந்த ரெண்டு மெத்தட் தானே எம்எஸ்பி பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லயும் நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆக்சுவலி 7 தான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தோம். போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல நான் 7 தான் சொல்லிட்டு போனேன், ஞாபகம் இருக்கா? தலை ஃபார் அ ரீசன். நம்ம 7வது வருஷம் எக்கனாமிக் சர்வே வேற. ஸோ தலை ஃபார் அ ரீசன் தான். ஸோ எல்லாத்துக்கும் தோனி தான் காரணம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படிதான் சென்னையில பேசணும், ஆனா விசில் அடிக்கூடாதுன்றாங்க. என்னப்பா இது, சேப்பாக்குல வந்து விசில் அடிக்காம நாங்க எப்படி இருப்போம்? ஸோ சேப்பாக்குனாலதான் அடிக்கூடாதுன்றாங்க. இதுக்குள்ள பல அரசியல் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து இந்தியா. ஸோ இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கனாமியா 4th கன்சிக்யூட்டிவ் இயரா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ குளோபல்ல மேஜர் எக்கனாமிஸ் நம்மளாம் வந்து மேஜர் எக்கனாமிஸ்ல இந்தியா இஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கனாமி ஃபார் 4th கன்சிக்யூட்டிவ் இயர். 4 வருஷமா நம்ம தான் லார்ஜ் எக்கானமிஸ்ல ஹையஸ்ட் ஜிடிபி க்ரோத் ரேட் வச்சிருக்கோம். 7ங்கிறது நம்ம இந்தியாவில்னு பார்த்தா 7 தானே அப்படின்னு தோணும். பட் மேஜர் எக்கனாமிஸ்ல இதான் ஹையஸ்ட். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல இதான் ஹையஸ்ட், இது நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இது அடுத்த டேட்டா. இப்போ லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வேல நான் 7 தான் ப்ரெடிக்ஷன் கொடுத்தேன், 7 தான் இருக்குன்னு. பட் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7.4 வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போ சொல்றோம். அப்போ இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல நான் நம்பர் சொல்லுவேன், அதை பத்தி அடுத்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல என்ன ஸ்டேட்டஸ் நம்ம பேசுவோம், சரியா? ஸோ அப்போ டிமாண்ட் சைட்ல வந்து இப்போ வந்து டிமாண்ட் சைட் பார்க்க போறோம். நம்ம ஜிடிபியை டிமாண்ட் சைட், சப்ளை சைடு அப்படின்னு ரெண்டு பார்ப்போம். டிமாண்ட் சைட் ஆஃப் ஜிடிபியை நம்ம மெஷர் பண்றது தான் இந்தியாவுடைய டோட்டல் டிமாண்ட், அக்ரிகேட் டிமாண்ட்னு சொல்லுவோம்ல. டோட்டல் அக்ரிகேட் டிமாண்ட் ஆஃப் எக்கானமி என்ன, எல்லாரும் எவ்வளவு பண்ண எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல ஜிடிபியை மெஷர் பண்றதுக்கு பேர் தான் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் சைடு ஒரு எக்கானமில எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ற இண்டிகேட்டருக்கு பேர் தான் அக்ரிகேட் டிமாண்ட். அக்ரிகேட் டிமாண்ட்னா என்ன, டோட்டல் டிமாண்ட் விச் இஸ் கிரியேட்டட் இன் தி எக்கானமி. ஸோ அப்போ டிமாண்டுங்கிறது எங்கேருந்து வருது, மக்கள் பண்ற எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து வருது. ஸோ CGIX. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல நம்ம ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்றோம், ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு C plus G plus I plus X. இதுதான் அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். இதான் வந்து டிமாண்ட் சைட் ஆஃப் தி எக்கானமி. ஸோ மக்கள் எவ்வளவு செலவு பண்ணி டிமாண்ட் உருவாக்குனாங்க, கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணி டிமாண்ட் உருவாக்குச்சு, பிரைவேட் எவ்வளவு பண்றாங்க, எக்ஸ்போர்ட்ஸ் மூலமா எவ்வளவு வந்து நம்ம கூட்ஸ் வந்து வெளிநாட்டுல இருக்கிற இந்தியன் கூட்ஸை வெளிநாட்டுக்கு அமைச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த எல்லா செக்டர்ஸ்ல இருந்து நமக்கு எவ்வளவு வந்து டிமாண்ட் உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து டிமாண்ட் சைடு. இதுல நம்ம அதான் CGIX தான் வந்து அபிஷியல் டேர்ம்ஸ்ல இப்படி யூஸ் பண்ணுவோம். அதனால தான் சொல்ற ரெண்டு டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, C ஹவுஸ் ஹோல்ட்ஸ். கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னா G. கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா I. எக்ஸ்போர்ட்ஸ்னா X. ஸோ CGIX உடைய இன்னொரு பேர். ஸோ எக்ஸாம்ல எந்த பேர் வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால வந்து நீங்க வந்து அதை கரெக்டா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல CGIX ஓட ஷேர் இன் இந்தியாஸ் ஜிடிபியில எது வந்து ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தா C தான். ஸோ ஆக்சுவலி வந்து நடுவில் வந்து பேண்டமிக் ஏறப்போ கொஞ்சம் பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் பேண்டமிக் அடுத்த 2 வருஷமும் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது C காம்பனன்ட். ஸோ பேண்டமிக் அப்போ CI எல்லாமே குறைஞ்சிருந்தது. அப்போ கவர்மெண்ட் தான் எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ணாங்க. பட் இப்போ அந்த C காம்பனன்ட் ஹாஸ் ரெக்கவர்ட் கம்ப்ளீட்லி அண்ட் இட் இஸ் ஹேவிங் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஷேர் இன் ஜிடிபி. ஜிடிபியில லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் 61% வந்து C-ல இருந்தா. நம்ம ஜிடிபி எப்பவுமே அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி சர்வீசஸோட பர்சன்டேஜ் தான் பார்ப்போம், CGIX ஓட பர்சன்டேஜ் பார்க்க மாட்டோம். இங்க பார்க்குறோம்
ஸோ சியோட ஷேர் வந்து 61%. செகண்ட் லார்ஜஸ்ட் காம்பனண்ட் யாரு? ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ திரும்பவும் வந்து இட் ஹஸ் கம் டு 30%. அதுக்கப்புறமா வந்து நெட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 21%. கடைசியாக தான் ஜி வருது. ஸோ நம்ம இந்த ஆர்டர் வந்து பார்த்துக்கலாம். பேண்டமிக் இயர்ல கொஞ்சம் மாறி இருந்தது. இப்போ திரும்ப வந்து இதான் வந்து நார்மல் ஆர்டர். பேண்டமிக் வந்ததுனால தான் ஜி காம்பனன்ட் நடுவில் அதிகமாக காட்டுச்சு. இல்லைனா பியும் ஐயும் தான் வந்து எக்கனாமியை காப்பாற்றணும். ஸோ சாரி, சியும் ஐயும் தான் தே ஹாவ் டு சேவ் தி எக்கானமி. மக்கள் பண்ற கன்சம்ஷனாலையும் பிரைவேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் எக்கானமியை சஸ்டெயின் பண்ணும். இது நாளைக்கு கூட்டினா 100 வராது. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. இது என்னதுன்னா ஷேர் இன் ஜிடிபியை நம்ம பண்றோம். ஏன்னா லோக்கல் ப்ரொடக்ஷன் பண்ணதான் எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. ஸோ அதனால ஒவ்வொரு இப்போ எக்ஸ்போர்ட்ஸோட ஷேர் எவ்வளோன்னு தனியாக எடுத்து பார்க்குறோம். அந்த மாதிரி தான் நம்ம தனித்தனியாக பண்ணும்போது ஓவர்லாப் இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற இப்போ ஐ பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் எக்ஸ்போர்ட்டாகவும் மாறுது. அப்போ கரெக்டா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கொஞ்சம் இம்போர்ட்ஸாகவும் மாறுது. ஸோ அப்போ முன்ன பின்ன டபுள் கவுண்டிங் இருக்கிறதுனால 100க்கு மேலே போகும். பட் டோட்டல் ஷேர் இன் ஜிடிபி இதுதான். புரிஞ்சுச்சா? இதை நடத்துறப்ப யார் அதை கவுண்ட் பண்ணி 100 வரலையான்னு ரியலைஸ் பண்ணீங்க? ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம். யா ஃபைன். இப்போ ரியலைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ சிஜிஐஎக்ஸ் புரிஞ்சுச்சா? சிஜிஐஎக்ஸ்ல நம்மளுடைய ஷேர் பார்த்தீங்கன்னா சியோட காம்பனன்ட் ஏறிட்டே இருக்கு. பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆன் ரைஸ். அதே மாதிரி வந்து ஐயோட காம்பனன்ட் நடுவில் பயங்கரமா டிப் ஆச்சு பேண்டமிக்னால. இப்போ திரும்ப வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. நீங்க இப்போ ஐயோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்களேன். பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2014 இருந்து 2020 வரைக்கும் பயங்கர ஃபால்ல இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? பீரியட் மார்க்டு பை ஓவர் லெவரேஜ் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ரிப்பேர். ஸோ சக்கரவியூஹ ப்ராப்ளம், ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல. ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்ல எல்லா ஃபர்ம்ஸும் லாஸ்ல இருக்காங்க. அதனால பேங்க்ஸும் லாஸ்ல இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ம்ஸ்ல நிறைய லாசஸ் இருந்தனால குறைஞ்சது. இப்போ திரும்ப அது ரெக்கவரி ஆகி மாடரேட் ஆயிருக்கு. ஸோ ஆனால் இன்னும் பழைய லெவலுக்கு போல. ஸோ அப்போ ஐ காம்பனன்ட் ஹேஸ் நாட் கான் டு தி ஓல்டர் லெவல்ஸ், பட் இட் ஹஸ் ரீச் தி ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸ். ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸை ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். புரிஞ்சிச்சா? ஸோ இந்தியாவுடைய கரண்ட் இயரோடைய growth ப்ரொபல் பண்ணது எதுனா சி தான், பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் ப்ரிலிம்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகணும். எது இந்த வருஷம் growthக்கு காரணம்? ஸோ ஃபைனல் பிரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர் இன் ஜிடிபி ரோஸ் 61% அண்ட் ஹையஸ்ட் லெவல் லாஸ்ட் 15 வருஷத்துல இதான் வந்து ஹையஸ்ட் லெவலாக நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ எதனால மக்களோட கன்சம்ஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் லோ இன்ஃபிளேஷன். பொருளோட விலைவாசியெல்லாம் கம்மியா இருக்கிறதுனால இன்ஃபிளேஷன் பார்க்குறோம்ல 0.8, 1.2, 1.8 தானே போயிட்டு இருக்கு. இப்போ புது சிபிஏல 2.75. ஸோ அப்படி இருக்கிறப்போ கன்சம்ஷன் ட்ரிவன் பை லோ இன்ஃபிளேஷன், அதே மாதிரி வந்து ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன் அண்ட் ரைசிங் பர்ச்சேசிங் பவர். ஸோ இதனால நடக்குது. அண்ட் இதை தாண்டி கவர்மெண்ட் வந்து மக்களுடைய டிஸ்போசபிள் இன்கம் அதிகப்படுத்தியிருக்காங்க. எப்படி? டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு ரிஃபார்ம், 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்ட்டாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு ரிஃபார்ம், ஜிஎஸ்டி 2.0 போட்டு ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சிட்டாங்க. அப்போ பொருளோட ஜிஎஸ்டி குறைஞ்சோன்னா பொருளோட விலைவாசி எல்லாம் இன்னும் குறைஞ்சிச்சு. ஸோ அப்போ புரிஞ்சிச்சா? ஸோ அதனால மக்களுடைய கன்சம்ஷன் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ ஜிஎஸ்டி 2.0க்கும் டைரக்ட் டாக்ஸ் ரிஃபார்ம்ஸும் லோ இன்ஃபிளேஷனும் தான் கன்சம்ஷன் அதிகமாகிறதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ளை சைடு. ஸோ சப்ளை சைடு ஆஃப் தி எக்கானமி, இது எக்கானமியில் உருவான டிமாண்ட். இந்த டிமாண்டை கேட்டர் பண்ற அப்போ எக்கானமியில் சப்ளை எவ்வளோ இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற இன்னொரு இண்டிகேட்டர் தான் ப்ராடக்ட் மெத்தட். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல டிமாண்டை மெஷர் பண்றோம், ப்ராடக்ட் மெத்தட்ல சப்ளை மெஷர் பண்றோம். டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் தி எக்கானமி இன் 1 year. ஸோ அது வந்து GVA பேசிக் ப்ரைஸஸ். ஸோ அப்போ இதுதான் நோட் பண்ணோம். அப்போ கன்சம்ஷன், அதாவது டிமாண்டை மெஷர் பண்றதுக்கு நம்ம வந்து ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைசஸ், சப்ளை மெஷர் பண்றதுக்கு GVA அட் பேசிக் ப்ரைசஸ். அதான் வந்து நம்ம பார்க்குறோம். இதுல வந்து ஃபேவரபிள் GVA எப்படி இருந்திருக்குன்னா அக்ரிகல்ச்சர் ஃபேவரபிளா இருக்கு. அக்ரிகல்ச்சர் சுபம் தான், நல்ல மழை, அதனால வந்து ஒரு 5-இருந்து 6% வளர்ச்சி இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அக்ரிகல்ச்சரை 4 பிரிக்கிறோம். என்னவா பிரிப்போம்? கிராப்பு, டைரி, அதாவது கிராப்பு, லைஃப் ஸ்டாக்கு, ஃபிஷிங்கு, ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு 4 பிரிப்போம். இதுல வந்து ஆலைடு செக்டர்ஸ், அக்ரிகல்ச்சரோட கிராப்பை விட இந்த லைஃப் ஸ்டாக்கும் ஃபிஷரிஸ் தான் ஹையஸ்ட் growth. அக்ரிகல்ச்சர்லேயே 4 பிரிக்கிறப்போ லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபிஷரிஸ் தான் வந்து ஹையஸ்ட் growth 5 to 6% வந்து கொடுத்துருக்கு. இண்டஸ்ட்ரியில வந்து அபோவ் ஆவரேஜ் தான், இன்னும் சூப்பரா ஆஹா ஓலாம் இல்லை, ஒரு அபோவ் ஆவரேஜுக்கு மேனுஃபேக்சரிங் வந்து வந்திருக்கு. கான்ட்ராக்டட் டியூ டு எக்ஸசிவ் ரெயின்ஃபால். மைனிங் செக்டர் கொஞ்சம் இப்போ இண்டஸ்ட்ரியை நம்ம எப்படி பிரிப்போம்? மைனிங் அண்ட் குவாரிங், ஞாபகம் இருக்குல்ல? இண்டஸ்ட்ரி செக்டரை ஜிடிபியை எப்படி வந்து பிரிக்கிறாங்க? மைனிங் அண்ட் குவாரிங், மேனுஃபேக்சரிங், அப்புறமா சப்ளை அண்ட் கேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு 4 பிரிப்பாங்களே. 4 பிரிச்சதுல மைனிங் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, மழை அதிகமாக பெஞ்சதுனால. மழை அதிகமாக பெஞ்சா அக்ரிகல்ச்சர் வளருது, ஆனால் இங்கே மழை அதிகமாக பெஞ்சா மைனிங் கொஞ்ச நாள் நின்றுடுது.
சர்வீசஸ் செக்டர்ஸ் வந்து எல்லாமே 9% மேல growth, செம்ம growth இருக்கிறது வழக்கம் போல இந்தியாவில் வந்து சர்வீஸ் செக்டர் தான் அப்படின்னு நம்ம வந்து இந்த வருஷத்தை பார்க்குறோம். இப்போ ஜிவிஏ பார்க்குறப்ப தான் நம்ம இவனுக்கு 3 பேருக்குள்ள இருக்கிற உறவை பார்க்குறோம். இந்த இதை வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணது தான். அக்ரிகல்ச்சரோட கரண்ட் ஷேர் வந்து 17.9%, கிட்டத்தட்ட 18, இண்டஸ்ட்ரி அதே 27, சர்வீசஸ் அதே 54. இதே ஷேர்ல தான் இந்த வருஷமும் நம்ம வந்து ரேட்டிங்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரிலிம்ஸ்ல வரும். அக்ரிகல்ச்சர் இஸ் டிவைடட் இன்டு கிராப்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங் அண்ட் லைஃப் ஸ்டாக். இண்டஸ்ட்ரி இஸ் டிவைடட் இன்டு மைனிங், குவாரிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் சப்ளை அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். சர்வீசஸ் இஸ் டிவைடட் இன்டு கான்டாக்ட் சர்வீசஸ் லைக் ட்ரேடு, ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன். இதெல்லாம் வந்து கான்டாக்ட் சர்வீசஸ், மக்களோட டைரக்டா கான்டாக்ட்ல இருந்து பண்றது. இது சப்போர்ட், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரியல் எஸ்டேட், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் லைக் ஒரு டாக்டர், லாயர், ஒரு டீச்சர், இவங்க எல்லாருமே இங்க வரும். அண்ட் ஃபைனலா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ். கவர்மெண்டே ஒரு பெரிய சர்வீஸ் செக்டர் தானே. ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் சர்வீஸ் செக்டர் இஸ் கவர்மெண்ட். ஸோ அதோட ஷேர். ஸோ அப்போ இந்த ஸ்பிளிட் தான் நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன செக்டர்ஸ்ல எவ்வளோ இருக்கு நம்பர் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் பிரைமரிக்குள்ள என்ன இருக்கு, செகண்டரிக்குள்ள என்ன இருக்கு. ஸோ மைனிங் வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் பிரைமரி, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது புரியுதுல, நம்ம கிளாஸ் நிறைய வாட்டி நான் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம்னா மைனிங் வந்து பிரைமரி தான். ஏன்னா இயற்கையில இருந்து ஒரு பொருள் எடுத்தா அது பிரைமரி தான். அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது தான் மைனிங் வந்து இண்டஸ்ட்ரியில வருது. ஸோ அப்போ எந்த வார்த்தை இருக்குங்கிறத பார்க்கணும். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு இருந்துச்சுன்னா அது வந்து மைனிங் வந்து பிரைமரியில தான் இருக்கும். அக்ரி, இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ்ல அப்போ அக்ரிகல்ச்சர்ல மைனிங் போட முடியுமா? முடியாது. அங்க வர அக்ரிகல்ச்சர் தான் குறிக்குது. அப்போ மைனிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது. ஸோ அது வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அது பார்த்துக்கணும். மாஸ்பி வந்து இப்படி தான் ரிலீஸ் பண்றாங்க. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இஸ் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் இன் டெக்ஸ்ட் புக். மாஸ்பி டேட்டா இப்படி தான் ரிலீஸ் பண்ணுது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ கிளியரா? ஸோ அவுட்லுக் என்ன? இப்போ எக்கானமியை வந்து எப்படி நம்ம வந்து ஜட்ஜ் பண்றோம்? மீடியம் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிமைன் வீக், டவுன் சைட் ரிஸ்க் டாமினேட்டிங் தி க்ரோத். ஸோ இப்போதைக்கு வந்து ரிஸ்க் வந்து அதிகமாக தான் இருக்கு. குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து அதிகமாக தான் இருக்கு. கமாடிட்டி ப்ரைசஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கு. இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஈஸ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கீ ரிஸ்க் வந்து என்னதுன்னா ஏஐ பூம். இப்போ நம்ம ஒன்று நோட் பண்றோம், எல்லா நாடுகளும் பயங்கரமா ஏஐல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அதான் ஃபியூச்சர் டெக்னாலஜின்னு. வாட் இஃப் ஏஐ இஸ் நாட் ஃபியூச்சர் டெக்னாலஜி? ஒரு டெம்பரரியா அது இருந்துச்சுன்னா, நிறைய டெக்னாலஜிஸ் இப்படி ஒரு பைபாசிங் டெக்னாலஜியாகவும் இருக்கலாம். நம்ம அது ஓவரா ஹைப் பண்ணி போடுவோம். இப்போ வந்து முக்கியமான டெக்னாலஜிஸ் நம்ம பார்க்குறப்ப என்ன பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டீம் பார்க்குறோம், எலக்ட்ரிசிட்டி பார்க்குறோம், அப்புறமா கம்ப்யூட்டர் பார்க்குறோம், அப்புறம் இன்டர்நெட் பார்க்குறோம். இதோட வரிசையில் 5ஆவதா வந்து ஏஐ இப்போ பார்க்குறோம். வேர்ல்டே உழுக்குன்னு 5 டெக்னாலஜிஸ் இதுதானே ஆர்டரா பார்த்தீங்கன்னா, ஸ்டீமு, எலக்ட்ரிசிட்டி, கம்ப்யூட்டர், இன்டர்நெட். கம்ப்யூட்டர் வேற, இன்டர்நெட் வேற, இப்போ ஏஐ. ஸோ அப்போ ஏஐ இந்த வரிசையில் 5ஆவதா வருமா, இல்லை ஏஐ வந்து ஒரு சப் கேட்டகரியா தான் போயிடுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷங்கள்ல தான் தெரியும். ஸோ அப்போ ஏஐயோட பூம் வந்து இன்கேஸ் வந்து அது ஒரு பபிள் அப்படின்னு. வாட் இஸ் பபிள்? பபுள்லாம் வந்து அது வெடிக்கலாம். அது ஒரு பபுளா இல்லை உண்மையான பொட்டன்ஷியலா நமக்கு தெரியல. ஒருவேளை அது பபுளா இருந்துச்சுன்னா அது எப்போ வேணா வெடிக்கலாம். அது வந்து கல்காட்டியாஸ் யூனிவர்சிட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இஃப் ஏஐ பூம் ஃபெயில்ஸ், ப்ரொடக்டிவ் கெயின்ஸ். அதனால என்ன ஆகும்? மார்க்கெட்ல கரெக்ஷன்ஸ் நடக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ஸ் தான் திரும்ப மார்க்கெட் கரெக்ஷன்னா என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஓவர் ஹைப்டா, ஓவர் வேல்யூவேஷன் பண்ணி அதோட விலையெல்லாம் ஏற்றி வச்சிருப்பாங்க. அது என்ன ஆகும்? பபுள் பர்ஸ்ட் ஆன பிறகு கரெக்ட் வேல்யூ வரும். அதுக்கு பேர் தான் மார்க்கெட் கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் நடந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதே மாதிரி ட்ரம்ப் இன்னும் 2 வருஷத்துல என்ன பண்ண போறாரு, இது எல்லாத்தையும் நம்ம கலந்து பார்க்குறப்போ கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2000 எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் நமக்கு இருந்தாலும், இவ்வளோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்தியன் எக்கானமி இந்த டைம்ல என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, என்னைக்குமே நமக்கு ஆபத்து வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம பார்க்கணும். இந்த கிரைசிஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திட்டு எப்படி நம்ம வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த ஃபெயிலியரை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறதான் யோசிக்கணும். அதான் நம்ம பேண்டமிக் அப்பயும் பண்ணோம், அதுதான் இப்பயும் பண்றோம். இப்பயும் நம்ம என்ன பண்றோம்? ரிஃபார்ம் தான். கவர்மெண்ட் வந்து ரிஃபார்ம் இன்ஜின் தான். ஸோ ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதா நம்ம வந்து அந்த வேர்டை வந்து கரெக்டாக நிர்மலா சீதாராமனை தான் யூஸ் பண்ணாங்க, ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, ரிஃபார்ம் இன்ஜின் ஒன்று எனக்கு வேற 2 இன்ஜின் ஞாபகம் வருது. டபுள் இன்ஜின் வெர்சஸ் டப்பா இன்ஜின். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல. ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற வேர்டு தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன், டீரெகுலேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட் சிம்பிளிஃபிகேஷன், இந்த மாதிரியான பல ரிஃபார்ம்ஸ் வந்து இந்தியன் எக்கானமிக்குள்ள பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 1 இயர்ல நம்ம பண்ண மேஜர் ரிஃபார்ம்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கு. சிம்பிளா எங்க ஜிஎஸ்டி ரேஷனலைஸ் பண்ணோம். டீரெகுலேஷன் போன வருஷம் எக்கனாமிக்ஸ் சர்வேல கடைசியா என்ன சொல்லி முடிச்சோம்? எக்கானமி ஃபுல்லா டீரெகுலேட் பண்ணோம்.
கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தேவையில்லாம இருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எல்லாம் சரிப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்ட்ராவா தேவையில்லாத ரூல்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் அந்த வீடியோல நான் பேசியிருப்பேன். அந்த ரூல்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும்னு பேசியிருப்போம். அதெல்லாம் பண்ணிடணும். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வேல என்னென்னலாம் பண்ணணும்னு சொன்னோமோ அதுல முக்காவாசி விஷயங்கள் இந்த 1 இயர்ல பண்ணிட்டோம். அதான் இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல அவர் அனலைஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ அப்போ அதனால தான் அந்த வீடியோவை நான் பாருங்கன்னு சொன்னேன். கண்டினியூட்டி புரியும். அதே மாதிரி இந்த ஷாக்கை வந்து நம்ம ரிஃபார்ம் மொமெண்டா யூஸ் பண்ணணும். இந்த ரிஃபார்ம்ஸோட அவுட்கம்ஸ்லாம் நமக்கு எப்போ தெரியும்னா அடுத்த வருஷம் தான் தெரியும். ஸோ 2026-27 தான் தெரியும். அப்போ தான் எக்கானமி வந்து இந்த ரிஃபார்ம்ஸ்க்கெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகி ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வரும். ஃபர்ம்ஸ் ஹவுஸ் ஹோல்ட்லாம் வந்து இந்த ரிஃபார்முக்குலாம் அட்ஜஸ்ட் ஆவாங்க. திரும்ப டொமஸ்டிக் டிமாண்ட் வரும். இந்த டைம்ல எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். ஸோ அப்படி இருக்கிற வரைக்கும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம இந்த டைம்ல என்ன பண்றதுன்னா எக்ஸ்டர்னல் ரிலையன்ஸ்ல அதிகமா எக்கனாமி இல்லாம டொமஸ்டிக் டிமாண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி டொமஸ்டிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராங் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த வருஷம் வந்து டொமஸ்டிக் டிமாண்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணோம். We did a lot of reforms within India also. அதெல்லாம் அடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம். பேக் டு பேக் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரம்ப்னால என்ன அமெரிக்கன் மார்க்கெட் போச்சா, டக்குன்னு என்ன பண்ணோம், ஒரு 5 நாடு கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு 5 நாட்டு புது மார்க்கெட்ஸை கேப்சர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேக் டு பேக் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொடுக்க போகுது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ 2027 எவ்வளோ growth எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா 6.8 7.2 அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ இந்த வருஷம் நம்ம 7.4 பார்த்தோம். நெக்ஸ்ட் இயர் வந்து போன வருஷம் 7ன்னு சொன்னோம், 7.4 வந்துச்சு. இந்த வருஷம் நம்ம 6.8 to 7.2 வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ரேஞ்சா தான் கொடுத்துருக்காரு. எல்லாம் அமைஞ்சு வந்தா 7.2 வரும். ஏதாவது பிரச்சனை ட்ரம்ப் ஏதாவது பண்ணாருன்னா 6.8 ஆயிடும். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல இதோட நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம சந்திப்போம். சரியா? இதோட முதல் சாப்டர் முடிச்சுக்கலாம். ஸோ கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல we discussed about the global economic situation, global uncertainty, strategic indispensability இந்தியாவுக்கு தேவை, yield relations ரொம்ப முக்கியம், அப்புறம் சிஜிஐஎக்ஸோட ஷேர் என்ன, பிரைமரி செகண்டரி அதாவது அக்ரி இண்டஸ்ட்ரியோட ஷேர் என்ன, இதெல்லாம் தான் இந்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சிச்சா? அப்புறம் எது வந்து பிலிம்ஸ் கொஸ்டினா வரும், இந்த ஃபார்வர்ட் ப்ராடக்ட் ரூல்ஸ், அந்த அதுல இருந்து கொஸ்டின் வரலாம். ஃபாரின் டைரக்ட் ப்ராடக்ட் ரூல்ஸ். எனக்கெல்லாம் கனவுல எல்லாம் எக்கனாமிக் சர்வே தான் வருது. அந்த நிலையில நான் ஸ்ட்ரையா வர வைக்கணும். அதுதான் அடுத்து பண்ணணும். கனவுல எக்கனாமிக் சர்வே தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. எக்கனாமிக் சர்வே, டேட்டா, அனந்த நாகேஸ்வரன், மோடிஜி, நிர்மலா சீதாராமன் இவங்க தான் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா எக்கனாமிக் சர்வே முடிச்ச பிறகு உங்களுக்கு டைம் இருந்து ஆர்வம் அதிகமா இருந்ததுன்னா அனந்த நாகேஸ்வரனுடைய லெக்சர் பாருங்க. பிஏபில ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ இருக்கும். 1.5 மணி நேரம் பார்க்க தேவையில்ல. அதுல பாதி வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான். முதல் 40 மினிட்ஸ் வந்து அனந்த நாகேஸ்வரன் பேசியிருப்பாரு. இந்த எக்கனாமிக் சர்வே 40 மினிட்ஸ்ல சொல்லுவாரு. உங்களுக்கு புரியுதா? ஆஹா தெய்வம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது ஒன்றும் இருக்காது, வெறும் ஓவர் வியூ தான் கொடுக்க முடியும் 40 மினிட்ஸ்ல. எக்கனாமிக் சர்வே செஷன் நான் நடத்தி ஃபுல்லா முடிச்ச பிறகு நீங்க அனந்த நாகேஸ்வரனோட வீடியோ பாத்தீங்கன்னா பிஏபி வீடியோ நான் குரூப்ல போடுறேன், அதை பாருங்க, சூப்பரா இருக்கும். சரியா? இப்ப பாக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. அடுத்து வந்து நம்ம சாப்டர் 2 ஃபிஸ்கல் பாலிசிக்குள்ள போறோம். ஆங்கரிங் ஸ்டெபிலிட்டி த்ரூ கிரெடிபிள் கன்சாலிடேஷன். ஸோ இப்போ ஃபிஸ்கல் பாலிசியில நம்மளுடைய அப்ரோச் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி தான். மேல எல்லா ஃப்ளோர்லயும் கரெக்டா இருக்கா? நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டு சொல்லுங்க. ஸோ எல்லா ஃப்ளோர்லயும் ஆடியோ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது நீங்களே போய் சொல்லிடுங்க. அது என்னால பண்ண முடியாது. இன்னைக்கு மட்டும் நீங்களே அதை பார்த்துக்கோங்க. கீழே போய் சொல்றேன், அஞ்சுவா மேம் கிட்ட சொல்லிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிஸ்கல் டெவலப்மெண்ட்ஸ். இதுல வந்து ஆக்சுவலி என்னன்னா எல்லா ஏசியும் இன்னைக்கு ஆஃப் பண்ண முடியாது, ரூம் ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால வந்து மேபி ஒரு 2 ஆஃப் பண்ணலாம். அந்த எந்த 2ங்கிறத மட்டும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாரும் கை தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். அஞ்சுவாக்காவை ரேண்டமா 2 ஆஃப் பண்ண சொல்லணும். சரி, அது எது வந்தாலும் நீங்க போய் பேசிக்கோங்க, என்கிட்ட கேட்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பிஸ்கல் டெவலப்மெண்ட்ஸ். என்னோட அர்ஜுனர் மாதிரி இருக்கேன் நான், டைவர்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல என்னன்னா ஆங்கரிங் ஸ்டெபிலிட்டி. இப்போ நம்மளோட பிஸ்கல் பாலிசி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸா கவர்மெண்டோட பிஸ்கல் பாலிசி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கன்சாலிடேஷன், வெரி குட் கன்சாலிடேஷன். பிஸ்கல் கன்சாலிடேஷன் என்ன? வாட் இஸ் பிஸ்கல் கன்சாலிடேஷன்? To control the debt and deficits by increasing the receipts and
rationalizing the expenditure to control the debt. இதுதான் fiscal consolidation. ஸோ அந்த ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் பாத்தில் சூப்பராக வந்து நம்ம லாஸ்ட் 5 வருஷமா பேண்டமிக்ல இருந்து போயிட்டு இருக்கோம். பேண்டமிக்ல ஒரு ஸ்லிப் ஆச்சு, அதுக்கப்புறம் பிடிச்சிட்டோம். அண்ட் நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. த குவாலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஹஸ் இம்ப்ரூவ்டு இன் தி லாஸ்ட் 5 years. ஏன்னா அவர் ஷேர் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்க்ரீசிங் இயர் பை இயர். ஸோ கவர்மெண்டோடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எப்படி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, நம்ம ரெவன்யூ சைட்ல எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல நிறைய பணத்தை மிச்சப்படுத்த ட்ரை பண்ணியிருக்கோம். தேவையில்லாத ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை ரேஷனலைஸ் பண்ணதுனால ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் அங்க நமக்கு ரேஷனலைசேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட ரெசிப்ட்ஸை அதிகப்படுத்தியிருக்கோம். ரெவன்யூ ரெசிப்ட்ஸை அதிகப்படுத்தி ரெவன்யூ ரெசிப்ட்ஸை எக்ஸ்பெண்டிச்சரை கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணதுனால அதுல மிச்சமான பணம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகுது. இதுதான் வந்து ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் ரோட் மேப் ஆஃப் இந்தியா. இப்போ நான் சொல்றதெல்லாம் புரியுதுல? ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அதிகப்படுத்திருக்கோம். எப்படி அதிகப்படுத்திருக்கோம்? டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல தேவையில்லாத இருக்கிற லீக்கேஜஸ், சப்சிடிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரேஷனலைஸ் பண்ணிருக்கோம். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் ரேஷனலைஸ் ஆயிருக்கு. இதனால மிச்சமான பணம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல போயிருக்கு. This is the golden rule of budgeting. So we are moving towards the credible consolidation அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். So second chapter is fiscal developments. At the time when global public debt remains elevated, the fiscal phase under the strain, government of India உடைய consolidation. வேர்ல்டு வைடா பப்ளிக் டெட் அதிகமாயிட்டு தான் போகுது. உலக நாடுகள் எல்லாத்தோடைய கவர்மெண்ட் உடைய கடன் இருக்குல்ல, that is increasing for all the nations. இந்த மாதிரி எல்லா நாட்டோடைய பப்ளிக் டெட் அதிகமாயிட்டு இருக்கும்போது இந்தியாவுடைய டெட் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Fiscal space is under strain and government focused on fiscal consolidation and sustained public investment. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ வேர்ல்டுடைய டெட் அதிகமாக இருக்கிற போது நம்ம கன்சாலிடேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்மளோட கிராஃப் இறங்குற மாதிரி தான் நம்ம பட்ஜெட் கிளாஸ்ல பார்த்தோம் இன்னைக்கு, பட்ஜெட்டோட ஓவர்வியூல. ஸோ கவர்மெண்ட் தே ஆர் ஃபாலோயிங் அ கேலிபிரேட்டட் ஃபிஸ்கல் ஸ்ட்ராட்டஜி ஆங்கர்ட் இன் தி கிரெடிபிள் டெபிசிட் ரிடக்ஷன். எதனால? ரிசிலியன்ட் ரெவன்யூ மொபிலைசேஷன். ஸோ ரெசிப்ட்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. டெசிசிவ் ரீஓரியன்டிங் ஆஃப் ஸ்பெண்டிங் டுவர்ட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஹஸ் ஸ்ட்ரென்தன் தி ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதனால ஆக்சுவலி வந்து நம்ம 2 எக்கனாமிக் சர்வேவா, 2 இல்லை, அரவிந்த் சுப்பிரமணியம் ஃபர்ஸ்ட் ஒரு சொன்னாரு, நம்மளுடைய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் பத்தி பேசியிருப்பாரு. அண்ட் போன வருஷம் எக்கனாமிக் சர்வேலையும் நான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி பத்தி பேசியிருப்பேன். போன வருஷம் எக்கனாமிக் சர்வே பார்த்தவங்களுக்கு இது புரியும். அதாவது குளோபல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற குரூப் இருக்கு. இவங்க யாரு அப்படின்னா, கண்ட்ரீஸ்க்கு கிரெடிட் ரேட்டிங் தருவாங்க. சாவரின் கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க. SCR சாவரின் கிரெடிட் ரேட்டிங்னா இந்த நாட உடைய கிரெடிட் ரேட்டிங் என்ன அப்படிங்கிறது தருது. ஸோ அந்த நாடு தன்னுடைய பாஸ்ட் லோன்ஸ் எல்லாம் வாங்குறப்போ அந்த லோன்ஸ் எப்படி அடைச்சிருக்காங்க, அதான் வந்து கிரெடிட் ரேட்டிங்கோட மெயின். இப்போ நமக்கு இண்டிவிஜுவல்ஸ்க்குலாம் சிபில் ஸ்கோர்னு ஒன்று இருக்குல்ல. சிபில் ஸ்கோர்ல என்ன பண்றாங்க, நீங்க வாங்கின கடன், கிரெடிட் கார்டு பில் எல்லாம் டைமுக்கு அடைச்சிங்கன்னா உங்களோட ஸ்கோர் ஏறிட்டே போகும். நீங்க ஹை ஸ்கோர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் சாங்ஷனிங் நடக்கும். ஏன்னா பாஸ்ட் லோன்லாம் வாங்கி சூப்பரா அடைச்சிருக்கான், ஸ்கோர் நல்லா வச்சிருக்கான்னு புது லோன்ஸ் ஈஸியா கிடைக்கும். இதான் இண்டிவிஜுவலோட சிபில் ஸ்கோர். அந்த மாதிரி கண்ட்ரிக்கே வந்து அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கே ஒரு ரேட்டிங் தரதான் சாவரின் கிரெடிட் ரேட்டிங். சாவரின்னா கவர்மெண்ட், கிரெடிட் ரேட்டிங். இந்த சாவரின் கிரெடிட் ரேட்டிங் இந்தியாவுக்கு ரொம்ப நாளாவே BBB மைனஸ்ல தான் வச்சிட்டு இருக்காங்க. இம்ப்ரூவே பண்ண மாட்டாங்க. நம்ம அவ்வளோ ரிஃபார்ம் பண்ணி அவ்வளோ ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கு வந்து அவ்வளோ ரெசிலியண்டா இருந்தாலும், 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருந்தாலும் நமக்கு ரேட்டிங்கே இம்ப்ரூவ் பண்ணல. இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் ஃப்ராடு பண்றாங்க, நம்மளை துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வேல அந்த பார்ட் வேணா போய் பாருங்க. ஸோ அந்த ரேட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம கேட்டது வந்து அவங்க காதில் விழுந்துருச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பண்ண ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி நம்மளோட கிரெடிட் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ BBB மைனஸ்ல இருந்து BBBக்கு நம்ம போயிருக்கோம். இப்போ அடுத்து என்ன போவோம், அடுத்து வந்து AA போகணும். AA போயிட்டு அப்புறம் AAA போகணும். ஸோ அப்புறம் AAA+, இன்னும் அதெல்லாம் இருக்கு. AA, AAA+, இருக்கு. இப்போதைக்கு நம்ம BBBக்கு வந்திருக்கோம். அடுத்து BBBக்கு அப்புறம் BBB+ன்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா தான் AA வரும். ஸோ இப்போ நம்ம BBB மைனஸ்ல இருந்து BBBக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபிஸ்கல் ரெசிலியன்ஸ் வாஸ் ரெகனைஸ்ட் பை தி குளோபல் ரேட்டிங் ஏஜென்சிஸ். ஸோ மார்னிங் ஸ்டார், DRBS, SP, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், குளோபல் ரேட்டிங்ஸ், இவங்க இந்த மாதிரிலாம் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட பேர்லாம் சும்மா பாருங்க. மார்னிங் ஸ்டாருங்கிறது ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, SP ஸ்டாண்டர்ட் அண்ட் புவருங்கிறது ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இவங்க எல்லாருமே வந்து இந்தியாவுடைய ரேட்டிங்ஸ் வந்து தே ஹவ் இம்ப்ரூவ்டு. ஸோ இப்போ ஒன்று நோட் பண்ணா 2000 நான் ஃபர்ஸ்ட் நடத்தின எக்கனாமிக் சர்வேல நான் நடத்தின டாபிக் தான் இது. ஏன்னா 7வது வருஷம் எக்கனாமிக் சர்வேல நடத்துறப்போ அதோட அவுட்கம் வந்திருக்கு. ஸோ இதுதான் எக்கனாமிக் சர்வேவுடைய பர்பஸ். தே ப்ரெடிக்ட் இஷ்யூஸ். நடக்க போற விஷயத்த முன்னாடியே சொல்லுவாங்க, சொல்லி இதெல்லாம் சரி பண்ணணும்னுவாங்க. அதுதான் கொஞ்ச நாள் நடக்கும். அதான் ரிஷப் சார் இன்னைக்கு சொன்னார்ல, ஜாம் ட்ரெண்டி பத்தி அப்ப பேசுறாங்க, சக்கரவியூஹ ப்ராப்ளம் பத்தி அப்ப பேசினாங்க. இப்போ அதெல்லாம் சரியாகுது. ஸோ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் கொண்டு வாங்கன்னு சொன்னது எக்கனாமிக் சர்வேல தான். இப்போ கொண்டு வந்துட்டோம், 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுதான் இங்க கிரெடிட் ரேட்டிங்லயும் நம்ம பார்க்கணும். ஃபிஸ்கல் கிளைட் பாத். அடுத்து வந்து நம்ம ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன்ல கவர்மெண்ட் வந்து இதை அச்சீவ் பண்ணது முக்கியமான காரணம் என்ன? ஃபிஸ்கல் கிளைட் பாத். ஸோ ஃபிஸ்கல் கிளைட் பாத்னா என்ன? பேண்டமிக்ல நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ ஆச்சு? இந்த டயக்ராம் வந்து நம்ம கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம் நிறைய.
ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து நம்மளுடைய வேல்யூ வந்து ஸோ இங்கே 3 இங்கே 4 5 அப்படின்னு இருக்கிற போது நம்ம அது கிட்டத்தட்ட வந்து 3 பாயிண்ட் சம்திங்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். பேண்டமிக்ல அது என்ன ஆச்சு? 9% போயிடுச்சு ஃபிஸ்கல் டெபிசிட். ஸோ 3.4ல இருந்து ஆக்சுவலி வந்து 2019 அது 4% ஆச்சு, அப்புறம் 9 ஆச்சு. 9க்கு வரும்போது 2021ல நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஃபிஸ்கல் டெபிசிட் 4.5 அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபாலோ a glide path. அதாவது அடுத்த வருஷமே நான் 3% ரீச் பண்ணுவேன் அப்படின்னு ரிஜிடான டார்கெட் கொடுக்காம ஒரு 5 இயர் டார்கெட்டை கொடுக்குறாங்க. 5 வருஷத்துல 4.5 ரீச் பண்ணுவோம். ஸோ அதான் கிளைட் பாத். அப்படி சர்க்கிட் அப்படி கிளைடிங்ல போவோம் அப்படின்னு. ஸோ இப்படி கிளைடிங் பண்ணி நம்ம 4.5 ரீச் பண்ணுவோம். எப்போனா ஃபினான்ஷியல் இயர் 26 25-26ல ரீச் பண்ணுவோம்னு சொன்னோம். 2021ல கொடுத்தாங்க. 26ல ரீச் பண்ணுவோம்னு சொன்னோம். 26ல ரீச் பண்ணிட்டோம். இந்த வருஷம் ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ? 4.4% வந்துட்டோம். இப்போ இந்த வருஷம் அடுத்த டார்கெட் என்னவா செட் பண்றோம் அப்படின்னா, இப்போ என்கேசிங் சொன்ன பேச்சு கேட்டு ஃபிஸ்கல் டெபிசிட்ல இருந்து we are moving towards debt to GDP ratio. ஸோ என்கேசிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுவாங்க? ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்ல இருந்து debt to GDP ratio டார்கெட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ அப்போ இப்போ நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்ல இருந்து debt to GDP ratio டார்கெட் போயிருக்கும். ஸோ அப்போ கரண்டா கவர்மெண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் எதுவும் இல்லை, 4.4ல தான் இருக்க போகுது. FRB மேக்ல இன்னும் 3 தான் இருக்கு, அது அமெண்ட் பண்ணல. ஆனா we are keeping as 4.4, but we have set a new target of debt to GDP ratio. அது எவ்வளோ? 50% plus or minus 1% அப்படிங்கிற டார்கெட்டை செட் பண்ணிருக்கோம் பை 2031. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 31குள்ள நம்ம வந்து ரீச் பண்ணணும். ஸோ புரிஞ்சுச்சா? இதான் வந்து கோல். 31குள்ள ரீச் பண்ணணும்னு இன்னும் ஒரு சிலரும் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 26ல நடக்குமான்னு தெரில. ஸோ அப்போ 31க்கு தான் அவன் பிளான் பண்ணணும். பட் சொல்றேன், பரவாயில்ல, இவ்வளவு புரியுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பினான்ஸ். ஒரு சில விசில்கள் வந்து கோவப்படும், தெரியாது, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள் யூனோ. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2031குள்ள நம்ம வந்து 50% வந்து ரீச் பண்ணணும், பிளஸ் ஆர் மைனஸ் 1% அப்படிங்கிறதா வந்து டார்கெட்டை இப்போ செட் பண்ணிருக்கோம், டெட் டு ஜிடிபி ரேஷியோ டார்கெட். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் ப்ரூவ்ட் தி கன்சாலிடேஷன். இதான் வந்து கன்சாலிடேஷன். ஃபிஸ்கல் டெபிசிட்டா நான் இவ்வளோ கிரைசிஸ் இந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் நான் என்னோட எக்ஸ்பெண்டிச்சரை குவாலிட்டியா வச்சிருக்கேன், நான் கடனை வந்து குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ இதான் வந்து பாத் டுவர்ட்ஸ் தி கன்சாலிடேஷன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஆனுவல் டார்கெட்டா வச்சு ரிஜிடா இல்லாம இவ்வளவு அன்சர்டனிட்டி வருது, எந்த வருஷம் எவ்வளவு செலவாகும்லாம் சொல்ல முடியாது. அப்ப ஆனுவலி நான் 3% தான் பண்ணணும்னு என்னோட ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சரை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காம நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட லாங் டர்ம் கோலை நான் செட் பண்ணிட்டு ஆனுவல் ஃபிளெக்சிபிலிட்டியை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் வாஸ் ரிமூவ்ட் பிகாஸ் ஆனுவல் ஃபிளெக்சிபிலிட்டிக்காக. ஆனால் லாங் டர்ம் டெட் டு ஜிடிபி ரேஷியோ டார்கெட். வாட் இஸ் டெட் டு ஜிடிபி ரேஷியோ? கவர்மெண்ட் வாங்கின டோட்டல் கடன். இது வரைக்கும் கவர்மெண்ட் வாங்கி அடைக்காம வச்சிருக்கிற டோட்டல் கடனுடைய வேல்யூ தான் 51%. இப்போ கரண்ட்லி அது சம்வாட் வந்து 55%ல இருக்கு, 55 பாயிண்ட் சம்திங். அதை 50% ரீச் பண்ண வைக்கிறது தான் அடுத்த கோல். So instead of binding annual targets to ensure that growth, so expenditure flexibility நம்ம கொண்டு வரணும். Accordingly current yearல நம்ம 9.2ல இருந்து 4.4க்கு ரீச் பண்ணிட்டோம். Over the same period revenue deficitம் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. So lowest value of revenue deficit in the last 15 years we have reached. 2009ல தான் கடைசியா வந்து இவ்வளோ லோவஸ்ட் ரெவன்யூ டெபிசிட் வேல்யூ வந்தது. இப்போ ரெவன்யூ டெபிசிட்டையும் நம்ம குறைச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரெவன்யூ டெபிசிட் குறைஞ்சதுனால தான் அந்த பணம் வந்து கேபெக்ஸுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ புரிஞ்சிச்சா? இதான் வந்து ஃபிஸ்கல் கிளைடு பாத். ஸோ கிளைடு பாத் இப்போ தெரியுதா? அப்படி ஜைங்கன்னு அப்படி கிளைட் ஆகி போகுதுல, அதுதான் வந்து ஃபிஸ்கல் கிளைடு பாத்து. ஸோ எல்லா டெபிசிட்ஸும் குறைஞ்சிருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் அடுத்த சிவப்பு கலர் வந்து ரெவன்யூ டெபிசிட் 1.5 வந்திருக்கும். அதுல இருந்து நீங்க கிராண்ட்ஸ் கிவன் ஃபார் தி கிரியேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ், அதாவது எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் கால்குலேட் பண்ணீங்கன்னா அது இன்னும் குறையுது, 0.3 தான் வருது. பிரைமரி டெபிசிட், அதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வாங்குற கடன்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்க்கு போகுது அப்படிங்கறத மெஷர் பண்ணீங்கன்னா அது 0.7ல தான் இருக்கு. ஸோ புரிஞ்சுச்சா? இப்போ இதான் வந்து இந்த டயக்ராம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு டயக்ராம், ஃபெமிலியரான ஒரு டயக்ராம். ஞாபகம் இருக்கல, எல்லாருக்கும் மனப்பாடம் பண்ணுங்க, இதெல்லாம் மறக்கக்கூடாது. இந்த டயக்ராம்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ அடுத்த ஒரு 1/2 hour பார்க்க போறோம். ஸோ டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் எப்படி இருந்தது, நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் எப்படி இருந்தது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருந்தது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருந்தது, இது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதா we are going to see. ஸோ இந்த டயக்ராம் வந்து ஞாபகம் வச்சுப்போம். ஸோ ட்ரெண்ட்ஸ் இன் ரெசிப்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரெசிப்ட்ஸ்ல தான் ஆரம்பிப்போம். இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ரெசிப்ட்ஸ்னா என்னங்கிறத பார்த்தோம், எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு பார்த்தோம், அது ஏன் ரெவன்யூ அது ஏன் கேபிட்டலுங்கிறத பார்த்தோம். இங்க என்ன பார்க்க போறோம்? அதோட வேல்யூ என்ன, இந்த வருஷம் எவ்வளவு வந்து டாக்ஸ் ரெசிப்ட், எவ்வளவு நான் டாக்ஸ் ரெசிப்ட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதான் எக்கனாமிக் சர்வேயோட பர்பஸ்.
So revenue receipts increased by 8.5 to about from 8.5% of GDP during the pre-pandemic period to current 9.1% of GDP. ஸோ இந்த 9.1 ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் இஸ் டிவைடட் இன்டு டாக்ஸ் ரெசிப்ட் அண்ட் நான் டாக்ஸ் ரெசிப்ட். கரெக்டா? டாக்ஸ் ரெசிப்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய ரெவன்யூ ரெசிப்டுடைய கடைசியில இந்த காலம் மட்டும் நோட் பண்ணுங்க, நீங்க வேற எதுவும் பார்க்காதீங்க, எப்பவுமே நம்ம வர வருஷத்துக்கு தான் நோட் பண்ணணும். ஸோ இங்க நம்ம என்ன இருக்குன்னா, இது வந்து டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் தி அமௌண்ட்ல நம்ம டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். டாக்ஸ் ரெசிப்ட்ஸ்ல எந்த டாக்ஸ் ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் தான். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கார்பரேட் டாக்ஸ், நான் கார்பரேட் டாக்ஸஸ். நான் கார்பரேட் டாக்ஸஸ்னா கார்பரேட் டாக்ஸ் இல்லாத டாக்ஸஸ். அதுக்குள்ளதான் என்ன வருதுன்னா, பர்சனல் இன்கம் டாக்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அண்ட் அதர் டைரக்ட் டாக்ஸஸ் வருது. ஸோ கார்பரேட் டாக்ஸ் 10 லட்சம், இன்கம் டாக்ஸ் 13 லட்சம். ஸோ இன்கம் டாக்ஸ் கலெக்டட் வாஸ் 13 lakhs. இதான் வந்து ஹையஸ்ட் டாக்ஸோட வேல்யூ. ஃபாலோட் பை தட் வி ஆர் ஹேவிங் கார்பரேட் டாக்ஸ் விச் இஸ் 10 lakh crore. ஸோ அப்போ இதோட கலெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 7ல இருந்து அப்படியே வந்து கார்பரேட் டாக்ஸோட கலெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்கம் டாக்ஸோட கலெக்ஷன்ஸும் பாருங்க 6ல இருந்து அப்படியே க்ரோ ஆகி இன்னைக்கு 13க்கு வந்திருக்கும். ஸோ இன்கம் டாக்ஸும் கார்பரேட் டாக்ஸோட கலெக்ஷன்ஸும் லாஸ்ட் 5 years பயங்கரமா பூம் ஆனதுனால தான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் 5 years வந்து டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் இந்த ஸ்டேபிளி இன்க்ரீசிங் அப்படின்னு சொன்னா கரெக்ட் தானே? ஸோ ஸ்டேபிளா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு, எங்கேயுமே குறையல. இப்போ லாஸ்ட் 5 yearனா பேண்டமிக் வருஷம் வராது, அதுதான் நம்ம நோட் பண்றோம். அடுத்த அந்த லாஸ்ட் 10 yearsனா தான் பேண்டமிக் பிரச்சனை. லாஸ்ட் 5 yearsனா பேண்டமிக் வராது. இப்போ இந்த வருஷம் பிலிம்ஸ்ல இருந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஹேக்கை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் படிக்கணும். இல்ல தேவைப்படும் போது ஹேக்கை யூஸ் பண்ணிக்கலாம், பட் சொல்றேன் அதான் பேண்டமிக் இருக்காது, முக்கியமா அது ஸ்டேபிளா இருக்க போறது இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம்ல அது. ஸோ டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் வந்து இது வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு ஹையர் ரெவன்யூ. ஸோ டோட்டல் ஜிடிபியில் 11.5% வந்து என்னது? டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் தான். நம்மளுடைய டோட்டல் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் வந்து 11.5% ஆஃப் ஜிடிபி. அதுல ஷேர் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வந்து 59%. நமக்கு 100 ரூபா கலெக்ட் ஆகுதுன்னா 59 ரூபா டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ 41 ரூபா தான் இன்டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து வருது. ஃபார் எவ்ரி 100 rupees டாக்ஸ் கலெக்டட் 59 rupees கம்ஸ் ஃப்ரம் டைரக்ட் டாக்ஸ் தான், கார்பரேட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் தான். இன்டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து எவ்வளவு வருது? 41 ரூபா வருது. ஸோ அது பாத்தீங்கன்னா 52ல இருந்து 59 இன்க்ரீஸ் ஆயிருக்கு டைரக்ட் டாக்ஸோடைய ஷேர். The momentum is also reflected in tax buoyancy. நம்மளோட tax buoyancy வந்து கிட்டத்தட்ட 1.8% ரீச் ஆயிருக்கு. tax buoyancy என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் tax revenue to GDP. ஜிடிபி ஏற ஏற எவ்வளவு ஏறுது? அது 1க்கு மேல இருந்ததுன்னா ஜிடிபி growth விட பெட்டரா டாக்ஸ் கலெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 1க்கு கீழே இருந்ததுன்னா ஜிடிபி growth நல்லா இருந்தாலும் டாக்ஸ் வரலன்னு அர்த்தம். 1ஆ இருந்ததுன்னா ஜிடிபி growthம் டாக்ஸ் கலெக்ஷனும் ஈக்குவலா போகுதுன்னு அர்த்தம். அது 1.8ன்னு காட்டுதுன்னா அதோட மீனிங் என்னன்னா ஜிடிபி growth விட 1.8 times எக்ஸ்ட்ராவா தான் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏறுது. ஸோ இட் இஸ் வெரி buoyant டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டாக்ஸ் பாயன்சி ஹஸ் இம்ப்ரூவ் டு 1.8. இது வந்து நம்ம நோட் பண்ணணும் ஃபார் டைரக்ட் டாக்ஸஸ். எதனால டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏறி இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ்னால இன்கம் டாக்ஸ்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவோம்ல. ஹானரிங் தி ஹானர்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? புதுசா வந்து ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட், ஃபேஸ்லெஸ் இதுன்னு கொண்டு வந்தோம். அப்புறம் டிஜிட்டைசேஷன் பண்ணிட்டதுனாலேயே டிஜிட்டல் கேவைசி எல்லாத்தையும் லிங்க் பண்ணியாச்சு. டிஜிட்டல் டேட்டா பேஸ், இன்கம் டாக்ஸ் எல்லாமே இப்போ உங்களோட எல்லாமே பேங்க்ல தான் நடக்குது. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமானதுனால எதையும் மறைக்க முடியாது. ஸோ அதனாலே வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கு. டாக்ஸ் கட்டுற ப்ராசஸ் ஈஸியா இருக்கிறதுனால எல்லாரும் கட்டிக்கிறாங்க. ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டா அது ஒரு ப்ரூஃப்ல அப்ளிகேஷன் பண்றப்போ அதை வேற அப்லோட் பண்ணுன்னு உயிரை வாங்குறாங்க. ஸோ அப்போ உங்க பசங்களாம் நாளைக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்க இன்னிலேருந்தே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். நீங்க அதுக்கு ஏன்னா நான் இன்னிலேருந்தே ஃபைல் பண்ணணும். நீங்க ஐஏஎஸ் ஆயிட்டா உங்க பசங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, அது வேற விஷயம். ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரம் ஓபிசி, ஸோ அதுதான் வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஆயிடுங்க, பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெடி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டாக்ஸ் பேஸ்ல வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஃபைல்டு 6.9 crore இருந்து 9.2 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் ஹூ ஆர் ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ். ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ்னா எனக்கு இவ்வளவு சம்பளம் வருதுன்னு கவர்மெண்ட் சொல்றதா ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ், நாட் பேயிங் டாக்ஸஸ். இதுல எல்லாருமே டாக்ஸ் பே பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. பாதி பேர் வந்து நில் டாக்ஸ் கூட கட்டியிருக்கலாம். ஸோ வெறும் ரிட்டர்ன் வந்து ஒரு ஆதாரத்துக்கு மட்டும் சப்மிட் பண்ணிருக்கலாம், என்னோட இன்கம் இதுதான் அப்படின்னு. ஸோ நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ்டு. Due to increased compliance, technology in the tax administration, number of individuals in the tax pool increase ஆயிருக்கு. And tax collections அதிகமானதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து nudge based interventions. nudge behavioral economicsல nudge economicsங்கிற கான்செப்ட் இருக்கு. 2019 18 19ஓட இல்ல 19 வந்து பாவர்ட்டி அபிஜித் பானர்ஜி, 18ஓட நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் வாஸ் ஃபார் nudge economics. 2018ஓடைய நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் nudge economics சொல்லுவாங்க. நட்ஜ்னா என்னதுன்னா அப்படி தூண்டி விடுறது, ட்ரிகர் பண்ணி விட்டு தூண்டி விடுறது.
இப்போ ஒரு ஸ்ட்ரேயா பிரயான்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணோன்னே நீங்க வீட்டுக்கு போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்கன்னு வைங்களேன், ஐ ஹவ் நட்ஜ்ட் யூ. ஸ்லோவா வந்து உங்களை வந்து நான் தூண்டி விட்டு படிக்க வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நெகட்டிவாகவும் பண்ணலாம். நான் நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணி இரிட்டேட்டும் பண்ணும், அதுவும் நட்ஜு தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. ஸோ இந்த நட்ஜுனா இந்த இந்த மாதிரி வந்து எக்கனாமியில உங்களுக்கு ஒரு கண்ட்ரிக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வேணும்னா சிட்டிசன்ஸ் கிட்ட நீங்க ஒரு சில நட்ஜஸ் பண்ணீங்கன்னா அவங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. எல்லாரும் பொறுப்பா டாக்ஸ் கட்டணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கான ஒரு என்வாரன்மெண்ட் உருவாக்கணும், அவங்கள டாக்ஸ் கட்ட வைக்கணும். அப்பப்போ மெசேஜ் அனுப்பணும், இந்த லிங்கை கிளிக் பண்ணி டாக்ஸ் கட்டிடலாம், இங்க பாரு இவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்கள வந்து தூண்ட வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்றதுதான் சின்ன சின்ன நட்ஜஸ். ஸோ இந்த மாதிரி நட்ஜில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இந்த வேர்டு வந்து எங்க யூஸ் பண்ணலாம்னா எத்திக்ஸ்ல, கேஸ் ஸ்டடிஸ் எழுதுறப்போ, ஆன்சர் ரைட்டிங்ல, கவர்னன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது நட்ஜ் தியரியோ இல்லை நட்ஜ் எக்கனாமிக்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ல ஒரு விஷயம். பவர்ஃபுல் டூல் ஃபார் இம்ப்ரூவிங் தி டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ், என்ஹான்சிங் தி எஃபிஷியன்சி இன் தி டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நட்ஜுக்கு வந்து வழக்கம் போல நம்ம ஆளுங்க, நட்ஜுங்கிறது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் கொடுக்கறது, ஸ்லோவா இப்படி குத்தி விடுறது, அதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் போட்ட நான் இன்ட்ரூசிவ் யூசேஜ் ஆஃப் டேட்டா டு கைட் அண்ட் எனேபிள். ஸோ என்னதுன்னா, மக்கள் கிட்ட ஏகப்பட்ட டிஜிட்டல் டேட்டா நம்மள்ட்ட இருக்குல்ல, அந்த டேட்டால இருந்து நம்மளே பார்த்துட்டோம், இவன் இவ்வளவு பார்த்தீங்கன்னா இவ்வளவு சம்பாதிச்சிருக்கான், டாக்ஸ் கட்டல, அப்போ டேட்டா கவர்மெண்ட்டுக்கு வந்துருது. உடனே அவனுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுவாங்க, தம்பி நீங்க இவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, இன்னும் டாக்ஸ் கட்டலையே, டாக்ஸ் இந்த டைமுக்குள்ள கட்டலன்னா ஃபைன் 10% போட்டுருவோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தோன்னா அவன் பார்த்துட்டு ஐயோ கட்டிடலாம், ஜஸ்ட் பே டாக்ஸஸ் இன் 1 கிளிக் அப்படின்னு ஒரு கீழே ஒரு வேர்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், ஓகே 1 கிளிக்ல பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு நட்ஜு. சரி லேட் ஆகாது, டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இந்த டேட்டுக்குள்ள கட்டலனா உங்களுக்கு 20% ஃபைன் அப்படின்னு ஒன்று போடும்போது ஒரு நட்ஜ் வருது, ஒரு ஜோல்ட் வருது. ஸோ அப்ரோச் அடாப்டட் பை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் இன்ஃப்ளூயன்சிங் தி டாக்ஸ் பேயர் த்ரூ பிஹேவியர், த்ரூ டைம்லி இன்ஃபர்மேஷன், ஜென்டில் ப்ராம்ஸ் அண்ட் டேட்டா ட்ரிவன் இன்சைட்ஸ் ரேதர் தென் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை வந்து யூஸ் பண்ணி லார்ஜ் ஸ்கேல் டேட்டா அனாலிட்டிக்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுனாலையும் டிஜிட்டைசேஷன் நடந்ததுனாலையும் நம்மளால இதை பண்ண முடியுது. ஸோ இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி ஃபுல் ஃபார்ம் மனப்பாடம் பண்ணா எத்திக்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்கேயாவது அடிச்சு விடலாம். டிஜிட்டல் கவர்னன்ஸ்ல ஸ்டெப்ஸ் எடுத்ததுக்கு பேப்பர் டூலையும் எழுதலாம். கவர்னன்ஸ்ல கவர்மெண்ட்டுக்கு இப்போ எல்லாம் டிஜிட்டைசேஷனோட அவுட்கம் தானே நட்ஜ் எல்லாம். ஸோ அந்த ஆங்கிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நட்ஜுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் சைடில் சொன்னாங்க. என்ன எக்ஸாம்பிள்ஸ்னா, ஃபாரின் அசட்ஸ், நிறைய பேர் வெளிநாட்டில் சொத்து வச்சிருக்காங்கல்ல, அதோடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா ஃபாரின் அசட்ஸ். அதுக்கப்புறமா வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் உடைய கலெக்ஷன்ஸ், அதுலயுமே வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லயும் இப்போ அதை வந்து கலெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க எக்கனாமிக் சர்வேல. அந்த எக்ஸாம்பிள் தேவையில்லை, இந்த வேர்டு நமக்கு போதும். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் வந்திருக்கு. கம்பேர்ட் டு ஆல் தி ப்ரீவியஸ் இயர், இந்த வருஷம் வந்து growth ரேட்ல ஒரு குட்டி டிப்பு தான் இருக்கு. நம் குவான்டிட்டி டைரக்ட் டாக்ஸ் கலெக்டட் இஸ் ஹை தான், ஆனா அந்த குவாண்டம்ல அந்த growth கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு குட்டி ஸ்லோ டவுன் இருக்கு. எதனாலனா கவர்மெண்ட் வந்து இன்கம் டாக்ஸ்ல ரிஃபார்ம் பண்றதுனால தான். ஸோ இன்கம் டாக்ஸ் ரிஃபார்ம்ல என்ன பண்ணாங்க, ட்ரைபாட் ரிஃபார்ம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ட்ரைபாட் ரிஃபார்ம்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 12 lakhs வரைக்கும் இன்கம் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி டைரக்ட் டாக்ஸ்ல ஒன்று. ரெண்டாவது அடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. மூணாவது ஜிஎஸ்டி 2.0. இந்த 3 விஷயங்களை தான் ட்ரைபாட் ஆஃப் டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 ரிஃபார்ம்ஸ் பண்ணதுனால கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து growth ரேட்ல ஒரு ஸ்லைட் டிப் வந்து இந்த வருஷம் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துட்டோம், கம்மியான டாக்ஸ் தான் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. புரிஞ்சுச்சா? ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ஷன்ஸ் மாடரேட்டட் டியூ டு தி கட்ஸ் இன் தி பெட்ரோல் அண்ட் டீசல். கவர்மெண்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டி இப்போதைக்கு போடுறது எதுல, பெட்ரோல் டீசல்ல தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆல்கஹால்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா மிச்சம் ஜிஎஸ்டி குள்ள போயிடுச்சு. ஸோ இன்னுமே எக்ஸைஸ் டியூட்டி போடுறது இதுக்கு தான். கவர்மெண்ட் வந்து தீபாவளி பரிசா எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணாங்களே, பெட்ரோல் விலையை குறைச்சாங்களே, உக்ரைன் 2024 அந்த வருஷம் 2023 தீபாவளி, 24க்கும் பண்ணாங்க. 24ல பண்ணி யூஸ் இல்லையே, 23 தீபாவளிக்கு தான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ 24க்கும் பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகும் தே டிட் இட். ஸோ என்னதுன்னா டாக்ஸை வந்து கட் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் 2021ல டாக்ஸஸ் வந்து கட் பண்ணாங்க. அதனால எக்ஸைஸ் டியூட்டில கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இன்சென்டிவைஸ் பண்ணணுங்கிறதுனால
அவங்களுக்கு இன்புட்ல காஸ்ட் இருக்குல்ல, இன்புட் டேக்ஸ் ரா மெட்டீரியல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணும்போது சீப்பாக இருக்கணும், கஸ்டம்ஸ் டியூட்டி குறைச்சதுனால எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ஷனும் கஸ்டம்ஸ் டியூட்டி கலெக்ஷனும் குறைஞ்சிருக்கு. இவங்க 2 பேர் குறைஞ்சது என்னதான் குறைஞ்சாலும் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் அதை காம்பன்சேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வருஷம் ஜிஎஸ்டியோட கலெக்ஷன்ஸ்லயும் ஒரு டிப்பு பார்க்கலாம். ஜிஎஸ்டி வந்து இன்ஃபார்ம் அதை லான்ச் பண்ண டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமான ஒர்க் அசென்ட்ல தான் இருக்கு. எவ்ரி இயர் வந்து 1 lakh crore எக்ஸ்ட்ரா தான் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா தான் போகுது. அந்த அளவுக்கு ஜிஎஸ்டி வந்து பாயண்டா போச்சு. இந்த வருஷம் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ். புரிஞ்சுச்சா? ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல கிராஃப் ஏற தான் போகுது, அதுல குறைய போறது இல்ல. அடுத்த வருஷமும் பாத்தீங்கன்னா 2025 பெரிய கிராஃப் தான் வரும் இந்த வருஷம் முடிஞ்ச உடனே. ஆனா ஒவ்வொரு வருஷத்துல வரக்கூட அந்த ஆனுவல் growth ரேட் வந்து குறையும், கொஞ்சம் ஸ்லோ டவுன் வர வாய்ப்பு இருக்கு பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி 2.0. ஜிஎஸ்டி 2.0 பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா 187வது எடிஷன்ல பாருங்க, நம்ம அங்க ஒரு ஃபுல் கதையை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிஎஸ்டி 2.0 கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணாங்க இந்த வருஷம், அதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் வந்து எக்கனாமிக்ஸ் சர்வேல இருக்கும். ஸோ நம்ம எடிட்டோரில் டிஸ்கஸ் பண்ணதான் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 ரேட்டு, மெரிட் ரேட்டு, டிமெரிட் ரேட்டு அண்ட் ஸ்டாண்டர்ட் ரேட்டு அப்படின்னு 3 ரேட்ஸ். 18% வந்து ஸ்டாண்டர்டு, 5% மெரிட் குட்ஸுக்கு, 40% டிமெரிட் குட்ஸுக்கு, அப்புறம் ஃப்ரீ குட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா வந்து டேக்ஸ் ஃப்ரீயா வந்து 0%ல ஒரு மிச்சம் எல்லா குட்ஸுமே. ஸோ ரெண்டாவது வந்து இது மூலமா வந்து நம்ம இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சரை கரெக்ட் பண்ணோம். ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமா இருந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் மேல போட்டிருக்க ஜிஎஸ்டி கம்மியா இருக்கிறதா இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். ஸோ ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால பொருளோட விலை அதிகமாகுது, நிறைய பணம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல லாக்கும் ஆயிடுது. ஸோ அப்போ அதை சரி பண்றதுக்காக நம்ம இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சரை சரிப்படுத்தணும். டெக்ஸ்டைல் செக்டர்ல, சோலார் பேனல்ஸ்க்கு, இந்த மாதிரி பல செக்டர்ஸ்ல நம்ம பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளைன்ஸ்ல கொஞ்சம் ஈஸிங் வந்து கொண்டு வந்திருக்கோம். சின் குட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து 40ல போட்டோம். ஆல்கஹால், டொபாக்கோ அண்ட் ஆல் டொபாக்கோட ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் 40ல போட்டது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே 40ல போட்டிருக்காங்க. அண்ட் ஆட்டோமொபைல் எல்லாம் பிளாங்கெட்டா 28 முன்னாடி இருந்தது. இப்போ ஆட்டோமொபைல பிரிச்சு என்ன பண்ணிட்டாங்க, பெரிய வண்டி எல்லாம் 40, சின்ன வண்டி எல்லாம் 18 அப்படின்னு பிரிச்சது. இட்ஸ் வெரி குட் ரேஷனலைசேஷன். ஸோ அது வந்து பண்ணாங்க. இது பத்தி டீடைல்டா வேணும்னா 187ல இருக்கும், போய் பாருங்க. இப்போ இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அதை இப்போ நம்ம நடத்தணும்னா அவ்வளவுதான், ஒரு அரை மணி நேரம் ஆயிடும். அதனால யூ கோ அண்ட் see the 187th. ஸோ அதான் சொல்றேன், இங்க வந்து நம்ம வந்து வாட் ஹேப்பன்ங்க தான் பேச முடியுமே தவிர டீடைல்டா கான்செப்ட்ஸ்குள்ள போக முடியாது எக்கனாமிக் சர்வே செஷன்ல. அதுக்கு நீங்க அந்த கான்செப்ட் கிளாஸ் தான் அட்டன் பண்ணணும். ஸோ இவே பில் வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் சேஞ்சா வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கு. ரொம்ப நாளா வந்து இந்த இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்பர்ல இந்த ட்ரக்குக்காரங்கலாம் வந்து பில்லே இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன் அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஆன்லைன் ட்ராக்கிங் ஆஃப் கூட்ஸை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ பிசிக்கல் பேரியர் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவே பில் வந்த பிறகு முன்னாடி வந்து டேட்டா இருக்கா இல்லையான்னு கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம நிறுத்தி பார்த்து தான் செக் பண்ணணும். இப்போ இவே பில் ஆல்ரெடி அவன் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அந்த இவே பில்லையும் இப்போ அடுத்து ஃபாஸ்டேக் இன்டகிரேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. RFID ஒரு லாரினா அதில் ஃபாஸ்டாக் இருக்கணும். கூடவே அந்த ஐடிக்கு தான் நீங்க இவே பில்லும் வாங்கியிருந்தீங்கன்னு வைங்களேன், ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட அந்த டேட்டாவும் இருக்கும். அப்போ தூரத்துல வரும்போதே தெரிஞ்சிடும் அவன் பில் வச்சிருக்கான் அனுப்பு. அது அப்படி உள்ள கிராஸ் பண்ணும்போது இங்க வந்துடும், உள்ளுக்குள்ள 100 லேப்டாப் மும்பைல இருந்து சென்னை கடத்துறாரு சுரா அப்படிங்கிறத அதுல வந்து படத்துல அப்படித்தானே கடத்துவாரு. அதான் சொல்றேன், இன்னும் சுறா படம்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. ஸோ மும்பைல இருந்து சென்னைக்கு வந்து லேப்டாப் வந்து வருதுங்கிறது இங்க இவே பில்ல காட்டிடும். இப்போ அதுதான் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் பண்ணுது. இப்போதைக்கு என்ன பண்றாங்கன்னா இவே பில் இருக்கா இல்லையான்னு செக் பண்றாங்க. ஸோ ஃபியூச்சர் வந்து சீம்லெஸ் பிசிக்கல் பேரியர்ல இருந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து கொண்டு வருவோம். எப்படி டால்கேட்ஸ்ல நிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க ஃப்ரீயா கார் ஓட்டிட்டு போகலாம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த கார்கோஸையும் வந்து நம்ம இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த இவே பில் சிஸ்டம் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இஃப் யூ ஆர் இன்டகிரேட்டிங் தட் வித் ஃபாஸ்டாக்ஸ். ஸோ இதுலயும் வந்து நட்ச் பேஸ்டா நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. ஜிஎஸ்டியில் எப்படி நட்ச் பேஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா ட்ரஸ்ட் பேஸ்டா. இப்போ எல்லாருமே பிடிச்சி இன்ஸ்பெக்ட் பண்ணணும் இல்லை. இப்போ வந்து இப்போ நம்ம ஆதில் லாஜிஸ்டிக்ஸ்ல நம்ம ஒரு கூட கொண்டு போறோம், நம்ம லாரியும் வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு லாரி பிசினஸ்ல நம்ம ஒரு கூட்ஸை கொண்டு போனோம்னா நம்மளோட வரலாறு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இவன் வந்து ரிலேபிளான ஆளு, ஸ்கேமிங்லாம் பண்ண மாட்டான், ஸ்மக்லிங் பண்ண மாட்டான், ஒழுங்கா வந்து நல்ல கூட்ஸை தான் பண்ணுவான், இவன் எப்பவுமே இவே பில்ல வச்சிருக்கான் அப்படின்னா என் கூட எல்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே அமைச்சிருவாங்க. ஸோ ட்ரஸ்ட் பேஸ்டா, ட்ரஸ்டட் டீலரா இருந்தால் அவனுக்கு ஃப்ரீ ஆக்சஸ். ஸோ டீலர்ஸ்லயே வந்து நம்ம வந்து ரேட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டிஜிட்டைசேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ரிஃபார்ம் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இவே பில்லையே வந்து நம்ம சீம்லெஸ்ஸா மாத்தணும்னா லாஜிஸ்டிக்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாப்டரோட லிங்க் ஆகும். இந்தியாவில் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ. லாஜிஸ்டிக்கல் காஸ்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஹை. ஸோ இந்த கூட்ஸோட டிரான்ஸ்போர்ட்டை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்றோம் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு
ரொம்ப முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இட் இஸ் கோயிங் டு ப்ளே லார்ஜர் விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி வந்து இசீல்ஸ், எலக்ட்ரானிக் லாக்கிங் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இவே பில்ஸோட இன்டெகிரேட் பண்ணுறோம். இசீல்ஸ்னா என்னதுன்னா அந்த உள்ள என்ன கன்சைன்மெண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம லாக் பண்ணி வச்சிருப்பாங்களா, அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம சீலை திறந்து பார்த்து, இன்ட்ரூசிவா இருக்குல்ல, கஷ்டப்பட்டு பேக் பண்ணியிருப்பாங்க, இவங்க பாட்டிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ திரும்பவும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு லாஜிஸ்டிக்ஸ்ல அதெல்லாம் ஸ்லோ ஆகுதுல, பேக்கேஜ் எல்லாம் திறந்து பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு இன்ஸ்பெக்ட் பண்ணும். ஆனால் கள்ளக்கடத்தலும் பண்ணலாம், அதுக்காக வர்றவனாலும் அப்படியே விட்டுற முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இசீலுங்கிற கான்செப்டை கொண்டு வரலாம். ஒன்ஸ் இந்த கூட்ஸை ஏற்றும் போதே அதை வந்து நீங்கள் வந்து டிஜிட்டலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி இசீல் போட்டீங்க அப்படின்னா அந்த இசீல் இன்டாக்டா இருக்க வரைக்கும் உள்ள இருக்கிற பொருள் இன்ஸ்பெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணலாம், நான் இப்போ வண்டிக்குள்ள பொருள் ஏற்றுறேன் அப்படின்னா அப்பயே நான் ஃபோட்டோ எடுத்து டிஜிட்டல் சீல் இசீல் வாங்கிக்கலாம். இசீல் வாங்கிட்டேன்னா அதை திறந்து பார்க்கணும்னு இல்லை, அந்த ஆஃபீஸருக்கு அப்படியே தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டலாக சீம்லெஸ்ஸாக இதை வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ டேக்ஸ் ரெவன்யூ புரிஞ்சிச்சா? ஸோ இது ஃபியூச்சர் ரிஃபார்ம்ஸ். போன வருஷம் மெயின்ஸ்ல ஒரு கேள்வி வந்தது, கவர்மெண்ட் வந்து இட்ஸ் ஹஸ் பிரிங் இன் செம்ம கேள்வி, அது ரிடல் கொஸ்டின் மெயின்ஸ்ல. டால் கலெக்ஷன்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து இல்லை, டால் கலெக்ஷன்ல கவர்மெண்ட் பழைய டெக்னாலஜில இருந்து புது டெக்னாலஜிக்கு போறாங்க, பழைய டெக்னாலஜியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, புது டெக்னாலஜியில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, இதான் கொஸ்டின். என்ன டெக்னாலஜின்னு சொல்லவே இல்லை, இதுதான் அந்த கொஸ்டினோட பியூட்டியே. டால் கலெக்ஷன்ல கவர்மெண்ட் ஓல்டு டெக்னாலஜி வந்து நியூ டெக்னாலஜிக்கு போறாங்க, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓல்டு டெக்னாலஜி என்ன, நியூ டெக்னாலஜியோட பெனிஃபிட்ஸ் என்ன. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களால் கதை அடிக்க முடியாது அன்லெஸ் யூ நோ வாட் இஸ் த ரிஃபார்ம். ஃபாஸ்டாக்ல என்ன பிரச்சனை இருந்தது, அது எப்படி சேட்டலைட் பேஸ் தான் மாற்ற போறோம், நிதின் கட்கரி பேசியிருப்பாரு. ஸோ அப்போ அந்த மாதிரி மெயின்ஸ் கொஸ்டின்லாம் வரும்போது இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் நம்ம அடிச்சு விடுவோம். இது அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், எக்கனாமி, ட்ரேடு, எங்க வந்தாலும் இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம எழுதலாம். ஸோ அப்போ டாக்ஸ் புரிஞ்சிச்சா? இப்போ டாக்ஸ் ரெசிப்ட் புரிஞ்சிச்சு. அடுத்து வந்து நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ். நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ்ல என்னென்னலாம் வருது, ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ், கரெக்டா? ஸோ ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ்ல இஸ் தி லார்ஜஸ்ட் ஷேர் இன் தி நான் டாக்ஸ். மிச்சதெல்லாம் குட்டி குட்டி தான், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்லாம் பெருசாக கலெக்ட் ஆகாது நம்ம அவ்வளோ கடன் மற்ற நாடுகளுக்கு. நெக்ஸ்ட் வந்து மிச்சதெல்லாமே சின்னதான், ஃபீஸு, இந்த பெனால்டி, சர்வீசஸ், இந்த மாதிரி நான் டாக்ஸ் ரெவன்யூ எல்லாம் குட்டி குட்டி அமௌண்ட்ஸ் தான். ஸோ நான் டாக்ஸ் ரெவன்யூல ஹையஸ்ட் ஷேரே வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ், எஸ்பெஷலி கமிங் ஃப்ரம் யார் அப்படின்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், கவர்மெண்டோடைய கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்டோடைய பேங்க்ஸ்ல இருந்து வர பணம். ஸோ அதுல வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான இன்க்ரீஸ் இருக்கு. ஸ்டேபிள் கலெக்ஷன் டியூ டு சர்ஜ் இன் தி டிவிடெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் which grew 70% in the last 2 years. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்ல இன்க்ரீஸ் ஆகிறது முக்கியமான காரணம் ஆர்பிஐ தான். நம்ம வந்து பீமல் ஜலான் கமிட்டி போட்டு ஆர்பிஐ தன்னுடைய லாபங்கள்ல இருந்து எவ்வளவு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்ல. ஸோ when RBI is also a government entity தான். At the end of the day RBI is a public sector bank. ஆர்பிஐ தன்னுடைய ப்ராஃபிட்ஸ்ல தன்னோட ஆபரேஷன்ஸ்க்கு ரிசர்வ் மெயின்டைன் பண்ணணும். அந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு மிச்ச பணத்தை கவர்மெண்ட் கொடுக்கணும். அதை எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு பீமல் ஜலான் கமிட்டி பக்காவா ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுல இருந்து ஆர்பிஐ பேசிக்கா ஒரு அமௌண்ட் எடுத்து மிச்சதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தராங்க. முன்னாடி ஆர்பிஐ கிட்ட தான் அட்டானமி இருந்தது, எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். ஸோ அது வந்ததுல இருந்து வருஷம் 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு போயிட்டு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2.68 lakh crore வெறும் ஆர்பிஐ கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ஆஸ் ப்ராஃபிட், நாட் ஆஸ் பாரோயிங்ஸ். ஸோ ஆர்பிஐயோட ப்ராஃபிட்டே கவர்மெண்ட்டுக்கு 2.8 lakh crore 2.6 lakh crore வெறும் ஆர்பிஐ கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதனாலே வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் இதனால ரெசிப்ட்ஸ் ஏறி எப்படி ரெசிப்ட்ஸ் ஏறி இருக்கு அப்படின்னா இது ஒரு ஆர்பிஐயோட முக்கியமான காம்பனன்ட். ஸோ நம்மளுடைய நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வருது, இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ், அதெல்லாம் ரொம்ப சின்னதுதான். இல்ல ஹையஸ்ட் ஷேரே வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் அதர்ஸ், எக்ஸ்டர்னல் கிராண்ட்ஸ் வந்து பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. ஸோ மெயினே வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ். ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது 2023 இருந்து. அப்புறம் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸோட ப்ராஃபிட் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கவர்மெண்ட் கிட்ட மொத்தம் எத்தனை பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இருக்கு, ஸோ இதுல பாருங்க முக்கியமான டேட்டா. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிபிஎஸ்சி, சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், கவர்மெண்டோட கம்பெனிஸ், நவரத்னா, மினி ரத்னா, மகாரத்னாலாம் இருக்குல்ல, அவங்க எவ்வளவு இருக்குன்னா 291 இருக்கு கவர்மெண்ட் கிட்ட. ஸோ லாஸ்ட் 5 வருஷத்துலேயே வந்து எக்ஸ்ட்ரா 40 கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. கிராஸ் டர்ன் ஓவர், கவர்மெண்டோட டர்ன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட 37 lakh crore. இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுல சும்மா பாருங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 2 lakh crore ப்ராஃபிட் பண்றாங்க. இந்த கம்பெனிஸே 2 லட்சம் 2.9 lakh crore ப்ராஃபிட். ஆர்பிஐ ஒரு 2.6 lakh crore. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 2.9 lakh crore. இதுல எல்லாமே எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ப்ராஃபிட் 2.9 lakh crore வந்தாலும் கவர்மெண்ட் எவ்வளவு டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கம்பெனியோட ஓஎன்ஜிசிக்கு ஆபரேஷனுக்கு பணம் வேணும்ல, அவன் ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு மிச்ச பணத்தை தான் கவர்மெண்ட் கொடுப்பான். அப்படி கவர்மெண்ட் கொடுத்தது 1.39 lakh crore. ஸோ 1.39 lakh crore இங்க, 2.6 lakh crore அங்க. இது ரெண்டு தான் ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ்ல ஒரு மேஜர் ஷேரா வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். அடுத்து வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் முடிஞ்சிச்சா, இப்போ அடுத்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்க்கு போறோம். கேபிட்டல் ரெசிப்ட்ஸை ரெண்டா பிரிப்போம், பாரோயிங்ஸ் அண்ட் நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஞாபகம் இருக்கா? நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா என்ன?
நமக்கு வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வரதும் அதே மாதிரி வந்து சேல் ஆஃப் அசெட்ஸ் மூலமா வரது தான் இதுதான். அப்புறம் ரெக்கவரி ஆஃப் லோன் இஸ் நாட் அ வெரி பிக் காம்பனன்ட். மெயினா வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேல் ஆஃப் அசெட்ஸ் தான். இந்த வருஷம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். எதனால வந்திருக்குன்னா நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸை ஷேரை கவர்மெண்ட் வந்து வித்திருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் கிட்ட 100% ஓனர்ஷிப் இருக்கு. அதுல ஒரு 5% லான்ச் பண்ணா பிஐஓ பண்ணுவாங்கல்ல, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்ணுவாங்க, ஐபிஓல என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்டோட 5% ஷேரை நான் பப்ளிக் விற்க போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி ஐபிஓ லான்ச் பண்ணுவாங்க. அது ஷேர் மார்க்கெட் மூலமா, பிரைமரி மார்க்கெட் மூலமா வர்றது. ஸோ அந்த மாதிரியும் பண்ணி காம்படிஷன்ல பிட்டிங் போட்டு பண்ணலாம். ஆஃபர் ஃபார் சேல்னு இன்னொரு ஐடியா இருக்கு. அது என்னதுன்னா பல்கா அப்படியே வந்து கொடுக்கறது. இப்போ ஒரு நார்ம் இருக்கு. என்ன நார்ம் இருக்குன்னா, ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா அவங்க மினிமம் 30% வெளியே கொடுத்துருக்கணும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. 30% ஷேரை வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு நார்ம் இருக்கு. ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் லைக் ஓஎன்ஜிசி, இஃப் தே வாண்ட் டு பி லிஸ்டட் இன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 30% ஷேர் ஹோல்டிங்ஸ் ஆஃபர் பண்ணணும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஆஃபர் பண்ணி இப்போ ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்டோட ஓனர்ஷிப் 70% தான் இருக்க முடியும். மிச்சம் 30% பப்ளிக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க உள்ள சேர்த்துப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பல்காலாம் விற்கிறதுக்கு ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லி பல்கா வித்துருவாங்க. யாருக்கு விற்பாங்கன்னா மேபி சம் அதர் கம்பெனிக்கே வைக்கலாம், ஆர் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னா கம்பெனி ஆர் இன்ஸ்டியூஷன்ஸ் ஹூ ஆர் தி இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்னா இந்தியாவில் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆஃபர் ஃபார் சேல் பண்ணதுனால ஆஃபர் ஃபார் சேல் மூலமா அந்த ரூட்ல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஹையஸ்ட் ஷேர் வந்திருக்கு. இப்போ ஆஃபர் ஃபார் சேலுங்கிறது ஒரு கீவேர்டு. அப்படின்னா என்ன? இட்ஸ் a method of disinvestment. அதான் வந்து நம்ம இங்க பார்க்கணும். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ்டு ரெவன்யூ. இதுல முக்கியமான காரணம் இன்னொன்று என்னன்னா வேல்யூவேஷன் டிசிப்ளின் அண்ட் மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நாம். மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நாம்ஸ்ல நீங்க மினிமமா 30% பப்ளிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நாம் இருக்கிறதுனால அந்த 30% நிறைய கம்பெனி இந்த வருஷம் லிஸ்ட் ஆச்சு. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கோக்கிங் கோல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை வந்து கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ஆக்கினாங்க. இத்தனால அது கவர்மெண்ட் ஃபுல் ஓனிங் இருந்தது, இப்போ அதை பப்ளிக் கம்பெனியா மாத்திருக்காங்க. ஸோ அப்படி மாத்திரப்போ 30% ஷேரை பல்கா விற்கணும். அப்படி பல்கா விற்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஆஃபர் ஃபார் சேல் பண்ணுவாங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்து மேஸ்டான் டாக் லிமிடெட்ஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதெல்லாம் பண்ணதுனால ஒரு 7000 கோடி இதுல இருந்து வந்திருக்கு. புரியுது. அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பாத்துக்கிறாங்களே. ஸோ இது இட்ஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள், என்பிஎஃப்சி, விச் இஸ் டூயிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி லாங் டர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ இவங்களோட கேபிட்டல் இதுக்கு தான் டாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பிலிம்ஸ் கொஸ்டின் வந்துச்சு. இந்த இன்விட்ஸ் கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்களே, இந்த இன்விட்ஸ் மூலமா அவங்க வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா ஒரு 18,000 கோடி வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் தி டூ இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவர்மெண்ட் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டிங் இன் பிஎஸ்பி இப்போ ஃபியூச்சருக்கு ரிஃபார்ம்ஸ் இவர் சஜஸ்ட் பண்றாரு. எதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 51% ஷேர் ஹோல்டிங் வச்சுக்கணும்? கவர்மெண்ட் வந்து 26 வச்சுக்கிட்டா போதில்லை, இன்னும் நிறைய பிரைவேட் கொடுக்கலாமே, கொடுத்தா நிறைய கேபிட்டல் ரெசிப்ஸும் வரும், அட் த சேம் டைம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. விச் இஸ் நாட் அ வெரி குட் சஜஷன் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸை நம்ம கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அதோட இதை வந்து நம்ம ஷேரை வந்து 26% ஆக்கலாமே, இன்னும் எஃபிஷியன்சி வருமே அப்படின்னு நாகேஸ்வரன் விரும்புறாரு. கவர்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இப்போ என்னன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் படி கவர்மெண்ட் கம்பெனியோட டெஃபினிஷன் வந்து 51% இருந்தால் தான் அது கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். ஆனால் அதே வந்து எஃபெக்டிவ் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ், செபியோட எஃபெக்டிவ் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்டோட ஷேர் ஹோல்டிங் 26% இருந்தாலே அதை கவர்மெண்ட் கம்பெனியாக தான் செபி ட்ரீட் பண்ணுது. ஆனால் கம்பெனிஸ் ஆக்ட்ல 51% ஷேர் ஹோல்டிங் இருந்தால் தான் அது கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிற டெஃபினிஷன் இருக்கு. ஸோ அப்போ இந்த டெஃபினிஷனை அமெண்ட் பண்ணி கம்பெனிஸ் ஆக்ட்லையும் 26% ஷேர் ஹோல்டிங் இருந்தாலே அது கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிற டெஃபினிஷனை மாத்திட்டா நம்ம என்ன பண்ணலாம், 74% வித்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. யாருக்கோ அப்படிங்கிற மாதிரியும் நம்மளும் ஒரு 50% வாங்கி போடுவோம். ஆதில் மோட்டார்ஸா இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசைக்ளிங் தி ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிப்ட்ஸ் இன் எமர்ஜிங் டெக்னாலஜி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிவன் கம்பெனி. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பணத்தை வெறும் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பண்ணாம ரீசைக்கிள் தி அமௌண்ட்ன்றாங்க. ஸோ வாட் இஸ் ரீசைக்ளிங்? ரீசைக்ளிங்னா என்னதுன்னா, இப்படி கம்பெனிஸ்ல நம்ம ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னதுன்னா, கவர்மெண்ட் தன்னுடைய ஷேர்ஸை 50% கீழே கொண்டு வருது, பிரைவேட் கிட்ட மோர் தென் 50% கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு 4 வருஷம் எக்கனாமிக் சர்வே முன்னாடியே நம்ம பேசணும், எல்லா கம்பெனியும் வித்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது மூலமா பணம் வருதுல்ல,
அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற சஜஷன் வந்து சூப்பரா ஒன்று சொன்னாரு. அது நல்ல பாயிண்ட். இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ல புது கம்பெனியை உருவாக்குங்க. இப்போ ஓஎன்ஜிசிங்கிறது பெட்ரோல்ல இருக்கு. ஏஐக்கு ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருக்கா? இல்ல. ஏஐக்கு ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் கட்டுங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்க எதுல இருந்து வெளியே வரீங்கன்னா பழைய செக்டர்ஸ், ஓல்டு எக்கானமிக்கு சூட்டபிளா இருந்த செக்டர்ஸ்ல இருக்கிற கம்பெனி எல்லாம் வித்துட்டு அதுல வர பணத்தை எடுத்து ஃபியூச்சர் அண்ட் எமர்ஜிங் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு இப்போ காபில்னு ஒன்று ஆரம்பிச்சாங்களே, கனிஜ் பிதேஷ் இந்தியா இன்டர்நேஷனல் லிமிடெட். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபியூச்சர் இப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு ஒரு கம்பெனி ஆரம்பிங்க, ஏஐக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிங்க, இந்த மேக்னெட் செய்யறதுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபியூச்சர் எமர்ஜிங் செக்டர்ஸ்க்கு என்ன கம்பெனிஸ் தேவையோ அதில் உருவாக்குங்க. இதான் ரீசைக்ளிங். ஸோ பழைய குடிச்சு போட்ட பாட்டில் எடைக்கு போட்ட வாங்க குடிச்சு போட்டானாங்கிறது அந்த கான்செப்ட் தான். நீங்க குடிச்சிட்டு பாட்டில் இருக்கு, பாட்டில் எடைக்கு போட்டீங்க, எடைக்கு போட்டு பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சு திரும்ப குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு திரும்ப இன்னொரு பாட்டில் வரும், அதை எடைக்கு போடுறோம். இதை நான் பாசிட்டிவ் கனெக்டேஷன்ல சொல்றேன். அவ்வளவுதான். பழைய கம்பெனி வித்துட்டு புது கம்பெனி வரீங்க. புது கம்பெனிலாம் ஃபியூச்சர் டெக்னாலஜில இருங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து என்னைக்குமே ஒரு பிஎஸ்சி ஆரம்பிச்சு அந்த செக்டர் வந்து சக்சஸ் ஆன ரேட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ஏகப்பட்டது பார்க்கலாம். ஸோ அதான் வந்து இதுல நம்ம பார்க்குறோம். ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் புரிஞ்சிச்சா? இது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல அவன் சொல்ற முக்கியமான ஒரு ரிஃபார்ம். இப்போ இது எங்க தேவைப்படும்னா கவர்மெண்ட் பட்ஜெட்டிங்னு ஒரு டாபிக் நமக்கு மெயின்ஸ்ல இருக்கு. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும்போது நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல இது எழுதலாம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு கொஸ்டின் வரும்போது வே ஃபார்வர்ட்ல எழுதலாம். இப்போ ஏஐ ரிலேட்டடான ஒரு கேள்வி வருது, ஃபியூச்சர் டெக்னாலஜி ரிலேட்டட் கேள்வி வந்து அங்கே வே ஃபார்வர்ட்ல இது எழுதலாம். கவர்மெண்டே ஒரு பிஎஸ்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அடுத்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஹையஸ்ட் ஷேருங்க. ஹையஸ்ட் ஷேர் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் தான். நானே 1, 2, 3 போட்டிருக்கேன் மவுஸை வச்சு கஷ்டப்பட்டு. ஸோ ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். 12 லட்சம் கோடி வந்து வட்டியிலே போயிடுது. நம்ம 50 லட்சம் கோடி செலவு பண்றோம்ல, அதில் 12 லட்சம் கோடி வந்து வட்டி தான், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் தான். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் வந்து இட் இஸ் கோயிங் ஃபார் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்க்காக கவர்மெண்ட் செலவு பண்றது தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர். தேர்ட் லார்ஜஸ்ட் ஷேர் தான் வந்து சப்சிடிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட லார்ஜஸ்ட் ஷேர் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து டிஃபென்ஸ். டிஃபென்ஸுக்கு பண்றதுனா இது மெயின்டெனன்ஸ் தான். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் பாராமிலிட்டரிக்கு மெயின்டெனன்ஸ் பண்றது கவர்மெண்ட் செலவு பண்ற பணம். சம்பளம் போடுறது, டீசல் வாங்குறது இந்த காஸ்ட் தான். ரஃபேல் ஜெட் வாங்குறது கிடையாது. ரஃபேல் ஜெட் வாங்கினா எதுல வரும்? அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரஃபேல் ஜெட் வாங்குறதோ இல்லைன்னா அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்குறதுங்கிறதுலாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே போடல. இப்போ இது ஒன் நேஷன் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனுங்கிற ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட். அதனாலதான் டிஃபென்ஸ் ஏறி இருக்கு. ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன்னா எல்லா டிஃபென்ஸ் அதிகாரிகளுக்கும் பென்ஷன் அமௌண்ட்டை வந்து ஏற்றினாங்க. ஸோ அது ஏற்றினதுனால ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஏறி இருக்கு. சப்சிடிஸ்ல 3 விதமான சப்சிடி இருக்கு. ஃபெர்டிலைசர், ஃபுட், பெட்ரோலியம். முன்னாடி ஆக்சுவலி பெட்ரோல் டீசலுக்கு சப்சிடி இருந்துச்சு. மார்க்கெட் விலை பெட்ரோல் 100 ரூபாய் இருந்தா கவர்மெண்ட் ஒரு 10 ரூபா சப்சிடி போட்டு நம்ம கம்மியா கொடுத்துருந்தாங்க. இப்போ பெட்ரோல் சப்சிடி, டீசல் சப்சிடிலாம் 2014 ரிமூவ் பண்ணிட்டாங்க. புது கவர்மெண்ட் வந்து சேர்ந்த முதல் வேலையை பெட்ரோல் சப்சிடியும் டீசல் சப்சிடி எடுத்து பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் மார்க்கெட் பிரைஸ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். என்ன மார்க்கெட் விலையோ அதை வாங்கிட்டோம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா டாக்ஸும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் இன்னைக்கு 100 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. அது வேற கதை. ஸோ அதனால பெட்ரோலியம் சப்சிடிலாம் கம்மி அமௌண்ட் தான். இப்போ அந்த பெட்ரோலியம் சப்சிடி போறது போறாம எதுக்கு? உஜ்வாலா கேஸ் அடுப்பு திட்டத்துக்கு தான் அதுக்கு போகுது. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற இந்த ஃபெர்டிலைசர் அண்ட் ஃபுட்டுங்கிறது தான் மேஜர் ஷேர். அதில் ஃபுட் சப்சிடி தான் லார்ஜஸ்ட் ஷேர் அமாங் தி சப்சிடிஸ். ஓகே, ஸோ அமாங் தி சப்சிடிஸ் எது லார்ஜஸ்ட் ஷேர்ல இருக்குன்னா ஃபுட்டு தான். கிளியரா? ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஹஸ் மாடரேட்டட் ஃப்ரம் 13% to 10% ஆஃப் ஜிடிபி. ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது வந்து நம்ம நோட் பண்றோம். எதனால இது குறைஞ்சிது? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி குறைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட டோட்டல் அமௌண்ட் குறையல. அது 50 கோடிகள்ல பாத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ இஸ் இன்க்ரீசிங் தான். ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இட் ஹஸ் ஃபாலன். நீங்க அதை நோட் பண்ணணும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்ரி இயர் நம்ம பண்றது நம்பர் வைஸ், டோட்டல் குவான்டிட்டி வைஸ் அதிகமாயிட்டு தான் போகுது. இப்போ போன வருஷம் பண்ண ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 39 லட்சம் கோடி. 39 லட்சம் கோடினா முந்தின வருஷம் 36, 34, 34, 32 தான். ஸோ அது ஏறிட்டு தான் போகுது. குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் இஸ் இன்க்ரீசிங். பட் அது பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி அது குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு புரியுதா? இது ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம எஃபிஷியன்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொண்டு வந்து ஜாமெட்ரிட்டியை கொண்டு வந்ததுனால போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல 2.8 lakh crore மிச்சமாயிருக்குன்னு நம்ம டேட்டா கொடுத்தேன். இப்போ அதை அப்டேட் பண்ணி 3.4 lakh crore மிச்சமாயிருக்கு. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வந்து மக்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே டைரக்டா சப்சிடிஸ் போடுறதுனால கவர்மெண்ட்டுக்கு 3.4 lakh crore வந்து மிச்சமாயிருக்கு இந்த லாஸ்ட் டிகேட் 10 வருஷத்துல. ஸோ இந்த மாதிரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இம்ப்ரூவ் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் டிபிடி. அதை தாண்டி வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், ரிஃபார்ம்ஸ் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2 ரிஃபார்ம்ஸ் வந்து சொல்றாங்க. ஒன்னு வந்து கிராஸ் சப்சிடைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பேசுறாரு. கிராஸ் சப்சிடைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க இந்த சூரரை போட்டு படம் கூட பார்த்திருப்பீங்க, கரெக்டா? அதுல பிசினஸ் கிளாஸுக்கு அதிக சீட்டு வேல்யூ வச்சு அவன்ட்டு நம்ம ஃபுல் பணத்தையும் எடுத்துடலாம். நம்ம வந்து அப்போ வந்து எக்கனாமிக் கிளாஸுக்கு விலையை வந்து குறைச்சிடலாம். ஸோ பிசினஸ் கிளாஸோட டிக்கெட் விலையை ஏத்திட்டு அவன்ட்டு நல்ல ரெவன்யூ கலெக்ட் பண்ணிட்டு அப்போ எக்கனாமிக் கிளாஸை குறைச்சா ₹1 கூட நீங்க ஃபிளைட் கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஒரு செக்டருக்கு சப்சிடி கொடுக்கணுங்கிறதுனால இன்னொரு செக்டரோட ஃபீஸை ஏத்துறது, இன்னொரு செக்டரோட ஃபீஸை ஏத்தி அவன்ட்டு வந்து கலெக்ட் ஆன பணத்தை வச்சு இன்னொரு செக்டருக்கு சப்சிடி கொடுக்குறீங்க. ஸோ இதுதான் வந்து கிராஸ் சப்சிடைசேஷன். இந்த மாதிரி கிராஸ் சப்சிடைசேஷன் 2 செக்டர்ல இந்தியாவில் நடக்குது. அதை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒன்று வந்து ரயில்வேஸ். ரயில்வேஸ்ல ஃப்ரைட் அண்ட் பேசஞ்சர் அப்படின்னு நம்ம பிரிச்சா, இந்தியாவில் பேசஞ்சருக்கு நம்ம ரயில் விலைகள் கம்மியா வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஃப்ரைட் விலையை அதிகமாக ஏற்றி வச்சிருக்கோம். நார்மலா மார்க்கெட்ல நீங்க ரயிலுக்கு ஃப்ரைட்டுக்கு ஆகிற செலவை விட இந்தியாவில் ஃப்ரைட்டுக்கான டிக்கெட் காஸ்ட், நீங்க கூட்ஸ் வண்டியில ஒரு பொருள் அனுப்பணும்னா அதுக்காக டிக்கெட் காஸ்ட் அதிகமாக தான் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதனால என்ன ஆகுது, லாஜிஸ்டிக்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ பேசஞ்சர் காஸ்ட்டை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுனால ரயில்வேஸை வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கணும், லாஸாக போகக்கூடாதுங்கிறதுனால ஃப்ரைட் ஏற்றிக்கிட்டே போகிறோம். ஸோ அப்போ லாஜிஸ்டிக்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அப்போ பேசஞ்சர் காஸ்ட்டையும் அப்பப்போ ஏற்றணும். மக்கள் திட்டுவாங்க தான், ஒன்றும் பண்ண முடியாது, திட்டுவாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆக்சுவலி வந்து லாஸ்ட் 1 இயர்ல 3 வாட்டி ஏற்றிட்டாங்க. அது நியூஸ்லாம் வராதுல்ல உங்களுக்கு, வந்துருச்சா? பொதுவாக அதெல்லாம் வர விட மாட்டாங்க மீடியாவில். பட் லாஸ்ட் 1-2 இயர்ஸ்ல 3 வாட்டி வந்து ரயில்வே சார்ஜஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்த சேஞ்ச். ஏன்னா இதனால தான் இது பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நான் சொல்லலை, நெசசிட்டி இருக்கு. நம்ம பிஸ்கலா வி கேன் நாட் பி ப்ளீடிங்ல. ஸோ இன்ஃபிளேஷன்ல இதுவும் ஒரு இன்ஃபிளேஷன் தானே, ரயில்வேஸ்க்கு ஆகிற செலவு ஏறிட்டு போகுது, அப்போ டிக்கெட் காஸ்ட்டும் ஏற்றி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ ரயில்வேல பேசஞ்சர் அண்ட் ஃப்ரைட்டை வந்து பண்ணணும். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 68% ரெவன்யூ வந்து ஃப்ரைட்ல இருந்தே வருது. அதை வந்து நம்ம சரியா பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரைட்டோட காஸ்ட் இந்தியாவில் ட்ரெயின்ல அதிகமா இருக்கிறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் தி கார்கோவில் இருக்கிற ஃப்ரைட் எல்லாமே ரோடுக்கு போகுது. ஆக்சுவலி ரோடை விட ரயில்வேஸ் தான் எஃபிஷியன்ட். ஆனா எஃபிஷியன்டான ரயில்வேஸை விட்டுட்டு எல்லாரும் ரோடுக்கு தான் போறாங்க. ஏன் போறாங்க? ஏன்னா ரோடுல வந்து ஒரு ட்ரக் தான், ஒரு இன்ஜினால ஒரு ட்ரக்கை தான், ஒரு கண்டெய்னர் தான் எடுத்துட்டு போக முடியுது. ஆனா ரயில்வேஸ்னா ஒரு இன்ஜின் வந்து 10 கண்டெய்னர் எடுத்துட்டு போகும். ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதுல, அதுதான் வந்து எக்கனாமி ஆஃப் ஸ்கேல். ஸோ அப்போ ரயில்வேஸ் இஸ் எஃபிஷியன்ட். ஆனால் ரயில்வேல ஃப்ரைட் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் ரோடுக்கு போறாங்க. ஸோ அப்போ அதை நம்ம சரி பண்ணணும். அடுத்து வந்து பவர். பவர்ல நம்ம டொமஸ்டிக் அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடி கொடுக்குறோம். முதல் 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ, முதல் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறோம். ஃபார்மர்ஸ்க்கு டோட்டலாவே ஃப்ரீ. நம்ம டொமஸ்டிக் முதல் 200 யூனிட் ஃப்ரீ, ஒரு சில ஸ்டேட்ல 250 யூனிட் ஃப்ரீ, அதெல்லாம் இருக்கும். இப்போ எலெக்ஷனுக்காக புதுவில் அதை கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கு. இவங்களை சப்சிடி பண்றதுனால யாருக்கு நம்ம அதிகமான சார்ஜ் வைக்கிறோம்? கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டர். நம்ம இந்தியாவில் கம்பெனிஸ்க்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கரண்ட் பில் வந்து அதிகம். கமர்ஷியல் பில்லிங்னா அதிகமாக இருக்கும், டொமஸ்டிக்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸ் காஸ்ட் தான் நாங்கள் அதிகமாகுது. இவங்களுக்கு சப்சிடி கொடுக்கணுங்கிறதுனால இவங்களுக்கு அதிக காஸ்ட் வைக்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி டிஸ்பாரிட்டிலாம் எதுவும் இல்லாமல் இவனுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ விலை வைங்க, அதனால இவனுக்கு ஏற்றாதீங்க, இவனுக்கு கம்மியாக வைங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏதோ கவர்மெண்ட் வந்து தன்னோட ரெவன்யூ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்லை மக்களுக்கு சப்சிடி கொடுக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். ஸோ நீங்கள் ரெவன்யூ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு 2 யூனிக்கு விலை குறைங்க, கமர்ஷியலுக்கும் குறைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன பிரச்சனை இருக்குன்னா 2 டேர்ம்ஸ் பற்றி பேசுறாங்க, ஆவரேஜ் பில்லிங் ரேட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை. ஸோ இந்தியாவோட எலக்ட்ரிசிட்டி செக்டர் பற்றி இப்போ நம்ம இங்கே பிரீஃபாக டிஸ்கஸ் பண்றோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஆவரேஜ் பில்லிங் ரேட் வெர்சஸ் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடான 2 டேர்ம்ஸ். ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளைனா என்னதுன்னா, ஒரு கரண்ட்டை தெர்மல் பவர் பிளான்ட்ல ஏதோ பவர் பிளான்ட்ல உருவாக்கி அதை பைப் எலக்ட்ரிசிட்டி வயர்லாம் வச்சு நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா எடுத்துட்டு வந்து கிரிட் எல்லாம் செட் பண்ணி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது தான் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை. ஒரு எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஆகிற செலவு என்ன? ஆவரேஜ் பில்லிங் காஸ்ட்னா மக்கள் கிட்ட இருந்து பில்லிங் வாங்குற அமௌண்ட் என்ன? ஸோ சிம்பிளா இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து இப்போ வந்து நான் ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்றேன். இப்போ 100 இப்படி வச்சுக்கலாம், 100 வாட் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த எலக்ட்ரிசிட்டி 100 வாட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை. ஆனா இந்த 100 வாட் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள லாஸ் இருக்குல்ல, ஹீட் லாசஸ் இருக்கு, அப்புறமா ஏடிஎன்சி லாசஸ் சொல்லுவோம், அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாசஸ். இந்த நடுவில் டிரான்ஸ்மிஷன்ல லாசஸ் ஆகிறதுனால ஹீட் மூலமாகவும் அதர் டெக்னிக்கல் லாசஸ்னால டிரான்ஸ்ஃபார்மர்ல கொஞ்சம் லாஸ் ஆகும், கெப்பாசிட்டர்ல கொஞ்சம் லாஸ் ஆகும், இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் அங்கங்க ஸ்பார்க்லாம் வந்து லாஸ் ஆகும். அந்த லாஸ்க்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து போகும்போது 9 வாட் தான் வருதுன்னு வைங்க. பில்லு போறது 9 வாட்டுக்கு தான், ஆனா உற்பத்தி பண்ணது 100 வாட்டுக்கு. ஸோ 100 வாட்டை உற்பத்தி பண்றோம், பில்லு போடுறது 90 வாட்டுக்கு தான். அப்போ இந்த 10 வாட்டுக்கு அனுப்பணும்
அதுதான் லாஸ். அதுதான் டிஸ்காம்க்கு ஒரு மிகப்பெரிய லாஸா இருக்கு. இந்த 10 வாட்டுக்கு யார் அப்போ பணம் கட்டுறது? ஏன்னா ஆன செலவு 100 வாட்டுக்கு, கலெக்ட் ஆன அமௌண்ட் 90 வாட்டுக்கு தான். அப்போ இந்த 10 வாட்டுக்கு பில்லு போடுறதுக்கு நமக்கு இடம் இல்லை. அப்ப புரியுதா? இந்த மாதிரி 10 வாட்டுங்க தான் சேர்ந்து 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 அதை தாண்டி இந்த 90 வாட்ஸுக்கும் பில்லு போடாம ஃபார்மர்ஸ்க்கும் கமர்ஷியல் செக்டருக்கும் நிறைய சப்சிடிஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த லாஸை வந்து அதிகமாக்கிட்டோம். இதனாலே டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், டிஸ்காம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இவங்க எல்லாரும் லாஸ்க்குள்ள போயிட்டாங்க. ஸோ அப்போ இந்த கிராஸ் சப்சிடைசேஷன் சரி பண்ணா, ஏன்னா இந்தியாவோட எல்லா டிஸ்காம் கம்பெனிஸும் லாஸ்ல இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. உதய் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இப்போ உதய் ஸ்கீம்லாம் ட்ரெண்டிங்ல இல்லை, உதய்னு ஒரு ஸ்கீம் இருந்தது, உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனான்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த லாஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கும் கரெக்டான பில்லிங் ரேட்டை கொண்டு வரதுக்கும் ஸ்மார்ட் மீட்டரிங்லாம் போட்டு கொஞ்சம் டிஸ்காம்ஸோட லாஸ் எல்லாம் குறைச்சதுனால கரண்ட் லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, டிஸ்காம்ஸ் வந்து இந்தியாவில் 2026 ஃபினான்ஷியல் இயர்ல நெட் ப்ராஃபிட்டை ரீச் பண்ணிட்டாங்க. 2015 எக்கனாமிக் சர்வே, 16 எக்கனாமிக் சர்வே அந்த காலத்தில் நாங்கெல்லாம் படிக்கிறப்போ டிஸ்காம்ஸ்ல ஒரு பெரிய லாஸ் இருக்குங்கிறதே ஒரு சாப்டரா இருந்துச்சு. இன்னைக்கு ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து டிஸ்காம்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து மீட்டரிங் ஸ்மார்ட் மீட்டர்ஸை கொண்டு வந்து, கிரிட்ல ஏஐ கொண்டு வந்து, எஃபிஷியன்ட் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வந்து, அதே மாதிரி வந்து இந்த உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனால அவங்களுக்காக லாங் டேர்ம் பாண்ட்ஸ் கான்செப்டை கிரியேட் பண்ணி கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுனால இன்னைக்கு டிஸ்காம்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு. இப்போ நெட் ப்ராஃபிட்ல இன்னைக்கு வந்துருச்சு, இதை மெயின்டைன் பண்ணணும், திரும்ப வந்து அடுத்த வருஷம் விட்டுறக்கூடாது. அப்போ அதை மெயின்டைன் பண்ணணும்னா இந்த பில்லிங் ரேட்டுக்கும் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளைக்குள்ள இருக்க கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் வந்து கிராஸ் சப்சிடைசேஷன். இந்த 2 கிராஸ் சப்சிடைசேஷனையும் சரி பண்ணிட்டா நமக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி எக்கனாமிக் சர்வேக்குள்ள அங்கங்க ரிஃபார்ம் சொல்லுவாங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ்மெண்ட்ல கவர்மெண்ட் கொண்டு வந்த அடுத்த முக்கியமான இனோவேஷன் இது கொண்டு வந்திருக்காங்க. இது 2 சஜஷன்ஸ். இப்போ இது வந்து கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ்ல வந்து கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா ஒரு புது மாடலை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் இன் டைம் ஃபண்ட் ரிலீஸ் சிஸ்டம். ஜஸ்ட் இன் டைம் ஃபண்ட் ரிலீஸ் சிஸ்டம் ஜிட் அப்படிங்கிறது பிரிலிம்ஸ்ல ஒரு கேள்வியா கேட்கலாம். இந்த ஜிட்டுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங்ல கேஷ் பட்ஜெட்டிங்னு ஒன்று பார்த்தோம்ல, அவ்வளவுதான். கேஷ் பட்ஜெட்டிங் உடைய ஒரு மாடல். கேஷ் பட்ஜெட்டிங்ல நான் என்ன நடத்தினேன்னா, 2 மாசத்துக்கு மட்டும் ஒரு பணத்தை வந்து ஃபினான்ஷியல் அலோகேஷன்ல 1 இயருக்கு அலோகேட் பண்ணாம எவ்ரி 2 மந்த்ஸ்க்கு அலோகேட் பண்ணுங்க. 6 ஸ்லைசிங்கா போட்டு முதல் 2 மாசத்துக்கு கொடுங்க, அது செலவு பண்ணாதான் அடுத்த 2 மாசத்துக்கு அனுப்பணும். அப்படி இல்லாம இது அடுத்த கட்டத்துக்கு கேஷ் பட்ஜெட்டிங்க கொண்டு போறாங்க, ரியல் டைம். ஸோ என்னதுன்னா, பட்ஜெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே ஃபண்டை ரிலீஸ் பண்ணி அந்த மினிஸ்ட்ரிக்கு போடுறதுக்கு பதிலா அந்த மினிஸ்ட்ரி செலவு பண்ண போவான்ல, செலவு பண்ணும்போது அவன் கார்டை யூஸ் பண்ண போறான்ல, அந்த மொமெண்ட்ல தான் டைரக்டா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்தே பணம் வரும். ஸோ உங்களுக்கு புரியுதா? பணம் எப்போ வரப்போகுதுன்னா, அவன் செலவு பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் ஃபண்டே ரிலீஸ் ஆக போகுது. அந்த காலத்துல டெக்னாலஜி இல்லாத போது ஃபண்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அது அக்கௌண்ட்ல வந்து விழும், கஜானால வச்சிருப்பாங்க. அது என்ன கஜானான்னு இன்னும் அதை கிரிஞ்சா கஜானால பணம் இல்லைன்னு இன்னும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பணம் வந்து விழும். அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை தான் கஜானான்றது. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பணத்தை ரிலீஸ் பண்ணி இந்த மினிஸ்ட்ரியோட டிபார்ட்மெண்ட்ல வரும். மினிஸ்ட்ரியோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ஹைரார்கில போகும், அப்புறம் கையில வரும். கேஷ் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ண காலத்துல அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல நீ செலவு பண்ண போறாங்களா, இப்போ சிம்பிளா வச்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க, ஒரு 100 இனோவா கார் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்காக வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 100 இனோவா கார் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்காக வாங்குறதுக்கு கொடுக்காம டொயோட்டா கம்பெனில போயிட்டு அந்த பில்லிங் பண்றாங்கல்ல, பில்லிங் பண்ணி பேன்னு கொடுக்குறப்போ கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல அப்பதான் வந்து பணமே விழும். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, திஸ் மணி கெட்டிங் லாக்ட் இன் டு தி கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் அதனால என்ன ஆயிடுது, பணம் செலவு பண்ணாம இருந்து மார்ச் ரஷ் நடக்கும். ஜனவரிக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும். பிப்ரவரியில் தான் ரோடுல அண்ணா நகர்ல போட்டாங்க பாத்தீங்க ரோடு, அந்த மாதிரி பிப்ரவரியில ரோடு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்காம நம்ம தெரு ஃபுல்லா ரோடு போட்டாங்க. ஸோ அண்ணா நகர்ல ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி ரோடு போடுவாங்க, இது ப்ரிவிலேஜ்டு ஏரியா. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் இன் டைமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ரிஃபார்ம். இது நம்ம வே ஃபார்வர்ட்ல ஆன்சர் ரைட்டிங்ல எக்ஸாம்பிள்ஸ்ல எங்க வேணா எழுதலாம். ஸோ இம்ப்ரூவிங் கேஷ் மேனேஜ்மெண்ட், ரெடியூஸ் ஐடல் கேஷ் பேலன்சஸ், என்ஹான்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஸ்ட்ரென்தன் இன் தி எக்ஸ்பெண்டிச்சர் எஃபிஷியன்சி. திஸ் ரிஃபார்ம் ரீப்ளேசஸ் தி கிரெடிட் புஷ் மாடல். கிரெடிட் புஷ் மாடல்னா என்னதுன்னா, earlier credit push model of bulk fund releases with the debit pull model. Credit pushனா என்னதுன்னா, முன்னாடி வந்து என்டையர் பணத்தையும் ஒன்னா ரிலீஸ் பண்றது கிரெடிட் புஷ். டெபிட் புல்னா என்னதுன்னா, நீங்க டெபிட் பண்ணும்போது தான், டெபிட் கார்டு மாதிரி கார்டை தேய்க்கிறப்போ தான் பணமே ரிலீஸ் ஆகும் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால. ஏன்னா இப்போ டைரக்டா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பணம் செலவு பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டிங் நம்ம வந்து ஆல்ரெடி கொண்டு வந்துட்டோம். ஸோ
இந்த டெபிட் புல் மாடலுக்கு வந்து மூவ் ஆனதுனால எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி when it is incurred அப்பதான் பணம் வருது. இதை கொண்டு வரதுக்காக தான் இந்த அக்கௌண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ப்ரஷ், எஸ்என்ஏ ஸ்ப்ரஷ், சிங்கிள் நோடல் அக்கௌண்ட். சிங்கிள் நோடல் அக்கௌண்ட்டுங்கிறக்கா இப்போ என்ன ஆகுதுன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பணம் சிங்கிள் நோடல் அக்கௌண்ட்டுக்கு போகும். இந்த நோடல் அக்கௌண்ட்ல தான் பணம் இருக்க போது அவன் எப்போ செலவு பண்றானோ அப்போ நோடல் அக்கௌண்ட்ல இருந்து அவன் அக்கௌண்ட்டுக்கு விழும். அது ஃபுல் ஃபார்ம் படிக்காதீங்க. நான் சொன்னல சமயோஜித் பிரணாலி எகிகிருத் ஷிங்காரா ஹஸ்தாத்ரன். அதான் புலி உருமுது பாட்டுல வரல ஸ்டார்டிங்ல அஸ் சோ சப்படபர பட் அப்படிதான் இருக்கு. ஆனா சரி, சமயோசித்து பிராணாலி எகிகிருத்து சிங்ரா ஹஸ்தாத்ரன் இப்படிலாம் சத்தியமா இதை நீங்க மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸ்ப்ரஷ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ எஸ்என்ஏ ஸ்ப்ரஷ்ங்கிற இந்த அக்கௌண்ட் என்னன்னா சிங்கிள் நோடல் அக்கௌண்ட்னு கிரியேட் பண்றாங்க. இந்த நோடல் அக்கௌண்ட்ல வந்து பணத்தை வந்து போடுங்க. இந்த நோடல் அக்கௌண்ட்னு சொன்னா நாங்க கத்துக்க மாட்டோமா? நாங்க என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னா கத்துக்கிறோம் இங்கிலீஷை. அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அதுக்கு ரிலீஸ் பண்ற பணம். இப்போ இது எதுக்குன்னா இந்த எஸ்என்ஏ ஸ்பர்ஷங்கிறது எதுக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் மூலமாகவும் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் மூலமாகவும் செலவு பண்றாங்களா. என்னதான் அது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமா இருந்தாலும் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா இருந்தாலும் அது செலவு பண்ண போறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல அந்த ஃபண்டுக்கு செலவு பண்றதுக்காக எஸ்என்ஏ, இந்த எஸ்என்ஏ ஸ்பர்ஷங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து ரிஃபார்ம் கொண்டு வந்த முக்கியமான விஷயம். ஸோ கிளியரா. ஸோ ஸ்பர்ஷ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமயோசித்துக்குங்கிறதுக்கு மட்டும் வார்த்தை எனக்கு புரியுது. சமயோசித்துனா டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. ஹஸ்தாத்ரன்னா வந்து அப்ரூவல் கொடுக்கறது. அது என்னால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஏகாகிருத்து சிங்கரானா தான் என்னன்னு தெரியல. அது வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ரூட் ஆப்டிமைசேஷன். இப்போ என்னதுன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல அடுத்த ரிஃபார்ம் பண்றாங்க ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல. ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல என்ன ரிஃபார்ம் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ இது செகண்ட் சாப்டர் முடிச்சுட்டு போகலாம், நம்ம வைக்கிறது தான் டைம். ஸோ போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10:30 to 1:30 தானே நீங்க ஜென்ரலா அட்டன் பண்ற டைம். அப்படியா? சரி சரி முடிச்சிடலாம். இன்னும் 3 ஸ்லைடு தான் முடிச்சிடலாம். ஸோ என்னதுன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல வந்து அடுத்து வந்து ரூட் ஆப்டிமைசேஷன். ஸோ இதுல என்ன நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க தஞ்சாவூர்ல வந்து இங்க இருக்க டெல்டா ஃபார்மர்ஸ் வந்து வாங்கிட்டு ஒரு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோனுக்கு போகும். அந்த குடோன்ல இருந்து திரும்ப வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணும். கரெக்டா? திரும்ப தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணி அந்த பணத்தை இப்போ கன்னியாகுமரியில போய் கொடுக்கணும். அப்போ தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து அது கன்னியாகுமரிக்கு போகணுமா? ஏன் தஞ்சாவூர்ல இருந்து அப்படியே கன்னியாகுமரிக்கு அமிச்சா முடியுதுல்ல. ஸோ இதான் ரூட் ஆப்டிமைசேஷன். ஸோ என்னதுன்னா ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸையும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்க்கும் இல்ல இருக்கிற கேப்பை ஏஐ மூலமா அல்காரிதம்ஸ்ல கண்டுபிடிச்சு எந்த ரூட்ல போய் எப்படி நம்ம அலோகேட் பண்ணி எந்த நியரஸ்ட் குடவுன் எங்க இருக்கு, இந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டருக்கு நியரஸ்ட் குடவுன் எங்கேயோ அதை லிங்க் பண்ணி அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ கன்னியாகுமரிக்கு போகணும்னா சவுத்துல இருக்க ஒரு குடோனுக்கு அனுப்பணும், சென்னைக்கு வரணும்னா நார்த்ல இருக்க ஒரு குடோனுக்கு அனுப்பணும். எல்லாமே சென்னைக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதான் ரூட் ஆப்டிமைசேஷன். இப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா ஃபுட் சப்சிடி வந்து குறையும். ஸோ வேர்ஹவுஸ் டு வேர்ஹவுஸ், வேர்ஹவுஸ் டு ஃபேர் ப்ரைஸ் ஷாப் ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஏஐ வந்து ஆப்டிமைஸ் பண்ண போகுது. இதனால நம்ம அதுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கிளியரா? ஸோ இதெல்லாம் தான் 2 முக்கியமான ரிஃபார்ம்ஸ் விச் தே ஹேவ் டன் ஜஸ்ட் இன் டைம். ஒன்று ரூட் மேனேஜ்மெண்ட். ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன் இந்தியா வந்து ஆப்டிமல் அல்காரிதம்ஸ் டெவலப்ட் பை ஐஐடி டெல்லி அண்ட் யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் 2 பேருமே சேர்ந்து இந்த ஆப்டிமைசேஷனை பண்ணியிருக்காங்க. அடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம எடிட்டோரியலே டிஸ்கஸ் பண்ணோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் புரிஞ்சிச்சா? அதில் நடந்த இம்ப்ரூவ்மெண்ட். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏறிட்டே தான் போகுது. எவர் சின்ஸ் தி பேண்டமிக் இட் இஸ் இன்க்ரீசிங். இதுல வந்து சிவப்பு கலர்ல இருக்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது கிராண்ட் விச் இஸ் கிவன் ஃபார் தி கிரியேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ். ரெண்டுத்தையும் சேர்த்தா வருது எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது வந்து இன்க்ரீஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ கரண்டா வந்து நம்ம எவ்வளவு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம் அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ டோட்டலா இப்போ எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் சேர்ந்து 4% ஆஃப் ஜிடிபிக்கு வந்துட்டோம். So government is doing almost 4% of GDP. Before pandemic நம்மளுடைய capital expenditure value வந்து 1.7% of GDP தான் இருந்துச்சு. இப்போ 4% of GDP வந்து நம்ம capital expenditure பண்றோம். ஸோ இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4% of GDP. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபினான்சஸ்ல வந்து டோட்டல் டிரான்ஸ்ஃபர் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ரிசோர்சஸ் பற்றி தான் நம்ம ஸ்டேட் ஃபினான்சஸ்ல பார்ப்போம். டோட்டல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்சஸ் ஃப்ரம் சென்டர் டு ஸ்டேட்ஸ் வந்து இட் ஹஸ் பின் இன்க்ரீசிங். சென்டர் வந்து ஸ்டேட்ஸுக்கு ரிலீஸ் பண்ற அமௌண்ட் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷன்லையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ அதில் வந்து ஸோ சென்டரோட ஸ்டேட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ஸில் எதோட ஷேர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா
சென்ட்ரல் டாக்ஸஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுற சென்ட்ரல் டாக்ஸஸில் இருக்க ஷேர் தான் வந்து லார்ஜஸ்ட் காம்பனண்ட்டாக இருக்குது. தென் வி ஹேவ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸு, அப்புறமா வந்து அதர் கிராண்ட்ஸ் அண்ட் கடைசியாக தான் ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸ் இருக்குது ஷேரில். பட் மேஜராக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது டாக்ஸஸில் நம்ம ஃபினான்ஸ் கமிஷனில் கொடுக்குற வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் ரெவல்யூஷன் அதான் வந்து ஹையஸ்ட் ஷேர். இது ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குற டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ். இது எல்லா ஸ்டேட்டுக்கும் கிடைக்காது, ஒரு சில ஸ்டேட்டுக்கு தான் கிடைக்கும். இதுவும் ஃபினான்ஸ் கமிஷன் தான் கொடுக்குது, இதுவும் ஃபினான்ஸ் கமிஷன் தான் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து 2 லார்ஜஸ்ட் ஷேர். நான் ஃபினான்ஸ் கமிஷன் வீடியோ வரும்போது அதை பற்றி நான் டீட்டெயில்டாக நடத்துகிறேன். 15 ஃபினான்ஸ் கமிஷன் ஹஸ் ரெக்கமெண்டட் நெட் பாரோயிங் சீலிங். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பாரோயிங் லிமிட்டை ஃபிஸ்கல் டெபிசிட்டை நம்ம 3% வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ பாரோ பண்ணலாம் அப்படிங்கிற லிமிட்டும் வந்து ஸோ 15 ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பாரோயிங் லிமிட் அவங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 3% தான் என்னைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் வந்து எவ்வளோ பாரோ பண்ணலாம் அப்படின்னா 3% ஆஃப் ஜிடிபி வரைக்கும் பாரோ பண்ணிக்கலாம், அதே லிமிட் தான். 15 ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் +0.5% ஏற்றிக்கலாம். எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற ஒரு சில ரிஃபார்ம்ஸையும் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்ற ஒரு சில ரிஃபார்ம்ஸையும் அந்த ஸ்டேட் பண்ணுச்சுன்னா அவங்க எக்ஸ்ட்ராவா பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு கண்டிஷனல் பாரோயிங் நார்ம்ஸை கொண்டு வராங்க. ஸோ என்னதுன்னா லைக் பவர் செக்டர் ரிஃபார்ம்ஸ், நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி சப்சிடியை குறைக்கணும். ரெண்டாவது வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸை ஏற்றணும், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை ஏற்றணும். இது ரெண்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது காரணம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன்லேயே சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி டாரிஃபை வந்து ஏற்றணும், பவர் செக்டர் டாரிஃபை வந்து ஏற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பண்ணாதான் பாரோயிங் லிமிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு அடிஷனல் பாரோயிங்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமா ஸ்டேட்ஸோட பாரோயிங் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபிஸ்கல் டெபிசிட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து 2.8% வந்து வந்திருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம பார்க்குறோம் போஸ்ட் பேண்டமிக். பட் லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் 3.2க்கு ஏறிடுச்சு. ஆக்சுவலி வந்து ஆவரேஜா 2.9 தான் வந்து போஸ்ட் பேண்டமிக் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ்ல இருந்திருக்கு. பட் லாஸ்ட் 1-2 இயரா அது ஸ்லைட்டா 3.2க்கு ஏறி இருக்கு. ஏன் வந்து ஸ்டேட்ஸோட ஃபிஸ்கல் டெபிசிட் 3.2க்கு ஏறி இருக்குன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால தான் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த SASCI அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பண்றாங்க. ஸோ SASCIனா என்னதுன்னா ஸ்கீம் ஃபார் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஃபார் ஸ்டேட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். 50 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டேட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் தன்னோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பாரோ பண்ணிக்கலாம் ஃபார் 50 இயர்ஸ் வித்வுட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்த பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் பாரோயிங் மணி. என்னதான் இது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனா இருந்தாலும் இது லோன் தான். இந்த பணம் சென்ட்ரல் கவர்மெண்டே அவங்களுக்கு கொடுக்கறதுனால இது வந்து லோன் கணக்குல தான் போகும். இது ஃபிஸ்கல் டெபிசிட்ல ஆட் ஆனதுனால அது 3.2 இருக்கு. ஸோ இந்த சாஸ்கி ஸ்கீம்ங்கிறது எதுக்குன்னா இட் இஸ் டு இம்ப்ரூவ் தி ஸ்டேட் கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்துறதுனால நம்மளால வந்து இந்த இதை வந்து ரீச் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலி இதுல வாங்குற பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் கிரைட்டீரியாஸ் இருக்கும். வாங்குற பணத்தை ஃபுல்லாவும் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க ஃபிளெக்சிபிளா எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ணணும்னா திரும்ப ரிஃபார்ம்ஸ் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற ரிஃபார்ம்ஸ் எல்லாம் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டாதான் பணம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒன்று. ஸோ அடுத்ததான் எக்கனாமிக் சர்வேல பேசின ரொம்ப முக்கியமான தீம் என்ன, அது என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஏறிட்டே போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருந்து நம்மளோட ரேட்டிங்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றோம். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும்னு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஏத்திட்டே போறாங்க. அதுக்கு ரீசெண்டா ஒரு முக்கியமான காரணம் வந்து அன்கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அன்கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர்னா என்னதுன்னா எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ல போடுறாங்களா பணம், 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், இப்பொழுது ஒரு 5000 ரூபாய் போனஸ், பொங்கல் போனஸ். இது இந்த மாதிரியான கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் பண்றாங்க. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, சரியா, எல்லா ஸ்டேட்ஸும் பண்றாங்க. பீகார் பண்றாங்க, மத்திய பிரதேஷ் பண்றாங்க, சத்தீஸ்கர் பண்றாங்க, மகாராஷ்டிரா பண்றாங்க, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாருமே பண்றாங்க. ஸோ தேர் இஸ் a வெரி பிக் லிஸ்ட். ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி அன்கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர், அன்கண்டிஷனல்னா எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லை. இப்போ அந்த 1000 ரூபாய் வாங்கணும்னா எந்த கண்டிஷன்ஸும் இல்லை, அவங்க எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு இல்லை, பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்தா கிடைச்சிரும், அவ்வளவுதான். ஸோ அன்கண்டிஷனலா கேஷ் டிரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸை குறைச்சிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சா மட்டும் கிரெடிட் ரேட்டிங் ஏறாது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அவங்களோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கட் பண்ணாதான் கிரெடிட் ரேட்டிங் ஏறும். ஏன்னா இந்தியா ஆஸ் அ ஹோல் தான் வந்து இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. வெறும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபினான்சஸ் மட்டும் பார்த்துட்டு சாவரின் ரேட்டிங் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்களும் அதை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்றது? அன்கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ அதான் வந்து இவர் வந்து சஜஸ்ட் பண்றாரு. நல்ல வேலை ஃப்ரீபீஸுங்கிற ஒரு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணல. ஃப்ரீபீஸுங்கிறது ஒரு வெரி பேட் வேர்ட். அது வந்து கொச்சப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. இது வந்து பாவர்ட்டி அலிவேஷனுக்காகவும் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காகவும் கொண்டு வர ஒரு முக்கியமான ஒரு ரிஃபார்ம்.
இது வந்து இலவசம் ஓசியில் வருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து மக்களுடைய நம்ம பார்க்குற டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டியோட பல டைமென்ஷன்ஸை அட்ரஸ் பண்ணுது. பணம் இருக்கிறவங்க ஒரு சிலர் அதை வாங்குறதுனால அதை வந்து கொச்சப்படுத்திட முடியாது. உங்களுக்கு புரியுதுல? இந்த 1000 ரூபாய் எத்தனையோ பேர் 8000 ரூபாய் மாச சம்பளம் வாங்குறவனுக்கு அந்த 1000 ரூபாங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 10% ஆஃப் தேர் இன்கம். நீங்க 8000 ருபீஸ் சேலரி வாங்கிட்டு அந்த பணத்தை வேணாம்னு சொல்லுங்க. சரியா? 1 லட்ச ரூபா சேலரி வாங்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்க கூடாது அப்படின்னு யாரும் பேசக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஆனா 1 லட்சம் சேலரி வாங்குற யாருக்கா 1000 ரூபாய் போகுதுன்னா அது எக்ஸ்க்ளூஷன் எரர், இன்க்ளூஷன் எரர். அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா இது யாருக்கு பெனிஃபிட் ஆக போகுது அப்படிங்கிறது யாரை சொல்லணும்? 10,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்க தான் அதை வேணாம்னு சொல்லணும். அவங்க எல்லாரும் வேணாம்னு சொல்லிட்டா தேவையில்லை. அவங்க இன்னும் 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்களா, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம எடுக்கணும். தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ அப்போ இந்த அன்கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபரா மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. கேஷ் டிரான்ஸ்ஃபர் கொடுக்க வேணாம் என்று சொல்லவில்லை. கேஷ் டிரான்ஸ்ஃபர் கொடுங்க, ஆனா பெனிஃபிஷியரிஸ் கிட்ட ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் வைங்க. இப்போ எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சிம்பிளா இப்போ வந்து பிரெக்னென்ட் உமனுக்கு நம்ம ஒன்று பண்றோம். நீங்க மெடிக்கல் செக்அப்க்கு வந்தா அவங்களுக்கு மாத்திரை வந்தன யோஜனால 5000 ரூபாய், மெடிக்கல் செக்அப்க்கு வரலன்னா இல்ல. அன்னைக்கு கூட நான் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணேன், எடிட்டோரியல்ஸ்க்கு யார் வந்தாலும் 1000 ரூபாய் தருவேன் அப்படின்னு. ஸோ அப்படிலாம் கொடுக்க போறது இல்லை. யூடியூப்ல பார்த்துட்டு யாராவது அதை கொடுத்தா நான் வந்து நடுத்தருவில். பட் நான் சொல்றேன், இப்போ எடிட்டோரியல்ஸ்க்கு வந்தா 1000 ரூபாய், நான் சும்மா எல்லாரும் ஆஸ்பிரன்ஸ்க்கு 1000 ரூபாய் கொடுக்கறது போல எடிட்டோரியல்ஸ்க்கு வந்து 1000 ரூபாய் கண்டிஷன். ஸோ நீங்க எடிட்டோரியல்ஸ்க்கு வரணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களை அதை வர வைக்கணும்னா நான் என்ன பண்றேன், கண்டிஷனலா நான் உங்களை நச்சு பண்றேன், கேஷ் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். கேஷ் டிரான்ஸ்ஃபர் வாங்கினாலும் ஒரு ஆஸ்பிரண்டா மாசம் 1000 ரூபாய் வரனாலும் உங்க செலவுகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அட் த சேம் டைம் என்னோட அப்ஜெக்டிவ் என்ன, நீங்க எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், அது வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ புரிஞ்சிச்சா? இப்படி கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபரா மாறுங்க. சும்மா ஆஸ்பிரன்ஸ்க்கு 1000 ரூபாய் தராதீங்க. ஆஸ்பிரன்ஸ் எடிட்டோரியல்ஸ்க்கு வந்து 1000 ரூபாய் தாங்க, எக்கனாமிக் சர்வேக்கு வந்து 2000 ரூபாய் தாங்க, அப்படி அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கவர்மெண்ட் எக்கனாமிக் அட்வைசர் சொல்றாரு. சரியா? அனௌன்ஸ் பண்ணிடலாமா? பண்ணுவோம். டிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ்ல நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ என்னதுன்னா, இந்த மாதிரி ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் சானிடேஷன் ரிலேட்டட் இப்போ என்ன நடக்குதுன்னா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஹஸ் ஃபேஸ் இன்க்ரீசிங் டில் டுவர்ட்ஸ் அன்கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ அதனால அதர் கமிட்டட் அவுட்ல இதனால என்ன ஆகுதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டிய பணத்தை எல்லாம் இதுக்கு செலவு பண்ணிடுறாங்க. அண்ட் சோஷியல் செக்டர் எக்ஸ்பெண்டிச்சர், ஹெல்த்துக்கு, எஜுகேஷன், நான் என்ன சொல்றேன், எது ரியல் டெவலப்மெண்ட்? அன்கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர் இஸ் அ பேண்டேஜ் தான். இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். இட் கேனாட் பி கால்ட் அஸ் தி சொல்யூஷன் டு டெவலப்மெண்ட். இட் இஸ் ஜஸ்ட் அ டெம்பரரி சேஃப்கார்டு தான். ரியல் டெவலப்மெண்ட்னா ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில், எம்ப்ளாய்மெண்ட் தான். இந்த 4 தான். இதுக்கப்புறம் 5ஆவது அவனை சேர்க்கணுமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேர்க்கலாம். ஸோ ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், இதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மாதிரி செலவுகள்லாம் பண்ணாம ஈஸியா 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கை கழுவிடக்கூடாது. ஸோ ரெண்டுமே பண்ணுங்க. நம்ம பாவர்ட்டி சாப்டர்ல பார்ப்போம்ல, டைரக்ட் பெனிஃபிட்டும் கொடுக்கணும், அட் தி சேம் டைம் கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச்சும் ஃபாலோ பண்ணணும். டூயிங் போத் டுகெதர், டைரக்ட் பெனிஃபிட்ஸ் ஷார்ட் டர்ம்க்கு, கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச் ஃபார் லாங் டர்ம் தான் ரியல் பாவர்ட்டி அலிவேஷன். ஸோ அதனால அதை வந்து நம்ம பண்ணணும். இது இதனால என்ன ஆயிருக்குன்னா, லாஸ்ட் 6 வருஷங்கள்ல 18 ஸ்டேட்ஸ் ஓட ரெவன்யூ டெபிசிட் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஹூ ஆர் கிவிங் ஹேவிங் ரெவன்யூ சர்ப்ளஸ் வந்து 19 ஸ்டேட்ஸ் வச்சிருந்தாங்க ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல, அது இப்போ 11 ஆயிடுச்சு. 8 ஸ்டேட்ஸ் வந்து ரெவன்யூ டெபிசிட்குள்ள போயிருக்கு. ஸோ அன்கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் கொடுக்குற ஸ்டேட்ஸும் நம்பரை சொல்லல, 5 மடங்கு ஏறி இருக்கான் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் கிவிங் சச் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது. டோட்டலா இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது 1.7 lakh crore வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஃபார்ம் சிக்னிஃபிகன்ட் ஷேர் ஆஃப் உமன்ஸ் இன்கம். ஸோ இதனால பெனிஃபிட்ஸும் வந்திருக்கு. ஸோ ஃபீமேல் கேஷுவல் லேபரர்ஸ்க்கு 11 to 24% ஆஃப் தேர் மந்த்லி இன்கம் இது மூலமா வருது. ஸோ அதான் சொல்றேன், 10,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்களுக்கு 1000 ரூபாங்கிறது 10%, 8000 ரூபாய் சேலரி வாங்கணும் 15%, 15% ஆஃப் தேர் இன்கம் வந்து இதுல இருந்து சேவ் ஆகுது. ஸோ இமீடியட் இன்கம் சப்போர்ட், ஹெல்த், பர்சனல் நீட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அன்பெய்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குக்கு அதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஹெல்த் நீட்ஸ், பர்சனல் நீட்ஸ், எஜுகேஷன் நீட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து செலவு பண்றாங்க. ஆனால் இதை கண்டிஷனலாக நம்ம மாற்றலாம். 3 ரிஃபார்ம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனல், 2வது ரிவ்யூ பேஸ்டு, 3வது டைம் பவுண்டு. ஸோ கண்டிஷனல்னா ஏதாவது ஒரு கண்டிஷனை வைங்க. லைக் வந்து உங்க 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு நீங்க ரெகுலரா வாரத்தை எல்லாம் வந்து அனுப்பணும். ஆர் வந்து இந்த மாதிரி கவர்மெண்டோட டெவலப்மெண்டல் அப்ஜெக்டிவ்ஸ் இல்லை ஒரு அப்ஜெக்டிவ் சேர்த்துணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும் பசங்களை. ஆர் அந்த மாதிரி, ஆர் நீங்க டொபாக்கோ கன்சம்ஷனை குறைக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனை சேர்த்துக்கலாம். ஹெல்த் செக்அப்க்கு ரெகுலரா வரணும், ஊசி போட்டுக்கணும், ஊசி போட்டுக்கிட்டாதான் பணம். இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்டோடைய அப்ஜெக்டிவ்ஸோட நம்ம லிங்க் பண்ணிட்டோம்னா நிச்சயமா வந்து இது பெட்டரா இருக்கும். ரிவ்யூ பேஸ்டுனா என்னதுன்னா, எவ்ரி 2 years, 3 years, 5 years ஒரு வாட்டி அதை ரிவ்யூ பண்ணுங்க. இந்த ஸ்கீம் வேணுமாங்கிறது எவ்ரி 3 years ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க.
அண்ட் டைம் பவுண்டா வைங்க. சன்செட் கிளாஸோட கொண்டு வாங்க. அடுத்த 3 வருடங்களுக்கு நாங்க கொடுப்போம், அடுத்த 5 வருடங்களுக்கு நாம கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ பெர்பெச்சுவலா டிரான்ஸ்ஃபர்ஸ் எத்தனை வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ அப்போ இந்த டைம் பவுண்டா அதை வந்து நம்ம மாற்றணும். ஸோ அப்படி பண்ணாதான் நம்ம அதே மாதிரி இதுல we have to prioritize capital expenditure and human capital expenditure. Human capital developmentக்கு தேவைப்படுற எக்ஸ்பெண்டிச்சரும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸையும் நம்ம பண்ணணும். அது கூட இன்கம் சப்போர்ட்டை நம்ம சப்போர்ட்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தானே தவிர இட் cannot be the permanent solution அப்படிங்கிறதா இந்த எக்கனாமிக் சர்வேல மேஜரா பேசின ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெட் மேனேஜ்மெண்ட். டெட் மேனேஜ்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட டெட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ 3 அப்ஜெக்டிவ் இதுல. டெட்னா கடன் வாங்குறது. ஸோ கடன் வாங்குறதுல இருக்கிற மெயினா 3 அப்ஜெக்டிவ் என்னதுன்னா லோ ஆர் ஸ்டேபிள் காஸ்ட் ஆஃப் பாரோயிங். ஸோ வட்டி வந்து கொஞ்சம் கம்மியா மெயின்டைன் பண்ணணும். மெச்சூரிட்டி பீரியட் லாங்கா இருக்கணும். அது வந்து அடுத்த இது. ஏன்னா லாங் டேர்ம் லோன்ஸ் 15 வருஷம் லோனோட 20 வருஷம் லோன்னா இன்னும் பெட்டர்ல, ஒரு 5 வருஷம் லேட்டா தான் கட்டணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கணும், லாங் டேர்ம் லோன்ஸா இருக்கணும். அதே மாதிரி வந்து ஜிசெக் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அப்படிங்கிற இந்த 3 அப்ஜெக்டிவ்ஸ் தான் கவர்மெண்ட் வந்து தன்னோட டெட் ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயின்டைனிங் லோ அண்ட் ஸ்டேபிள் காஸ்ட் ஆஃப் பாரோயிங்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், மிட்டிகேட்டிங் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் மெச்சூரிட்டி. ரோல் ஓவர் ரிஸ்க்னா என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து எப்படி தான் தன்னோட ஃபினான்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி 15 இயர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க, 15 வருஷம் கழிச்சு அது முடியுதுல. முடியறப்போ அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு பல்கா கொடுக்கணும். பல்கா கொடுக்கறது இன்னொன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரிலீஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கி இவங்க வந்து செட்டில் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கும்ல. அதனால என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரிலீஸ் பண்ணி அதுல இருந்து வர பணத்தை வச்சுட்டு தான் மெச்சூர் ஆன இன்னொரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி அடைக்கிறாங்க. இப்படி ரோல் ஓவர் பண்ணிட்டே போவாங்க. கவர்மெண்ட் கிரெடிட் ரேட்டிங் இருக்கிறதுனால இந்த ரோல் ஓவர் நடக்குது. பட் இந்த ரோல் ஓவர்ல ஒரு ரிஸ்க் இருக்கு. என்ன ஆகும்னா, நம்ம கடன் வாங்குறதே செலவு பண்றதுக்கு தான். இப்போ நம்ம அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கணும், செலவு பண்றதுக்கு ஒரு கடன் வாங்கணும். ஸோ கடன் இன்க்ரீஸ் அதிகமாகல. ஸோ டெட் டு ஜிடிபி ரேஷியோ அதிகமாயிடும். ஸோ அப்போ டெட்டை கண்ட்ரோல்டா வச்சுக்கணும்னா பெர்பெச்சுவல் ரோல் ஓவர் பண்ண முடியாது. ஸோ அந்த ரோல் ஓவர் ரிஸ்க் இல்லாம நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோலா இருக்கு. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, வெயிட்டட் ஆவரேஜ் மெச்சூரிட்டி ஆஃப் பாரோயிங்ஸ். ஸோ பாரோயிங்ஸோட மெச்சூரிட்டி வந்து இட் ஸ்டுட் அட் 19 இயர்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்மளுடைய பாரோயிங்ஸோட மெச்சூரிட்டி வந்து 15 இயர்ஸ்ல இருக்கு. இப்போ அது 20 இயர்ஸ்ல இருந்து இப்போ 19 இயர்ஸ் ஆயிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜ் கூப்பான் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. 7.1% இருந்தது, இப்போ வந்து 6.65 குறைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ இதுக்கு வட்டி வாங்கணும், இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, சும்மா வந்து பாருங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து டெட் டு ஜிடிபி ரேஷியோக்கு டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. இப்போ எதுக்கு வந்து இந்த ரோல் ஓவர் ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறது என்ன பண்றாங்க, நீ கடன் வாங்கு ஆனா 50% மேல போகாம பாத்துக்கும். அந்த ரிஸ்க்ல நம்ம அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதான் நம்ம கரண்ட் ட்ரெஜெக்டரி. கரண்டா நம்ம வந்து 55, நீங்க ரெட் லைனை மட்டும் பாருங்க. FRBM ஆக்ட் டெஃபினிஷன் படி கரண்ட் டெட் டு ஜிடிபி ரேஷியோ ஆஃப் கவர்மெண்ட் வந்து 55.6%. இந்த 55.6 தான் 2031 நம்ம என்னவா அச்சீவ் பண்ணணும், 50 ஆகணும். ஸோ அதை அச்சீவ் பண்றது தான் இப்போதைக்கு கோல். ஓகே, இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம். இப்போ 2031 போகலாம். 2031 இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம். அந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த செஷன் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. அது ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ இந்த டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்த டார்கெட் என்னங்கிறத அப்போ முடிவு பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் டார்கெட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அடுத்த டார்கெட் அப்போ நம்ம FRBM அமெண்ட் பண்ணி புது டார்கெட்டை கொண்டு வந்துக்கலாம். ஸோ அடுத்த 5 இயர்ஸ்க்கு இதுதான் டார்கெட் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. 16 ஃபினான்ஸ் கமிஷனோட டைம் வந்து முடிகிற வரைக்கும். ஸ்டேட் கவர்மெண்டோட டோட்டல் டெட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து 28%. சென்ட்ரல் கவர்மெண்ட் 55.6னா ஸ்டேட் கவர்மெண்ட் 28%. என்கேசிங் என்ன சொன்னார், இதை தான் 20 ஆக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இந்த 28 தான் 20 ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு என்கேசிங். இன்னும் அவங்களுக்கு அந்த டார்கெட் வந்து நம்ம வைக்கல. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ இதோட வந்து we are coming to the end of the session. ஸோ unlike பியர் எக்கானமிஸ் ஆர் போஸ்ட் பாண்டமிக், ஸோ எல்லாருமே வந்து டெட்டை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற போது நம்ம கவர்மெண்ட் வந்து டெட்டை ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஒரு பயங்கரமான பப்ளிக் அந்த ஃபிஸ்கல் கன்சால்டேஷன் பாத்துல போயிட்டு நம்மளோட டெட் டு ஜிடிபி ரேஷியோவை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ இட் ஹாஸ் பீன் அ வெரி குட் டைம் பீரியட். ஸோ ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்டேட் லெவல் ஃபிஸ்கல் இன்டிசிப்ளின் வந்து இன்னும் இருக்கு. இதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரேட்டிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. பிபிபி வந்துருச்சு, இப்போ பிபிபி பிளஸ் ஆகணும், அடுத்து ஏஏ ஆக்கணும் அப்படின்னா ஸ்டேட் வந்து டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி லோக்கல் பாடிஸோடைய பிசிக்கல் கெப்பாசிட்டியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். வெறும் நம்ம சென்டர் ஸ்டேட்டோட பேசி நிறுத்திடுறோம். பஞ்சாயத்து முனிசிபாலிட்டின்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட ஃபினான்ஸை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸோ அவங்களோட ஃபினான்ஸையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்.
அப்படிங்கிறத அடுத்து வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ரிஃபார்ம்ஸ் அஹெட். ஸோ டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அலாங் வித் டிஜிட்டைசேஷன் ஆஃப் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் இதனால டேக்ஸ் பேஸ் இம்ப்ரூவ் ஆகி கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. இதனால மீடியம் டேர்ம் டெட் பாத் வந்து நிச்சயமா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த 7% growth ரேட்டை அடுத்த 5 வருஷமும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நிச்சயமா இந்த டெட் வந்து சஸ்டைனபிளா தான் இருக்கும். டெட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்ப்போம்ல, ஞாபகம் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் ரேட் growth டிஃபரன்ஷியல், அந்த கான்செப்ட் பத்தி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பேன், போய் பாருங்க. போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல இல்ல போன வருஷம் பட்ஜெட் செஷன் டிஸ்கஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் நடத்திருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் growth டிஃபரன்ஷியல் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. கவர்மெண்ட் வாங்குற கடன் எப்போ சஸ்டைனபிளா இருக்கும்? ஜிடிபி growth ரேட் ஆஃப் தி கண்ட்ரி கவர்மெண்ட் வாங்குற கடனுடைய ரேட்டை விட அதிகமா இருக்கணும். நம்ம ஆவரேஜா கவர்மெண்ட் வாங்குற கடன் வந்து 7% இருக்கு. ஜிடிபி growth இப்போ வந்து 7ல இருந்து 6.66 வந்திருக்கா? ஸோ கவர்மெண்ட் ஆவரேஜா கடன் வாங்குறது 6.65%. ஜிடிபி growth எவ்வளவு இருக்கு? 7.2 இருக்கு, அப்படி 4 இருக்குன்னு பாக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ஜிடிபி growth ரேட் அதிகமா இருக்கிற வரைக்கும் டெட் சஸ்டைனபிளா இருக்கும், நம்மளால அதை சமாளிக்க முடியும். ஸோ என்னைக்குமே இந்த கவர்மெண்ட் வாங்குற கடனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜிடிபி ரேட்டுக்கு கம்மியா நம்ம மெயின்டைன் பண்ற வரைக்கும் நம்ம வழியை நடத்திடலாம் அப்படிங்கிறது தான் இவர் வந்து சொல்ல வர்றாரு. ஸோ இதோட வந்து நம்ம எக்கனாமிக் சர்வே செஷன் மார்னிங் வந்து முடிச்சிடலாம். அப்புறமா வில் டிஸ்கஸ் அபவுட் தி நெக்ஸ்ட் 2 சாப்டர்ஸ். சரியா? ஸோ நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம 3rd சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன் அப்படிங்கிற சாப்டர். ஸோ இந்த சாப்டர் பத்தி ஆல்ரெடி பார்த்தோம். இது ஆக்சுவலி ஒரு லென்த்தி சாப்டர். இந்த சாப்டர்ல வந்து என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, மெயினா வந்து மணி சப்ளை, மானிட்டரி பாலிசி, பேங்கிங்கு, கேபிட்டல் மார்க்கெட்ஸ், மணி மார்க்கெட்ஸ், என்பிஎஃப்சி, ஃபினான்ஸ் செக்டர் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ், இந்த எல்லா செக்டருடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸையும் இதில் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் செக்டர். எக்ஸ்டர்னல் செக்டர்ல வந்து பிளேயிங் த லாங் கேம், எக்கனாமிக் சர்வே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் கண்டினியூ தி எக்ஸ்டர்னல் செக்டர். ஸோ எக்ஸ்டர்னல் செக்டர்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல 3 விஷயங்கள் தான்: கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்.